ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது சிக்குக்குடி அபிசு ஹஸ்பண்ட் பண்ணி பார்த்தா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணி போனாக்க, நம்ம ஜங்கோட அம்மா வந்து ஜங்கோ நிறையா அடிச்சிருப்பாங்க. ஜங்கோட அப்போ ரொம்ப திட்டுறாங்க. இந்த பக்கம் டேக்கும் டேட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ டேவும் ஒயனும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கண்டிப்பாக படிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட போய் பார்க்குறாங்க. என் ஜங்கூர் வந்துட்டு என்ன சொன்னேன், மேரேஜ் பண்ணி வைக்க பேரடா சொன்னேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சொன்னேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அட்வைஸ் பண்ணேன், நீ ஜங்குக்கு ஜிம்முக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்க வேணா, ஃப்ரெண்டாக இருப்பா. அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான், அதெல்லாம் வெளில வரணும். அவன் வந்துட்டு என்னும் அந்த ஷுவாவோட மெமரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரணும். வெளில வந்துட்டு அவனுக்கும் நியூ லைஃப் இருக்குது, நம்ம வாழணும்னு அவன் ஆசைப்படணும். நீ அந்த மாதிரி லவ் வந்து கொடுக்கணும், கேர் கொடுக்கணும். சரியா? அவன் அந்த லைஃப்பை மறந்துட்டு நியூ லைஃப்பில் அடாப்ட் ஆகணும். அதுக்கு டைம் எடுக்கும். அந்த கம்ஃபர்ட் நீ கொடு. அப்படி தானே வந்துட்டு சொன்னேன். ஃப்ரெண்டாக இரு, ஒரு ஹஸ்பண்டாக இருக்க வேணா, ஒரு பார்ட்னராக இருக்க வேணா, நீ நல்லா ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு தான் சொன்னேன். அது என்ன பண்ணியிருக்கேன், குழந்தைட்ட அவனை போய் ஹட் பண்ணியிருக்கா. ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஜங்கோக்கு அம்மா சொல்கிறாங்க, என் அம்மானு கூப்பிடா ஜங்குக்கு உன்னை எப்படி நினச்சேன் தெரியுமா, ப்ரௌடாக நினச்சேன். நான் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண தெரியுமா. என் பையன் பாரு எப்படி ஜிம்முக்கு லைஃப் கொடுத்துருக்கான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இப்போ தான் தெரியுது லைஃப் கொடுக்கல, ஹெல்லை கொடுத்துருக்கடா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஒரு ஹெல்லை கொடுத்துருக்கடா அவனுக்கு. யாராவது மேரேஜ் பண்ணுறது பையனை இப்படி, அவன் ஹஸ்பண்ட் யாரும் 3 months தான் ஆயிருக்கு. அப்படி இருக்கப்போ அவனை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்படி இந்த 2 months அவனுக்கு என்ன பண்ணியிருக்கல, எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருப்பா. அப்போ ஜிம் அதிகமாக டயர்ட் ஆனது, அதிகமாக அழுது, அதுக்கு ரீசன் நீ தானா அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ அதுக்கு ரீசன் நீ தானடா, இதுக்காக உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன். நீ நல்லா பார்த்துப்பா, ரொம்ப கேர் பண்ணுவேன், நீ தான் லவ் பண்ணுறது சொல்கிற ரீசன் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். அது இவ்வளோ அவசரம் மேரேஜ் பண்ணதே பேபி உன் அப்பாவை அக்செப்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதான் சரியானா நீ எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துக்க, பேபி கூட வச்சு பிளாக்மெயில் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, குழந்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நீ யாருடா அப்படி கேட்குறாங்க. நீ மேரேஜ் பண்ண உனக்கு எல்லாம் அடிச்சிட்டு நினச்சிட்டியா, நீ என்ன பண்ணலாம் அவனை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டியா அப்படி கேட்குறாங்க. அவங்க பக்கம் அம்மா சொல்கிறாங்க, சொல்லு நீ என்னென்ன பண்ணுவா, அவனை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இல்லை. ஒரு வார்த்தை கூட இவ்வளோ டேஸ் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கேன், ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லையே, அப்படி என்ன பண்ண மாட்டி வச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி மாட்டி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் சின்ன இதென்ட்டு சொல்ல கேட்குறாங்க. ஆண்டி எதாவது சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. இல்லாட்டி நம்பிச்சுட்டா சொன்னால் சொல்கிறாங்க. ஏப்பா நம்பிச்சுன்னு தான் வந்து பெரிய மனுஷனாக கேட்குறாங்க. அந்த வீட்டில் பெரிய பையன் தான் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்காக எல்லாம் முடியும் அவங்க எடுத்துருவாங்க. அப்போ நாங்கள் இருக்கோம் சொல்கிறாங்க. இல்லாண்டி நீங்களும் சரி அங்கிள் சரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆண்டி, உங்கள் வீட்டுக்கு ஒரு சனியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். உங்கள் பசங்களை விட உங்கள் சனியில் அதிகமாக லவ் கேர் கொடுக்குறவங்க நீங்கள். சரி அப்படி இருக்கும், நீங்கள் ரொம்ப ஹார்ட்டாக இருப்பீங்க ஆண்டி, உங்களுக்கு தாங்கிக்க முடியாது ஆண்டி, அதுக்காக தான் சொல்ல மாதிரி உங்கள்கிட்ட மறைக்கணுன்ட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்டாக பண்ணல. நீங்கள் ஹார்ட்டாக இருக்க ரீசனுக்காக தான் சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு தான் டீம் சாரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாரு நான் இந்த வீட்டுக்கு நீ வரப்போ என்ன சொன்னேன், இந்த வீட்டில் நம்பிச்சு உனக்கு தெரிஞ்சு தெளிவாக ஹார்ட் பண்ணாலும் இல்லை வேறு யாரும் ஹார்ட் பண்ணால் என்கிட்ட சொல்லி ஜிம் நீ இந்த வீட்டில் ஹாப்பியாக நான் சொன்னேன். சேம் ஜிம்முக்கு நான் அதை சரி கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி இருக்கும் நீங்களாம் இந்த வீட்டில் ஹார்ட் ஆகுறீங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன், இல்லாட்டி நான் எதுவும் சொல்கிறாங்க. இல்லை யாரை வேணாலும் விட்டு போய் யாரோ ஹார்ட் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு எங்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. எங்கள் பசங்களோட எங்கள் சண்டையில் தான் போய் ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரியாரிட்டி. சரி எங்கள் வீட்டுக்கு நம்பி வர பசங்க ஹாப்பியாக இருக்குன்றது அந்த விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்துட்டு இருப்பேனா, ஜிம் இவ்வளோ ஹார்ட் ஆகுது பார்த்துட்டு நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட வந்து பார்க்குறீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தாங்கிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நடந்திருக்குல்ல சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பான்ல, எவ்வளோ பெயின்ஃபுல் அனுபவிச்சிருப்பான். ஆல்ரெடி ஏற்கனவே அவன் ஹஸ்பண்ட் யாருந்தா இங்கே வந்திருக்கான், அந்த பெயின்ஃபுல்லாக வந்து வெளில வரவே இல்லை. அதுக்கும் நீ இவ்வளோதான் கஷ்டப்படுத்திருக்கல சொல்கிறாங்க. அப்படி ஜிம் லவ் பண்ணுற சொல்கிற போய் ஆக்டிங் அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லு அப்போ நீ ஜிம் லவ் பண்ணுறேன், ஜிம் எனக்கு பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஆக்டிங் தானே சொல்கிறாங்க. அம்மா ப்ராமிஸாக அது ஆக்டிங் தான் சொல்கிறாங்க. ஆக்டிங் வந்து வேறு இல்லை, யாராவது லவ் பண்ணுற பர்சன் அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க அவ்வளோ பெயின்ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கப்போ அவங்க இந்த மாதிரி எடுத்துக்கு நினைப்பாங்களா, எந்த ஒரு ஹியூமனாக பண்ணுவாங்களா சொல்லி. அவங்க லவ் பண்ணலாம் கூட, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருந்தால் கூட, ஒரு செகண்ட் மேரேஜ் ஆயிருந்தால் கூட அச்சோ பாவம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க கூட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூமனிட்டி ஒன்று இருக்கும்ல, அதோட நடந்துப்பாங்களா. நீ அப்படி கூட யோசிக்க, எங்கள் வீட்டுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன், அவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான், அவன் எப்படி கம்ஃபர்ட் பண்ணியிருக்கணும், அவனுக்கு இருக்கான்னு அப்படின்னு சொல்கிற விட்டுட்டு நான் தான் உனக்கிட்ட மாதிரி என்னென்ன பண்ணியிருக்கேன், யார் கேட்டு இதெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அவங்க மனசோட ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. சொல்லி ஜங்குக்கு உனக்கு மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் டேவே அம்மா உன்ட்ட கூட்ட அட்வைஸ்லாம் பண்ணாங்களா, அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாங்களே சொல்லிட்டாங்க. அப்படி என்ன யோசிச்சிருப்பா சொல்கிறாங்க. என்னங்க யோசிச்சிருப்பான், பைத்தியக்காரன் என்னன்னு சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு பிடிச்சப்ப நம்ம இருப்போம், நம்ம வச்சு தான் சட்டம் நம்ம நினச்சிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா ஜிமின், என்னால் பண்ணலாம், அவன் யாரும் கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டியா கேட்குறாங்க. அவன் இப்படி சொல்லாமல் நான் பாரு, அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு, நான் அப்போயும் காட்டி கொடுத்துருக்கணும், நான் அப்போயும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கேன் உன்னை நான் அப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பக்கம் ஆண்டியே சொல்கிறாங்க, இல்லை சின்ன இதுக்கப்புறம் சரி வர சரியா நீ டேக் ஒயனுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க டே ஒயனுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ண வரட்டும் சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அம்மாங்க பாருங்கள், நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் பனிஷ் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க நான் வாங்கிக்கிறேம்மா, அதுக்காக ஜிமின் எடுத்து பிரிச்சாதீங்கம்மா, ஜிமின் பேபி எனக்கு 2 இம்பார்ட்டன்ட்மா, 2 பேரும் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் பார்த்துட்டாங்க. ஓ குழந்தை கூட வச்சு மாட்டிருக்கா சொல்லிட்டாங்க. அம்மாங்க பாருங்கள், என் குழந்தைய என் சொந்த குழந்தைய பார்க்குறேம்மா, என் ஜிம்மில் குழந்தைய பார்த்து மாதிரி என்னென்ன குழந்தைய பார்க்குறேம்மா, இன்னும் பேபி என்னோட பேபிமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க,
நான் எப்பவுமே ஜிம்மி சார் பேபி சார் எனக்கு சொந்தமாக பார்க்குறேம்மா, அவங்க வந்து எனக்கு மட்டுமேம்மா, நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேம்மா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீ என்னோட பிடிச்சிட்டு அவங்க தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா? அவன் எனக்குன்னு நினச்சிட்டேம்மா, அவன் என் ஒய்ஃபு, அவனுக்கு நான் இருக்கேன். அவன் சொல்லிட்டு எனக்கு என்னை பற்றி யோசிக்க தோணவே இல்லைம்மா, அவன் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கதான் எனக்கு எப்படி சொல்ல தெரியலம்மா, அவன் எனக்கு மட்டுமே நினச்சிட்டேம்மா சொல்லிட்டாங்க. இப்போ டாக்ஸிக் லவ் மாதிரி கிளம்பிட்டு ஜம்ப் கொடுத்து அவன் எனக்கு மட்டுமே சொந்தமானம்மா, அவன் எதுக்கு அழுது நான் இருக்கேன், அவனுக்கு அவன் பார்த்துக்கிறேன் நான் இருக்கான்னு சொல்லி நினச்சிட்டேம்மா சொல்கிறாங்க. மெடிசன் கொடுக்குறது இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுறதுக்கு பேர் நல்லா பார்த்துக்கிட்டா ஜம்ப் உங்கள் ஊரில் அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்ல அதான் உன்னோட லவ் அப்படி கேட்குறாங்க. இப்போ லவ்னு சொல்லுவாங்க, இப்போ லவ் இல்லை அபியூஸ்ன்னு சரியா சொல்கிறாங்க. ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களுக்கு பர்மிஷனே இல்லாமல் அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக பேர் அபியூஸிங் சரியா சொல்கிறாங்க. அவங்க மென்டலி ஃபிசிக்கல் ரெடியாக இல்லாதப்போ அவங்க அது மாதிரி எடுக்க ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் ஜிம்மி இருக்கிற கண்டிஷன் நீ எப்படா ஜிம்மி எடுக்கணும்னு தோணும் உனக்கு, நீ சொல்லி எப்படி உனக்கு மனசு அப்படி வருது அப்படி கேட்குறாங்க. சங்கர் மாதிரி அம்மா சொல்கிறாங்க சொல்லி உனக்கு எப்படி இது மாதிரி முடியுது, அப்படி எப்படி எடுக்க முடிஞ்சிச்சு, ஒரு குழந்தை இறந்துருக்க ரீசன் நீ தான் இல்லை, உன் குழந்தை இறந்து நீயே ஒரு ரீசன் அப்படி இருந்துக்காது அப்படி கேட்குறாங்க. இப்போ சங்கர் அம்மா சொல்கிறாங்க சொல்ல மாதிரி உன் குழந்தை நீயே கொண்டிருக்க அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. அதான் உண்மை, நீயே கொண்டிருக்கடா, நீயும் குழந்தை கூட இருக்கு, மெடிசன் கொடுத்துருக்கல, ஜிம்மிக்கு எதனா என்ன பண்ண முடியும்னு சொல்லி சைட் எஃபெக்ட் ஆகி எதனா என்ன பண்ண முடியும், அவனுக்கு எதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் என்னதான் ஆயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேபியை லாஸ் ஆகிட்டு ஜிம்மிக்கு எதனா என்ன பண்ண முடியும், மின் உங்க பேர் அவனோட பையன்டாவா, உனக்கு எதாவது ஜிம்மி இம்பார்ட்டன் தெரியாது, ஆனால் மின்னும் பேபிக்கு அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவனுக்கு குழந்தைங்க அம்மாதான், அவனை என்ன ஹார்ட் பண்ண ஏன்னா மெடிசன்லாம் கொடுத்து அவனுக்கு எங்கே இருந்த மாதிரி ஹேபிட்லாம் வந்துச்சு, ஃபாரின் போய் நாங்கள் கற்றுக்கிட்டியா, அதுக்காக தான் ஃபாரின் போடியா நீ அப்படி கேட்குறாங்க. யாராவது ஒய்ஃபை போட்டு ஹேண்ட் கஃபில் போட்டு யூஸ் பண்ணுவாங்களா, சொல்லுறது தப்புடா, அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படி கேட்குறாங்க. என் கூட ஹெட் டவுன் கூட எடுத்துருக்காங்க சொல்ல, இதுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்க. நீ செகண்ட் மேரேஜ் பண்ணி ரொம்ப அழகாக லைஃப்பை கொடுக்கணும்னு பார்த்தாக்க அவன் லைஃபை எல்லாம் மாற்றிருக்கல. ஃபர்ஸ்ட் லைஃப் ரொம்ப அழகாக லவ்வபுளாக இருக்கும்போது செகண்ட் லவ் அதை செகண்ட் லைஃப்ன்றது அது கூட பெட்டராக இருக்குன்னு நினைப்பாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் லைஃப் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட செகண்ட் லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஹோப்போட இருப்பாங்க. ஆனால் நீ ஃபர்ஸ்ட் லைஃப் எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றிடல சொல்கிறாங்க. ஹெல்லு மாதிரி மாற்றிடல, உன் வாழ்க்கை ஓட்டு போகிற அளவுக்கு சொல்கிறாங்க. அவன் என்ன நினச்சிருப்பான் அந்த வீட்டில் ஒவ்வொரு டேவும் அவன் எப்படி இருந்திருப்பான், அவன் நடக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான், எவ்வளோ பெயின்ஃபுல் அனுபவிச்சிருப்பான் அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க சொல்லுடா ஏன் அப்படி பண்ண, ஜங்கோட அம்மா அழுதுட்டே இருக்காங்க தாங்க முடியல. இந்த பக்கம் ஜங்கோட அப்பாவுக்கு பயம் வந்துட்டு எங்கள் ஃபார்மாவுக்கு எதுவும் ஆயிரப்போது சொல்லிட்டாங்க. பரவாயில்லைங்க எனக்கு எதுவும் ஆனால் ஆகிட்டு போட்டு அன்னைக்கிட்டே ஏன்னா மேரேஜ் டே அன்னைக்கு கேட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஆண்டி ஜிம் ரொம்ப சென்சிட்டிவாக எனக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொன்னாங்க. கேட்டாங்க கெஞ்சி கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், கண்டிப்பாக நீ பார்க்கதான் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ எந்த பேச வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி ஆக்சுவலாக டே வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் டே வந்து ஆக்சுவலி டிவோர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அதே இப்போ நினச்சி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன நம்ம நம்பிட்டு வந்தது பர்த்டே பார்ட்டி நினச்சி அதெல்லாம் சொல்லிடுறாங்க. அதான் சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த வீட்டில் ஜங்கு டேக்கு நான் ஃபைட் நடந்துச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. டேப்பு அவன் உயிரோட விட்டான் அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க அவன் எப்படி உயிரோட விட்டான், இப்போ வருஷத்துக்கு பண்ணியிருக்கான் சோல்மேட்டு, அவன் பிரதர் இல்லை அவனுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கப்போ அவன் எப்படி சும்மா விட்டான் சொல்கிறாங்க. எனக்கே அவனை பார்க்குறப்போ அவ்வளோ கோவம் வெறுப்போ இல்லை, அவங்களுக்கு இருக்காது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அம்மா சொல்லிட்டாங்க இந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. உனக்கு வெறுக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, அப்போ என்ன சொல்ல ஹார்ட் பண்ணிருக்கு, அப்போ எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதை கேட்குற அவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அம்மா சொல்கிறாங்க பாரு சத்தியமாக இதுக்கப்புறம் ஜிம்மு கூட இருந்தால் சரி வரா சரியா, அவன் பாவம் ரொம்ப குழந்தை அவங்க கூட இருந்து அவன் சஃபர் ஆகவே கூட சொல்கிறாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லை ஆண்டி எனக்கு புரியுது உங்களோட கோவம் எனக்கு புரியுது, எனக்கும் ஸ்டார்டிங் அப்படி கோவம் வந்துச்சு, அதுக்காக ஜிம்மு ஜம்ப் எடுத்து பிடிச்சிருக்கூடாது ஆண்டி, எனக்கு பேபி ஜிம்மு ரொம்ப இம்பார்ட்டன் ஆண்டி, அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு பாச பையன் அவன் நம்ம வீட்டில் குழந்தை நம்ம வின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட போய் பார்க்குறேங்க பாரு ஜிம்மு நம்ம எனக்கு புரியுது நம்ம லவ் கொடுக்கலாம் கேர் கொடுக்கலாம், ஆனால் ஜிம்மு எதுக்கு இந்த வீட்டை எதுக்காக வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க இதுக்காக வந்திருக்கான் ஜிம்மு பேபி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. அவன் ஜங்கோட முதல்ல வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜங்கோட ஹஸ்பண்ட் ஓகேவா, பேபிக்கு அவன் அப்பா அவனும் சரியில்லாதப்போ ஜிம் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும் சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க நம்ம நல்லா பார்த்துக்கலாம், ஆனால் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அவன் இங்கே இருப்பான்னு கேட்குறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் நல்லா சரியில்லை வச்சுக்கோங்களேன், அந்த ஒய்ஃபோட வாழ்க்கை வந்துட்டு சரி இருக்காது வீட்டில், அது அவங்க இல்லா ஹோம்ல சரியா கொஞ்சம் இல்லா நிலவரமாக தான் ஓகே, ஆனால் அவங்க கூட மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போதுமா, ஏன்னா அவங்க வாழணும்னு நினைக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் கூட தானே, அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லைஃப் அவங்க தான். அப்போ அவங்களே சரியில்லைன்றப்போ எப்படி அந்த லைஃப் அவங்க ஹாப்பியாக வாழ முடியும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அந்த வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களோட சனியில் உட்காந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சரியா சொல்லிட்டாங்க. சனி லவ் டாட்டர் லவ் ஓகேவா, அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க அதை பொறுத்தா இருக்கும் அப்படி இருக்கப்போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியாக இருக்கும், ஜிம்மோட சாஃப்ட் ஜிம் பற்றி நமக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களாம் தான் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க, ஜிம்மோட ஹார்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்க சொல்லிட்டாங்க இவனே இப்படி ட்ரீட் பண்ணாக்கா மற்றவங்களும் எப்படி காயப்படுத்துவாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மோட வேலையை தெரியும், நம்ம ஜிம்மெல்லாம் பார்த்துப்போம், இது வேற ஒரு ஃபேமிலி யோசிச்சு பண்ண சொல்லிட்டாங்க. இவன் இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தால் அந்த பையன் லைஃப் எவ்வளோ எல்லாம் மாறும் சொல்லி
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறீங்க புரியுதா ஆண்டி, எனக்கு நீங்கள் புரியுதானா அதுக்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறேன் இல்லை நம்ம டே வாட்ஸ்அப் சரியா நம்ம பேசலாம். ஏன்னா இப்போ விஷயம் நடந்திருக்கு இல்லையா, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இதை நம்ம டேவோட அம்மா கிட்ட என்ன நினைப்பாங்க தெரியல. ஜிம்முக்கு தப்பாக நினைக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னால் என்ன யோசிப்பாங்க எல்லாருமே. என்னதான் ப்ராக்டிக்கலாக மேரேஜ் செகண்ட் மேரேஜாக பண்ணி வச்சாலும் கூட அவங்க யோசிப்பாங்க நம்ம பையன் கூட அந்த பையன் விட லவ் பண்ணியிருக்கான், 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, இறந்து 10 days தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ள அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சு நம்ம தான் பண்ணி வச்சோம். ஆனால் இன்னொரு பேபி ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கான், லைஃப் மூவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது யாருக்காக ஒரு இடத்துல ஒருத்தரும் நம்ம பையனை லவ் பண்ணது அவ்வளோதானா, நம்ம பையன் மனசு இருந்தது அவ்வளோதானா, அவ்வளோதான் அந்த லவ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கப்பா. எந்த ஒரு அம்மாவும் யோசிப்பாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்கோ அம்மா சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மு தான் தப்பாக நினைப்பாங்க. ஆனால் ஜிம்முக்கு பாவம் குழந்தை அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணா அப்படி இருக்கான்னு அவங்க தெரியுமா, அதான் தெரிய வராதுல. அப்போ ஜிம்முக்கு தப்பாக நினைப்பாங்களா, ஏன்னா எவ்வளோ பேர் சில பேர் வேணும்னா காயப்படுத்தி நினைப்பாங்க. இப்போ தான் செகண்ட் மேரேஜ் ஆனிச்சு, அதுக்கு ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கான், அப்போ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் லவ் பண்ணது அதனால அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லி சில பேர் வாய்க்கு இதெல்லாம் பேசுவாங்க தெரியுமா. அதுவும் குழந்தை அதெல்லாம் கேட்குறப்ப ஆக்குவதாக இருக்காது, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது சொல்லுவாங்க. நம்ம கேட்குறாங்க அவங்களோட ஃபுல்லாக பாயிண்ட் வந்து ஜிம் சைட் மட்டும் தான் இருக்குது. இப்போ சின்ன ஜெய பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா, நீங்கள் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கீங்க புரியுதுக்காக தான் நான் கூட சொல்லாமல் ஹைட் பண்ணோம். ஆனால் ஜவுக்கும் பாவம் அம்மா சொல்கிறேன், இவன் பாவமா கேட்குறாங்க. இவன் பண்ணது நம்ம பாவம், இவன் பாவமா அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா, அதுக்காக ஜிம்மு ஜங்கு பிரிச்சாதீங்கம்மா. அவங்க நிறைய லவ் கேர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு லவ் இல்லைடா அதெல்லாம் ஆக்டிங் சரியா, அவங்க நடிப்பு நம்மளுக்காக நம்ம நம்ப வைக்கிறதாக சொல்கிறாங்க. அம்மா சத்தியமா ஆக்டிங் சொல்லாதீங்கம்மா, நான் ஜிம்மு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேம்மா. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ ஒரு மேரேஜ் இருக்குன்னு தெரியாதும்மா சரியா, எனக்கு மேரேஜ் இருக்குன்னு தெரியாமல் நான் பார்த்து லவ் பண்ணம்மா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு ஒரு அட்ராக்ஷன் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுமா. நான் நினச்சேன் எப்படி செகண்ட் டைம் நான் பார்த்துனாக்கா இவங்க தான் மேரேஜ் பண்ண முடிவு பண்ணம்மா. நான் ஃபாரின் போகிற லாஸ்ட் மினிட்ல அவனை பார்த்தேன். நான் செகண்ட் டைம் அவனை பார்க்குறப்போ அவன் மேரேஜ் ஆகி அவன் ஹஸ்பண்ட் இறந்துருக்கான் அப்படின்றப்ப பார்த்தம்மா. அந்த செகண்ட் கூட எனக்கு அவன் எனக்குன்னு தோணுச்சுமா, என் மனசு தோணுச்சு, அவன் என் மனசுக்கு தோணுச்சு அவன் எனக்கு தான். அதனால தான் ஃபேட்டு படி பாருங்கப்பா அவனுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்து போன சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் தனியாக தான் இருக்கான். அப்போ எனக்காகவும் நான் முடிவு பண்ணம்மா, அவனை ரொம்ப லவ் பண்ணுறேம்மா. என் லவ் சொல்லிட்டாங்க, லவ் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கானது, டாக்ஸிக் லவ் ரொம்ப டேஞ்சர். அப்போ ஜங்கோலமாக சொல்கிறாங்கம்மா ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க, நான் ஜிம் இல்லாமல் பேபி இல்லாமல் வாழ மாட்டேம்மா, எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்மா. நான் ஃபார்ம் போய் கூட ஜிம்மு பற்றி யோசிச்சு சொல்கிறாங்க. ஏன் எப்படி அவனை ஹார்ட் பண்ண சொல்லிட்டு இல்லைம்மா அவனுக்கு ஸ்டமக் பெயினாக இருக்குன்னு சொன்னாம்மா. அப்போ நான் அப்படிதான் நான் நினச்சேன். அவன் மேலே ரொம்ப ஆப்ஷனாக இருக்கம்மா, ரொம்ப லவ் வச்சிருக்கம்மா, அதுதான் ரீசன். மற்றபடி சொல்கிறாங்க இப்போ லவ் ஜங்கோக்கு சொல்கிறாங்க. நம்ம லவ் பண்ணுற பர்சன் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ பாயிண்ட்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களை எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணலாம், அது எப்படி வெளில அதை வந்து கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறவங்க பிறகு லவ் ஓகேவா, நீ யோசிக்கிற லவ் ஓகே அம்மா லவ் கிடையாது, அது வேற சொல்கிறாங்க. அம்மா தப்பாக பேசாதீங்கம்மா சொல்கிறாங்க. நான் தப்பாக பேசுறது கஷ்டமாக இருக்கும், அப்போ நீ பண்ணதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா நான் தப்பு பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன், பனிஷ் பண்ணி கொடுங்கம்மா, பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறம்மா. ஆனால் ஜிம் எடுத்து பேசாதீங்கம்மா, மேக்கிங் அம்மா எனக்கு ஜிம்மும் பேபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அவங்க 2 பேர் லெவலில் வாழவே முடியாதுமா, ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ ஜங்கு அப்பா பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு உன்னை நம்பி அவன் ஜிம் கூட வைக்க பயமாக இருக்கு சொல்கிறாங்கப்பா. நான் ஆல்ரெடி 1 வீக்காக ஜிம் இல்லாமல் தனியாக தப்பாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க இப்போ ஜிம்மு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்பி தான் சொன்னாங்க அந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு வரதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. எப்படி ஜிம்முக்கு வந்தான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரம்ஜின் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி பேசினது, இது சான்ஸ் கொடுக்க சொல்லி சொன்னது, ரம்ஜின் வந்து ஜம்ப் கொடுத்தாங்க மன்னிப்பு கேட்டது, அதெல்லாம் சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு அவன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தான். அம்மா யோசிச்சு பார்த்தேன் ஆண்டி, எனக்கு நீங்கள் நான் எல்லாரும் கொடுக்குற லவ் கேர் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேபியும் ஜம்ப் கூட அந்த அட்டாச்மெண்ட்டு அந்த பாண்டிங் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நான் வந்தான். எனக்கு அங்கேயும் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஹார்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அங்கே ஜெட்டையோட அப்பா அம்மா ரொம்ப அப்புறம் வந்து கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து எல்லாரும் யோசிச்சு பார்த்தா வந்திருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் இதெல்லாம் லிசன் பண்ணுறாங்க, 2 பர்சன் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கோடம் பார்க்குறவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி டேவோட அப்பா அம்மா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் இதான் தெரிஞ்சு அவங்க எப்படி என்ன கேட்பாங்க, நம்ம சரியாக பார்த்துக்காம விட்டுட்டோம்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஜங்கோடம் அழறாங்க. என் வீட்டுக்கு வந்து சனியில் இவ்வளோ கஷ்டப்படுமா என்ன, ஜங்கோடம் ரொம்ப அழறாங்க. அவன் எத்தனை டைம் அழுதுருக்கான், அப்போதான் வந்துட்டு என்ன நினச்சி அழகு எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக அவன் மறக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு அந்த நியூ லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அவன் இந்த லைஃபால் தான் இவ்வளோ கஷ்டப்படான்னு தெரிஞ்சால் சத்தியமாக அதில் அப்பவே எதாவது சால்வ் பண்ணியிருப்பேன். ஜங்கோடம் சொல்கிறாங்க. குழந்தை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டு சொல்லாமல் போயிட்டானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இப்போதான் சொல்லப்படான்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. மேட்ரிக் நீ ஜங்கோடமா சொல்கிறாங்க. நீ பண்ண தப்பு பொண்ணு ஜெயிலில் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் ஒய்ஃப் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறவங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிலுக்கு தான் போகணும், அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாதான் அவங்க இன்னொரு தப்பு பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. ஒய்ஃபோட பர்மிஷன் இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி டச் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படி சொல்லி ஜங்கோடமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறீங்க பாருங்கம்மா அப்படியே பண்ணாதீங்கம்மா, எனக்கு ஜிம் இல்லாமல் இருக்க முடியாதுமா, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுங்க வீட்டில் நான் வாங்கிக்கிறேன், ஆனால் வேறு பண்ணாதீங்கம்மா. ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஜங்கோடமா பார்க்குறாங்க. அவன்ப்பா டேக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறாங்க. டே டிவோர்ஸ் பண்ணதான் ஆண்டி நினச்சாதான் நன்றி கொடுத்துரும் பேசுனால தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோடம் பார்க்குறாங்க. நான் எப்படி பேச போகிறேன், எப்படி சரிப்பட போகிறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, ஜிம் பற்றி எல்லாரும் யோசிப்பாங்க. ஜங்கோடம் அதே யோசிக்கிறாங்க. ஒரு பர்சன் ஆண்டி இவ்வளோ உள்ளமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கோடம் திரும்பி பாருங்க. அது ஜங்கோட அம்மா ஜங்குக்கு ஜங்கோட அப்பா ஜெயகு இப்போ ஜின்னா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டேவும் வாங்கிட்டுருக்காங்க.
ஏங்க ஜம் கூட அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ டே உள்ள வராங்க. அவர் ரொம்ப கோவத்தோட வந்திருப்பாரு. ஆக்சுவலாக டே ஒயின் ரொம்ப கோவமாக வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த செகண்ட் அந்த டோர் கிட்ட நின்றுப்பாங்க. அவங்க எவ்வளோ நேரம் ஜம் கூட அம்மா பேசுனது எல்லாத்தையும் லிசன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, தன்னோட அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஜம் கூட அம்மா. அது டேவோட அம்மாவுக்கும் ஜிம்ல ரொம்ப வருஷமாக தெரியும், சின்ன வயசும் தெரியும். ஆனால் ஜம் கூட அம்மாவுக்கு ஜிம்ல இப்போ தான் தெரியும். அப்படின்னு கூட அவங்க அவ்வளோ அவ்வளோ கேர் பியோர் இன்னசென்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம டேவில் வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க, டேங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ஒரு பார்க்குறான். ஆண்டி சொல்கிறாங்க, இப்போ ஜம்ப் நம்ம ஹெட்டை டவுன் பண்ணிடுறாங்க. ஆண்டி என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நான் ஜம்ப் நம்ம பார்க்குறேங்க. சாரிப்பா, நீங்கள் மேரேஜ் எனக்கு என்ன சொன்னீங்களா, அவன் ரொம்ப சென்சிட்டிவ், அவனுக்கு பிடிக்காம மேரேஜ் பண்ணியிருக்கிறான். நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணி வைக்கிறோம். ஆனால் வந்துட்டு ஹார்ட்டாக நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு இப்போ சொன்னீங்கல்ல. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் பத்திரம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ராமிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அவங்க மன்னிச்சிட சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, நான் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணலட்டே மன்னிச்சிட சொல்கிறாங்க. ஆண்டி அப்படி சொல்லாதீங்க, நான் நீங்கள் பேசினாலும் லிசன் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கோவமாக தான் வந்தாங்க. ஜிம்மு கூட்டிகிட்டு போயிட்டோம், இதுக்கப்புறம் ஜிம்மு இருக்கக்கூடாது நினைச்சா வந்தேன். ஆனால் நீங்கள் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு அதான் பெரியவங்க எப்பவுமே கொஞ்சம் நல்லா இப்போ யோசிச்சு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேசினாலும் லிசன் பண்ண இவன் ஏன் அம்மா கூட இந்த அளவுக்கு பொறுமையாக சாஃப்டாக யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ கேரிங் இவ்வளோ ஜிம்மு நீங்கள் கொஞ்சம் டேஸாக தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜிம் செகண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கா. அப்படி கூட நீங்கள் எவ்வளோ கேர் எவ்வளோ லவ் ஜிம்மை பற்றி யோசிக்கிறீங்க. உங்கள் பையனை விட்டு நீங்கள் ஜிம்மு பற்றி யோசிச்சிருக்கீங்க. எனக்கு அப்பயே புரியுது ஆண்டி, ஏன் ஜிம்மு உங்களுக்கு செகண்ட் ஏன் ஜம்முக்கு ஜிம்முக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜிம்மு ஜம்முக்கு ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு புரியுது. இப்போ எனக்கு நீங்கள் எல்லாரும் காட்டுற லவ் கேர் எனக்குலாம் ஜிம்மு சின்ன விஷயம் தெரியும். இப்போ என்னோட சோல்மேட் நான் அப்படி தான் யோசிச்சேன் அவனை பற்றி. ஆனால் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் டேஸாக அவனுக்கு தெரியும். அவங்க மேலே அவ்வளோ கேர் கொடுத்துருக்கீங்க. இவன் பேபி மேலே சேர்த்து அது பார்க்குறப்ப எனக்கு உண்மையாகவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கேன் ஆண்டி. ஜிம்மில் வந்துட்டு நான் ஜிம்மில் ஹஸ்பண்டாக இருக்க ஜங்க் கூட தப்பான பையனாக இருக்கான். நீங்கள் யாரும் தப்பான பசங்க, நீங்கள் ரொம்ப அழகான ஃபேமிலியாக இருக்கீங்க, ரொம்ப ட்ரூலாக கேர் கொடுக்குறீங்க. அதனால தான் ஜிம் இந்த செகண்ட் சான்ஸ்க்கு வந்து ஓகே சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். ஜம்ப் சொல்லிட்டே அப்புறமா ஜம்ப்ல பார்க்குறேன். இல்லை டைம் இப்போவும் சொல்லிட்டு முடிவுக்கு நான் ஓகே சொல்கிறாங்க. நீ என்ன முடிவு எடுக்கிறதே சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம், எனக்கு புரியுது. நானே நினச்சி ஜிம்மில் பிரிச்சிருந்தேன். ஜம் கூட ஜிம்மில் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்தேன். இப்போ வரைக்கும் அதை அப்படி தான் யோசிக்கிறேன், ஜிம்மில் மட்டும் வந்துடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறப்போ சொல்கிறாங்க, எனக்கு தோணுது ஆண்டி இப்போ உங்கள் பையன் ஒரு ஆட்டோமேட்டிக் கேளுங்க ஆண்டி ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ப்ராமிஸாக உண்மையாக இருக்கும், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அவன் எனக்குன்னு நினச்சி அப்படி நான் ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ ஒயின் புரிஞ்சுக்கிறா ஜங்க் ஃபுட்டில் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது புரிஞ்சுக்கிட்டா. அவள் வந்துட்டு எனக்கு ரொம்ப அப்சஷனாக இருக்கும் அவன் மேலே. அதுதான் ரீசன் அது போயிடுது. பாருங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குற ஒயினை எனக்கு நீங்கள் சொல்லிட்டு ஒரு விதத்தில் புரியுது. ஆனால் நீங்கள் பண்ணி தப்பு நாங்கள் வந்துட்டு மன்னிக்க மாட்டோம் எப்போவுமே. ஏன்னா எங்கள் ஜிம் ஹார்ட் ஆகுதுன்னா எனக்கு தாங்க முடியல சரியா. இன்னும் ஒரு டைம் தப்பு நீங்கள் பண்ண முடியும் நம்புகிறோம். ஒரு சான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் சரி, எங்கள் எல்லாரும் சேர்ந்து சான்ஸ் கொடுக்குறோம். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்ப்லாம் தாண்டி இந்த வீட்டில் உள்ள யாரும் யோசிக்கிறாங்க. அங்கிள் ஆண்டி ஜின்ஹா ஜோப்பியாங் எல்லாரோட லவ்வுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே எல்லாரும் ஜிம் பண்ணி பேபி மேலே வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். ஓகே நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ், இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஜிம் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான். அவனே இருப்பான்னு சொன்னால் கூட நாங்கள் விட மாட்டோம். ஓகே நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம் சொல்கிறாங்க. டே சொல்கிறேன் ஒயின் சொல்கிறா ஜம் பார்க்குறாங்க. இல்லை நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆண்டி நாங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறோம், டே ஒரே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறோம். எனக்கு இது செகண்ட் மேரேஜ். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கலாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இஷ்யூ இருக்குது. செகண்ட் வந்துட்டு ஜிம் ரொம்ப ஹார்ட்டாகும். இதுக்கப்புறம் என் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்க மாட்டேன். எனக்கு தேர்ட் மேரேஜ் யாராவது பண்ணுவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் அது ரொம்ப நல்லா இருக்காது சரியா. எனக்கு இன்னும் நினச்சி ஜிம்மில் நினச்சி கொஞ்சம் கவலை இருந்துட்டு இருந்துச்சு மனசுக்குள்ள. ஆனால் இப்போ நீங்கள் பேசினா கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நான் ஒரு சான்ஸ் தரேன் ஆண்டி, ஒரே ஒரு சான்ஸ் தரேன் ஓகேவா. இந்த சான்ஸில் உங்கள் பையன் தப்பானு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நானே அவனுக்கா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் அப்பெல்லாம் வாட்ஸ்அப் விட வேணாம், எனக்கு புரியுது நீங்கள் ஜிம்மில் வச்சுருக்க பாசம் புரியுது, இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வாட்ஸ்அப் விட வேண்டாம், எனக்கு புரியுது ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த டைம் அவன் தெரிந்து வாங்க நம்புறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க. இந்த டைம் கண்டிப்பாக தெரிந்து வாங்க நல்லா பார்த்துப்போம். 1 வீக் அவன் டிஸ்டர்ப் பண்ணல, அவன் கரெக்டாக தான் இருக்கான், இதே மாதிரி லைஃப் லாங் இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஜங்கு கூப்பிடுறாங்க. ஜம் கிட்டுறாங்க. மாஸ்டர் நல்லா கேட்டுக்கோ, இந்த டேல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் ஜிம் பக்கத்தில் போகக்கூடாது சொல்கிறாங்க. மாஸ்டர் ஜிம் பக்கத்தில் போகக்கூடாது ஓகேவா. இதுக்கப்புறம் ஜிம்க்கு ஒய்ஃப் பண்ணுற அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது சரியா. நீ ஒரு ஹஸ்பண்டாக அவங்கள்ட்ட ஒய்ஃபாக நடந்து ட்ரை பண்ணக்கூடாது, அவன் பக்கம் போகக்கூடாது சரியா. அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது, அவன் சேஃபாக ஃபீல் பண்ணணும், பார்த்தா பயப்படக்கூடாது சரியா. அவன் ஹாப்பியாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கும். குழந்தை பிறந்தாலும் சரிக்கா, அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரி, குழந்தை பிறக்கும் சரி, நீ வந்துட்டு அவன் பக்கத்தில் போகக்கூடாது சரியா. அவன் என்னைக்கு இந்த லைஃப் ஓகே ஜம்ப்ல ஹாஸ்பிட்டலாக இருக்க டிசமான பர்சன் ஜம்ப்ல லைஃப் வாழலாம் நினைக்கிறானோ அது வரைக்கும் நீ அவன் பக்கத்தில் போகக்கூடாது சரியா. அவனா அவன் நினைக்க அக்செப்ட் பண்ணுறானோ அந்த டே வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க. உன்னால முடியும்னா சொல்லு சரியா, இல்லைனாக்கா ஜிம்மி கூட்டி போய் இப்போ நான் டே விட்டு வந்துடுவா சொல்கிறாங்கம்மா. இல்லைம்மா பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலும் சரி நான் பரிமாட்டமான தப்பு கண்டிப்பாக சொல்கிறாங்க. இந்த பாரு ஒரு நம்புங்க ஒரு டைம் நம்புங்கம்மா, கண்டிப்பாக நான் இந்த டைம் தப்பு பண்ண விட ஓகேவா, நான் கண்டிப்பாக நான் கரெக்டாக இருப்பேன், என் பேபி ஜிம் நம்மளால இருக்க முடியாதுமா சொல்கிறாங்க. ஒன்றா சொல்கிறாங்க சத்தியமாக நம்புங்கம்மா, இட்ஸ் ஒரு ப்ராமிஸ்மா, இதுக்கப்புறம் நான் தப்பும் பண்ண மாட்டேன், ஜிம் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லி தெரியுமா, எனக்கு நினச்சிட்டாமா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சி ஒரு உரிமை தான் பண்ணிட்டேன் சரியா. அவன் புரிஞ்சுக்கணும் லவ் பண்ண சொல்கிறாங்க. இப்படி பண்ணால் லவ் பண்ணுவாங்களா இல்லை வெறுக்க தான் செய்வாங்க சொல்கிறாங்க.
எனக்கு புரியலம்மா இப்போ புரியுது சொல்கிறாங்க பாரு. இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்மா அப்படின்னு ஜம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மு ஜோ கிட்ட வராங்க பாரு. நீ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீ சின்ன கூட ஹார்ட் பண்ண மாட்டாங்க. பத்திரம் பார்த்துக்கோ சொல்லி பார்த்துக்க தேவையில்லாங்க பார்த்துக்கோ சரியா. நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹார்ட் பண்ண மாட்டா மட்டும் போதும் சொல்லி ஜம் கூட சொல்கிறாங்க. இல்லை மறக்க எதுவும் ஹார்ட் பண்ண மாட்டேம்மா நான் பத்திரம் பார்த்துக்கிறேம்மா ஜம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் வாங்கி பார்க்குறாங்க. ஆண்டி நாங்கள் அந்த டைம் ட்ரெஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு டைம் ட்ரெஸ் பண்ணுறோம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா தேங்க்யூ பார்த்து யாங்க சொல்கிறாங்க. எங்கள் புரிஞ்சுக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. என் பாப்பா ஜிம் 2000 விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் போட்டு நான் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒரு ஜிம் தப்பாக நினச்சிக்கோன்னு நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆண்டி. எனக்கு இவன் அம்மா கூட இப்படி யோசிப்பாங்க தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க புரியுது. நான் அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே அவங்க தப்பாக எடுத்துக்கிற மாதிரி அவங்க தப்பாக எடுத்துக்கிறது எதுவும் இல்லை. எனக்கு அவங்க மேரேஜ் ஆகிட்டு இல்லைப்பா டே யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. எனக்கு தன்னோட பையன் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் சடனாக பர்சன் தூக்கி போட்டு இந்த பர்சன் மோன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன். கொஞ்சம் ஒரு ஓரத்தில் ஒரு அம்மாவும் அவங்க ஒரு பையன் இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆண்டி. நான் கண்டிப்பாக அம்மாவுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் தப்புன்றது அம்மாவுக்கு புரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்பளமாக கொஞ்சம் பேர் இருக்குது. தேங்க்யூ டே அவங்க இவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு புரியுது. நான் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப கோபம் ஜெவ் ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இல்லை ஜெவ் பண்ணி ஃபோன் பண்ணுறது கரெக்டு தான் சரியா. அது எனக்கு அவங்க எல்லாருக்கும் தெரியணும். என்ன நடந்தாலும் எல்லாரும் தெரியும். எனக்கா ஜிம்முக்கு நம்ம ஜிம்மில் நம்ம கூட ரைட்ஸ் இல்லை. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எல்லா ரைட்ஸ் இருக்குது. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு சோல்மேட்டு அவங்க ஒரே ஃபேமிலி சரி. அவங்களுக்கு அப்புறம் நம்ம அப்படி சொல்கிறாங்க. இது பார்க்க கேட்க ரொம்ப ஒரு மாதிரி நிம்மதி இருக்குது. எனக்கா அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க. அது புரியுது அவருக்கு. ஓகே வைன் பார்க்குறதுனா கூட பாய்ந்த ஆண்டி எப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இந்த விடேஸ் வீட்டில் தான் சொல்லிட்டு ஜம்முக்கு தவிர மாதிரி நீங்கள் எல்லாம் ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறீங்க அவங்களும் கேரிங்காக தான் இருந்தால் ஆனால் காட்டு லவ் தான் தப்பான விதம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க புரியுது தெரியாமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. ஆச்சு ஆண்டி நீங்கள் மன்னிப்பு சொல்லி அவங்க பண்ணி தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி மன்னிப்பில் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வாங்க சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்க்குறீங்க. இல்லை ஆண்டி நான் ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி பண்ணி இப்போ ஜிம்மு பார்த்துருவாங்க. 2 பேரும் பேசுங்க கம்ஃபர்ட் பண்ணுங்க. நான் சமைக்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜம்காவை அடிச்சிருக்காங்க. ஜம்கா அப்போ பார்க்குறாங்க. எதுக்கு அடிக்கிட்டு கழிச்சு போ அப்போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்கா கழிச்சு ரூமுக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். அவருக்கே சொல்லாமல் நினச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் தெரியும்போது அவருக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். அந்த செகண்டே கூட அவன் இப்போ தனியாக தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டா டக்குனு மேட்ச் பண்ணி முடிவு எடுத்து பார்த்தா ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான். இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க. நான் எவ்வளோ ஹார்ட் பண்ணி போடாது இல்லை. எனக்கு எப்போ தான் புரியுது எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கேன். என் லவ் நான் அப்படி காமிச்சிடணும். எனக்கே மட்டுமே நான் நினச்சி அப்படி இல்லாமல் நான் இவ்வளோ பேசியாக இருந்துட்டேன் அவங்க மேலே. அது நீ ஹார்ட் ஆகிறன்றதே என் கண்ணை வந்து மறைச்சிருச்சு. தப்பு என் மேலே லெவலுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல. நான் படுக்கணும் பெயின் கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக நான் யோசிக்க மட்டும் பாரு. உனக்கு எதுனா ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்போம். ஜம்ப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தப்பு தான் சரியாக பண்ண மாட்டேன். தப்பு பண்ண மாட்டேன். தப்பு ஜம்ப் தான் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம்மில் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இப்போ ஜிம்மும் ஜம்ப் இதை பார்க்குறாங்க. எங்கம்மா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அதை நம்ம சேஞ்ச் ஆகிடுவோம் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் ஜிம்மின் டே ஒயின் ரூம் பார்க்கலாம். அந்த ரூம் பார்க்குறது இப்போ டேவும் ஒயின் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மின் எழுந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப கிரிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஒயின் டே பார்க்குறாங்க. பாருங்க ஜிம் எதுவும் நினைக்காது சரி. நாங்கள் தப்பாக நினைக்க மாட்டோம். உங்களோட தப்பு இது இல்லை சரியாக சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்துட்டு அங்கே சான்ஸ் கொடுக்க சொல்லிட்டு ஒரு கோவமாக சொல்லிட்டாங்க. எங்களை கோவம் இல்லை விட்டு எனக்கு எந்த கோவம் இல்லை. எனக்கு அது அங்கே ஒரு சான்ஸ் கொடுக்க தப்பு இல்லை. எனக்கு அந்த ஃபேமிலி நினைக்கும் போது நம்ம ஃபேமிலியோட மோடி இவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க சரி. எனக்கு நாங்கள் லவ் பண்ணுறோம். எனக்கு அவங்களுக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியும். ஆனால் இவங்க வந்துட்டு இப்போ தான் அவங்க அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ரொம்ப நல்ல ஃபேமிலி இருக்காங்க. நம்பிட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க நினச்சி மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். அவங்க தவிர பார்த்தாங்க என்ன சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க பாரு. ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியும் சரியா. கண்டிப்பாக அந்த சான்ஸாக வந்துட்டு வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சான்ஸாக லாஸ் பண்ண மாட்டான். கண்டிப்பாக வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியலட்டு ஏன்னா மின்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். மின்னும் அவன் கூட சொல்லிட்டேன் எனக்கு தெரியல நான் பார்க்குறேன். நாங்கள் வளர்த்த குழந்தை ஆனால் அவன் ஜம் கூட அவ்வளோ அட்டாச்சாக இருக்கான். எனக்கு அவன் புரியுது சரியா. அவன் ரொம்ப லவ் பண்ணா சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அப்பா லவ் கிடைச்சிருக்கு. அவனுக்கு அவன் ட்ரூவாக ஒரு அப்பாவாக இருப்பான் நினைக்க சொல்லிட்டாங்க. ஆமாம் டே சொல்லிட்டாங்க. ஓகே எனக்கு புரியுது. ஒன்றும் சூப்பர் எனக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். கொஞ்சம் பேருக்கு எவ்வளோ கோவம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் கோவம் இருந்துச்சு. எதுக்காக நம்பிட்டு அவங்க பேச்சு கேட்டு அங்கே ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லிட்டு கோவம் வந்துச்சு தான். இப்போ இவங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியுது. ஓகேவா தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட பாய்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பிறகு இருப்போம். நாங்கள் எப்படி இருப்போம். நீ ஹாப்பியாக இருக்கும். அதை விட்டு போது விட்டுவா சொல்லிட்டாங்க. ஏன்ட்டே சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் பக்கம் சொல்ல வச்சு சொல்லிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருந்துக்கூடா சரியா. உங்கள் லைஃப் மூவ் பாருங்க புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. என் லைஃப் மூவ் ஆகிட்டு நீங்கள் உங்கள் லைஃப் சொல்லிட்டாங்க. இல்லை சரி உங்கள் லைஃப் மூவ் பண்ணல எனக்கு தெரியும் சரியா. யார் வேணாலும் சொல்லலாம். எனக்கு தெரியும் எனக்கு ஜிம்ஸ் தெரியும் நான் மூவ் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு ஓகேவா. என்னும் இறந்துட்டான். அவன்கிட்ட நீ தான் மூவ் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. இந்த பாரு ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒயின் பார்க்குறேன். சிவா இறந்துட்டான். ஓகேவா உனக்கு இன்னும் லைஃப் இருக்குது. என்னை அப்படியே உங்கள் லைஃப் விட்டுறா சரியா சொல்லிட்டாங்க. இப்போ வைன் பார்க்குறேன். கொஞ்சம் டைம் போகட்டும் சொல்லிட்டு வைன் சொல்லிட்டா சரி புரிஞ்சுக்கிறாங்க. விட்டே ஜிம்மில் கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. நீ வேணும் நம்பிட்டு வரையா சொல்லிட்டாங்க. இல்லை டே கொஞ்சம் டேஸ் போட்டு வரையா சொல்லிட்டாங்க. ஏன் டே ஆண்டிக்கு தான் சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட தாங்க சொல்லிட்டாங்க. அம்மா தப்பாக நினைக்க மாட்டாங்க புரியுதா. எங்கள் மோச்சி யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க புரியுதா சொல்லிட்டாங்க. இந்த பேபி பார்த்துட்டு பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க பாரு இந்த பேபி வந்து உனக்குள்ளே வந்திருக்க ஒரு பேபி சரியா.
உனக்கு சின்னதாக ஒரு பர்சன் லவ் கொடுத்தா கூட நீ திருப்பி உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிற பர்சன். அப்படி இருக்க குழந்தை தப்பு பண்ணல, சரியா குழந்தைய பண்ண சொல்லிட்டு நான் என்ன இப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் எனக்கு சாப்பிடணும், குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்கணுக்கா நீ ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், புரியுதா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பிடிக்காம என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஓகே டே சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டேவும் வாங்கி பேசிட்டு இருக்காங்க. இப்போ போயிடலாம் டேவும் வாங்கி கிளம்புறாங்களா. இப்போ இன்னும் போய் பார்க்குறது டேட்டே அப்படி கூப்பிடுறது. இப்போ டே பார்க்குறேன் என்ன சொல்லி ஜிம்மி பார்க்குறாங்க, ரொம்ப மாதிரி இருக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க ஜிம்மில் சொல்லி கொடுத்து பாரு டேட்டேன்னு கூப்பிட்டு சொல்லிட்டு என் அக்காச்சி டே கிடைக்கிறது ஒரு கொசு வந்துருக்கும். எனக்கு அப்படி மற்றவங்க அக்காச்சி ஆகிறது பார்த்து இப்போ நம்ம பேசிட்டாங்க. கேங்க என்ன சொன்னாலும் கேட்குறாங்க டேட்டேன்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் டே கிட்ட என்ன சொல்லிட்டாங்க டேட்டே அப்படி சொல்லிட்டு இப்போ டே தூக்கி பேசலாம் மிஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் பேர் சொல்லிட்டு நீ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேட்டேன்னு சொல்லிட்டு ஆஃப் சொல்லிட்டு விட்டுவிட்டா கொஞ்சம் இருக்காரு. இப்போ டேட்டை பேச அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது பார்க்குறது ஜேவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே சச்சி அவ்வளோதான் இருக்குது. சச்சி ரொம்ப அழகாக இருக்கான். ஆனால் எங்கிட்ட கூட சொல்லிக்க மாட்டான். ஜேவை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கல வேறு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவக்கா டே வச்சுக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது பக்கம் ஒயின் பார்க்குறேன் ஒயின் சொல்லிச்சாலும் சொல்லிட்டாங்க ஒயின் அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இப்போ ஒயினும் பேபி வந்துட்டு மாறி மாதிரி தூக்கி பேபியை கொஞ்சிட்டு இருக்காங்க கிஸ் பண்ணுறாங்க. சரி அவனுக்கு பத்திரமா இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக இருக்கும் உனக்கு ரொம்ப அழகாக அப்படியே ஃபேமிலி கிடச்சிடும் உனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப லவ்லி ஃபேமிலி கிடச்சிடும். ஓகே அவனோட அப்பா கண்டிப்பாக ட்ரூவாக காமிக்கிறான்னு நினைக்கிறேன். அழுகிறப்போட அப்பா பிடிச்சிருக்கு எனக்கு புரியுது சரியா. அவன் ஃபேக்கா இல்லை லவ் அவன் ஃபேக்கா இல்லை அவன் பண்ண தப்பு தான். ஆனால் அவன் ஃபேக்கில் கொடுக்கல எனக்கு புரியுது சரியா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. பேபிக்கு விட்ட டே பிடிச்சா ஹெட்டில் போட்டு முட்டுது ரைட்டா நம்ம சின்னதாக சொல்லி கொடுத்துட்டு பாரு பேபி ப்ளே பண்ணி பாரு அந்த மாதிரி பேபி போட்டு ஹெடுக்கு விளையாட இடிக்குது. அது டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவும் அதுமாதிரி பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறமா டே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டே போனாலும் வருவியா டேக்கிட்டே சொல்லிட்டாங்க. அழகாக சொல்லிட்டு இருக்கிற டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போதும் நீயோட அம்மா ஹாப்பியாக வச்சுக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டே சொல்லிட்டாங்க. போயின்னு பார்க்குறேன் நான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. போயிடலாம் பேபி அவங்க கொடுத்துட்டு அப்போ மேலே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களா. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஜேவப் தான் டேக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. பிளாக் லிஸ்ட்லாம் போட்டு விட்றாங்க. அப்படி இன்னும் கூட இவங்க நம்பர்லாம் வாங்கி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப கோவம் வருது. டேக் அப்படி பார்க்குறாங்க. உனக்கு என்னதான் வேணும் கேட்குறாங்க. நீ தான் வேணும் சொல்கிறாங்க. பைத்தியம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜேவப் பார்க்க நானும் பைத்தியம் நல்லா சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. என்னன்னு இருக்காமல் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் நம்ம வீட்டுக்கு சண்டையாக வரணும் சொல்லிட்டாங்க. அப்போ நீ நான் நம்மளோட ஃபேமிலி ஒன்றா இருக்கலாம்ல நீ நினைக்கிறப்ப மின்னும் போய் பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. மின்னும் பார்க்கறதுக்காக அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்றியா அப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க. ஆமாம் ஜேவப் சொல்லிட்டாங்க. நான் அப்படி கூட மேரேஜ் பண்ணி மட்டும் சொல்லிட்டாங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல சொல்லிட்டாங்க. அதான் உங்களுக்கு ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கல வேறு என்ன பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. சரி டே பார்க்குறேங்கப்பா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத போய் சரியாக ஃபோனை வச்சுட்டே தான் கட் பண்ணி விட்டுறாங்க. ஜேவப் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன லவ் பண்ணுறதுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி லவ் பண்ணாமல் நான் அப்படியே சுற்றிக்கிட்டு போனது மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாரும் எனக்கு பேம்பர் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாரு எனக்கு இவன் எப்போ லவ் பண்ணால் அப்படி மாறி இருக்குது சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல இவன் ஞாபகமாக இருக்குது. இவன் நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். எனக்கு பைத்தியம்னு சொல்கிறேன் எனக்கு பைத்தியமா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது எனக்கு ஒரு எனக்கு ஹோப்பை போயிருப்படியே அது பார்த்துருக்காங்க. அவனுக்கு பிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணால் அவனுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேவப் மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜம்ப் எடுத்து தனி ரூமில் இருக்காங்க. நம்ம ஜிம்மில் வந்து அதிகமாக டேக்கர் பண்ணுறது ஜம்ப் நம்ம தான் ஃபுல் டேக்கர் பண்ணுறது அவங்க தான். பேபி வந்து எப்போ போல ஜம்ப் கூட தூக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஜம்ப் அம்மா அதிகமாக ஜம்ப் கூட பேசுறது இந்த மாதிரி ஜம்ப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா பேசுங்க சொல்லிட்டாங்க. ஜம்ப் அம்மா பேச மாட்டேங்கிறாங்க. உனக்கு அவங்க பனிஷ்மெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு மாதிரி இப்போ கொஞ்சம் பேச மாட்டேங்கிறாங்க. ஜம்ப் அப்பா அம்மா வந்து ஜம்ப் கூட சரியாக பேசுறது இல்லை. சின்ன ஜம்ப்லாம் பேசுகிறாங்க. இப்போ ஒன் பாயிண்ட் தான் பேபி தான் வந்து ஜம்ப் கூட இருக்குது. ஜம்ப் பார்க்குறாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ பேபி அப்படி சொல்லிட்டு நான் உன் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறது உங்கள் அம்மாவோட பேசுறதையும் பார்க்க முடியலடா. எனக்கு நான் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அவங்க ரூமில் தான் இருப்பேன் போல. நான் நைட்டு வரதுக்குள்ளே சாப்பிட்டு படுத்துறேன்னா எனக்கு உங்கள் அம்மா பார்க்க முடியாது. ரூம் வேறு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா அதுவும் கிராண்ட்மா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி தான் பார்க்குறது அம்மாவை சொல்ல சொல்கிறாங்க. பேபி பார்த்து விட சுற்றிட்டுருக்கு. நம்ம சொல்ல சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேபி அப்படியே இருக்குது. அதுக்கு கிடையாது எப்படி சொல்லுவோம் அப்படி சொல்கிறாங்க. திரும்ப பார்த்து ஜம்ப் பண்ணிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பேபி கிடையாது எப்படி பதில் சொல்லுவான் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. எனக்கு ஜிம்மு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் அவன் பேச மட்டும் பார்க்கணும் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க நல்லா தான் இருக்கான் சரி அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க. சின்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்கிறோம் ஓகேவா நல்லா தான் இருக்கான். என்கிட்ட போகும்போது சரி ஜேவ் சொல்கிறாங்க. அப்புறமா ஜம்ப் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அவன் பார்க்குறோம் சொல்கிறாங்க. ஜேவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் பார்க்கணும் ஆசைப்படன்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டாங்க. அம்மா 11 o'clock அப்புறம் அவங்க ரூம் போயிடுவாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அம்மா 11 o'clock வரைக்கும் தான் அம்மா தூங்குவாங்க ஜிம்மி கூட. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேபி ஜிம் கூட தூங்குவாங்க சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜம்ப் ரொம்ப அப்புறம் தேங்க்யூ வாங்க சொல்லிட்டாங்க. இது பாரு ஜிம்மில் எதுவும் சொல்லிட்டாங்க. இல்லை நல்லா பரம்பரை சொல்லிட்டாங்க. சரி ஓகே சரி ஜம்ப் போயிடுறாங்க. இப்போ நைட்டு தான் நம்ம ஜம்ப் கூட 11 o'clock வரைக்கும் ஜம்ப் கூட அம்மா ஜிம்மி கூட தூங்குவாங்க. ஜிம்மில் தூங்க வச்சுட்டு பேபி தூங்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அவங்க போயிடுவாங்க ரூமுக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜம்ப் என்ன பார்க்குறாங்க கரெக்டாக 11:10 ஆகுது. ஜம்ப் மேய்ச்சி போயிடுறாங்க. இப்போ ரூம் லைட்டு நார்மலாக லாக் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஜம்ப் நம்ம போனதுக்கப்புறம் தான் ஜம்ப் கொடுக்குறாங்க. பார்த்தா பேபி ஜிம்மி தூங்கிட்டு இருக்காங்க. பேபி பார்த்தா அழகாக தூங்கிட்டு இருக்கு. ஜம்ப் பார்க்க எதுவுமே பண்ணாமல் பெட்டுக்கு கீழே போயிட்டு ஃப்ளோரில் தான் படுக்கிறாங்க. பெட்ஷீட் இல்லை பில்லோவில் எதுவுமே இல்லை. பேபி கூட எடுத்துக்கிறாங்க. எடுத்து அவர் செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. அவருக்கு எதுவும் பேபி மிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ரீசனால் பேபி அவர் செஸ்ட்டில் படுக்க வச்சு தட்டுக்கிட்டு அழகாக படுத்துருக்காங்க. இந்த ரூமில்
ஜிம் பக்கத்தில் ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிளேஸ்க்கு அப்புறம் ரூம் போகிறதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஏதோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அவருக்கு ரொம்ப எம்டியாக ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஜிம் ரூமில் அவர் ரூம் ஜிம்மில் தந்த ரூமில் இருக்கிறது அவருக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவருக்கு புரியுது பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை ஏற்றுக்கணும் புரியுது. இருந்தாலும் அவர் ஜிம் இல்லாமல் இருக்கவே முடியல. அதே ஜிம் பக்கத்துலேயே அவருக்கு கொஞ்சம் அளவுக்கு தோணுது. அந்தளவுக்கு கிரேஸ் லவ்ஸாக இருக்குது. இப்போ அவங்க வந்து ரூமில் படுத்துருக்காங்க. ஜிம் பார்த்தா ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும். ஒரு 4 o'clock இருக்கும். இப்போ ஜிம் வந்து கொஞ்சம் குழந்தை படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது தான் ஜிம் பக்கத்தில் பேபியில் ஹேண்ட் வைக்கிறாங்க. பேபி இருக்காங்க. ஜிம்முக்கு விட டக்குன்னு பயங்கர இருக்குது. எங்கே பேபி சொல்லிட்டு ஜிம்முக்கே தெரியும் ஜம்ப்போட அம்மா கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க. போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறீங்க டக்கு பேபி இருக்காங்க சொல்லிட்டு ஜிம் தான் எந்திரிக்கிறாங்க. அப்போ எந்திரிக்கும்போது காலை கீழே போகிறாங்க. பார்த்தா ஜம் கீழே படுத்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க இவங்க நெருப்புன்றது பார்த்துருக்காங்க. பார்த்தா ஜம்ப் மேலே தான் பேபி தூங்கிட்டு இருக்கு. ஜம்ப் பார்த்து பில்லோ இல்லை பெட்ஷீட் இல்லாமல் அப்படியே எம்டி ஃப்ளோரில் ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இது பார்க்க ஜிம்முக்கு என்ன சொல்லி தெரியல. இவன் எப்படி இந்த ரூமில் வந்தான், இவன் ஏன் இப்படி படுத்துருக்கான். ஜிம் பார்த்துருக்காங்க. அதை பேபி ஜம்ப் அழகாக தூங்கிட்டு இருக்கு. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஃப்ளோரில் எப்படி சில்லுன்னு இருக்குமே. ஜிம் பார்த்துருக்காங்க. ஃப்ளோர் பார்த்து அவ்வளோ சில்லுன்னு தான் இருக்கு. தொட்டு பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஃப்ளோர் சில்லுன்னு இருக்கு. பார்த்து ஜம்ப் அதிலே படுத்துருக்காங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே டக்குன்னு ஒரு பெட்டில் அகைன் படுத்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிட்டோம், ஏன் இப்படி இருக்கான், எவ்வளோ ஒரு மாதிரி ஹார்ட் பண்ணா இப்பயும் அப்படி பண்ணிட்டு இருக்கான், என்ன மீனிங் இருக்குது இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி ஓகே சார் அப்படி விட்டுறாங்களா. இப்போ டெய்லியும் இப்படி நடக்க ஆரம்பிக்குது. ஜம்ப் நம்ம எப்போ ரூம் போட்டு வெளில போவாங்க. அதுக்கப்புறம் ஜம்ப் வந்துடுறாங்க. நம்ம இதே மாதிரி பேபி கூட படுத்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிட்ட ஹெல்த் இதாக இருக்கும். பயம் வந்து அதுக்கு சின்ன ஃப்ளோர் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ஒரு 2 weeks ஆஃப்டர் தான்டா ஜம்ப் இதே மாதிரி வரவும் இவங்க இப்போ நாங்கள் டக்குனு கீழே வந்துட்டு ஒரு பில்லோ வச்சு போட்டிருக்காங்க. இப்போ ஜம்ப் நம்ம போன செகண்ட் டே ஜம்ப் ஜிம் வந்து பில்லோ பிளாங்கெட் கவருக்கு எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ இது பக்கம் ஜம்ப் ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு புரியல. ஏன்னாக்கா அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்படினாக்கா ஜிம்முக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஏர்லி மார்னிங் அவரே போட்டாக்கா பேபி எடுத்து பெட்டில் வச்சுட்டு அவர் போயிடுவார். இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஜிம் இது பண்ணாக்கா எனக்கு போட்டுருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க இப்போ தெரியுமா என்ன. அப்போ வீட்டில் யாரும் சொல்லாமல் இருக்கான் என்னவா இருக்கும். அது போலயே ஜம்ப் பார்த்துருக்காங்க. இருக்கிற என்ன மீனிங் எடுத்துக்கிட்டோம். ஜம்ப் பார்த்துருக்காங்க. பார்த்து ஜிம் பெட்டில் படுத்துருக்காங்க. வீட்டு பக்கத்தில் படுத்துருக்கு. ஜம்ப் மாதிரி இருக்குது. அதை ஹாப்பி எடுத்துக்கு தோணுது. சரி ஓகே சொல்லி அழகாக அந்த பிளாங்கெட்டில் போய் படுக்கிறாங்க. கீழே அப்படியே விருப்பம் எடுத்து ஒரு செஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. 1 பாயிண்ட் ஜிம்முக்கு வந்து ரொம்ப தனிதாகமாக இருக்குது. அப்படி எழுந்திக்கிறாங்க. இப்போ ஜம்ப் ரகம் பேபி பக்கத்தில் படுக்க வச்சிருக்காங்க. நான் செஸ்ட்டில் படுக்க வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் பக்கத்துலேயே படுக்க வச்சிருப்பாங்க. பேபி ஜம்ப் ரொம்ப க்ளோஸாக அழகாக செஸ்ட்டில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். அது கீழே பிளாங்கெட் போட்டிருக்காங்க. பிளாங்கெட்டு அந்த பில்லோவாக இருக்கும். அது வச்சுருக்காங்க. ஜிம் வந்து தண்ணி குடிக்காக எழுந்திக்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் எழுந்திரிச்சு ட்ரை பண்ண பார்க்குறாங்க. வந்துட்டு அவர் எழுந்திரிச்சு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேச 1 month மேலே இருக்கும். என்னவா ஜம்ப் பார்க்குறாங்க. என்னென்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தண்ணி எப்படி சொல்கிறாங்க. இப்போ டக்குனு ஜம்ப் எழுந்திருக்காங்க. சீக்கிரம் போய்ட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அது வார்ம் வாட்டர் தான் இது கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. ஜம்ப் பார்க்குறாங்க. எனக்கு ஜம்போட பார்வை வேறு மாதிரி எப்படி ரொம்ப லவ்வாக ரொம்ப அன்கண்டிஷனல் லவ்வோட ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்டாக இருப்பாங்களா அப்படி பார்த்துருக்காங்க அழகாக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவரே ரொம்ப உங்களுக்கு ஜம்ப் தானான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டே பார்த்ததுக்கும் வந்துடும் அப்போ இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனாக பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ படுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எதுவுமே சொல்லவே படுத்துறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மோட அமைதியாக படுத்துட்டாரு. ஜம்முக்கு எழுந்திரிச்சு பிளாங்கெட் கவர் பண்ணுறாங்க. ஜிம் நெக் வரைக்கும் பிளாங்கெட் கவர் பண்ணிட்டு கீழே ஜம்ப் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லவே தெரியல. அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி அமைதி விட்டுறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஜிம்முக்கு இது 5 month 5th month ஒவ்வொரு மந்த்தும் செக்அப் வந்து ஜம்ப்போட அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. இது 5th month ஃபஸ்ட் டைம் ஸ்கேனு. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. அம்மா அது கேட்குறாங்க. ஜம்ப் அம்மா ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜம்ப்ட்டு பேசவே இல்லை. என்ன வேணும் அது கேட்குறாங்க. இல்லை நானும் ஹாஸ்பிட்டல் வருவா சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இந்த பேபி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் நம்ம உட்காந்து இருக்கிறேன். இப்படி பார்த்தாலும் இருக்குது. அவருக்கு இது ஃபஸ்ட்டு பேபி இல்லை. அவருக்கும் ஆசையாக இருக்குல்ல சொல்லி பார்த்துருக்காங்க. அதை சொல்கிறாங்க. நானும் வருவேன் அம்மா ஜம்ப் கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பிடிக்கல என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அதெல்லாம் பிடிக்கும் ஆண்டி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பிடிக்கலாம் கூட சொல்ல மாட்டேன் ஆண்டி ஜஸ்ட் பேபி மான்சூரில் பார்க்கணும் ஆசைப்படுறான் போல சொல்கிறாங்க. பிடிக்குன்னா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜம்ப் மூணு சொல்லி விட்டு வாசிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒயருமே வரா அன்றைக்கி அவருக்கும் பேபி பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு இப்போ ஒயன் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜம்போட அம்மா ஜவுக்கு நம்ம ஜிம்முக்கு 3 பேரும் வந்துருக்காங்க காரில். பேபி ஜவுக்கு கிட்ட இருக்குது. ஜம்ப் அழகாக பார்த்து பேசிட்டு வந்துருக்காங்க. குட்டி வைப்ப பார்க்கலாமா தம்பி பார்க்கலாமா ஜம்ப் கேட்குறாங்க. பேபி க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கு. டேட்டா அப்படி கூட்ட பேசி வந்துட்டு இருக்கு. ஜம்ப் பேபி பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காது. எப்போலாம் ஜம்ப் கூட இருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். மற்றவங்கிட்ட இருக்க கூட இவ்வளோ சிரிக்காது. ஆனால் ஜம்ப் கூட வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக சிரிச்சிட்டே இருக்கும். அந்த ட்ரூவில் வந்து ஜம்ப் கொடுக்குறாங்க. அது ஜிம்முக்கு புரியுது. அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. புரியுதா
ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. இப்போ டாக்டர் ஜெஸ்ஸி வந்து வந்துட்டு ஜிம்முக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. ஜங்குக்கு மானிட்டரில் தெரியுதா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஜங்கு போய் மொபைலில் கேப்சர் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பேபி மூவ் பண்ணுறதை பார்த்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு பேபி பாரு சொல்கிறாங்க. பாப்பா பாரு சொல்ல காமிக்கிறாங்க. இப்போ இன்னும் பேபி பார்த்துருக்கு. அடுத்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கு. ஜங்கு போய் பார்க்குறாங்க. ஜங்கு வந்து அரிசி பார்க்குறதுக்காக அவங்களுக்கு புரியுது. இவங்க இவ்வளோ கேர் நம்மளை வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன் நடந்துக்கணும் அப்படி ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அவங்க நினைக்கிறாங்க எனக்கு இவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. அவங்க ஹார்ட்டை வின் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுட்டு இப்படியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கணும் தெரியல அவங்க அம்மாவுக்கு. அதெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அமைதியாக இருக்கு. எதுவும் சொல்லலை. இப்போ ஃபைனல் செக்கப்லாம் முடிச்சு பார்க்கணும். ஜம்ப் பார்க்குறாங்க. அம்மா வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மி கூப்பிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பில்லோக்கு ஒரு வந்துருக்காங்க. பில்லோ வந்து இப்போக்கா அந்த ப்ரெக்னன்சி பில்லோ வச்சுருப்பாங்க. அது வந்துருக்காங்க. இது உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு பாடி பெயின் வராமல் இருக்குது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி வாங்கிட்டு வச்சுக்கிறாங்க. வீட்டில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக படுத்துறாரு. இப்போ ஆப்போசிட் இருக்கா. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் வந்துட்டு ஸ்டில் போகிறது ஜிம்மில் பஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அவர் சாப்பிட்றப்போ ஜிம்முக்கு யாராவது ஃபுட்டு கொடுத்தா அவர் ஸ்டில் பஸ் வாங்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்காரு அவர். அப்புறம் 1.8 நம்ம ஜம்ப் தான் இன்னைக்கு அவரு குக் பண்ணுற ஜம்ப் ரொம்ப அம்மா பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுற கிச்சனாக சொல்கிறாங்க. இல்லை மணிக்கு நானே குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு நானே குக் பண்ணுவா கேட்குறாங்க. ஜம்ப் பண்ணி பார்க்குறாங்க. சரி போ ஃபுட்டு விட்டுறாங்க. ஜம்ப்லாம் ஃபுட்டை குக் பண்ணுறாரு. அந்த ஃபுட்டு ஜம்முக்கு பிடிச்சிருக்கு. எல்லா ஃபுட்டும் ரசித்து சாப்பிட்றாரு. ஏன்னா அவர் ஜம்முக்கு குக் பண்ணது அவருக்கு தெரியாது. நான் சாப்பிட்ருக்காங்க. ஜம்ப் நம்ம பார்க்குறாங்க. பரவாயில்லையே ஜிம்மு எல்லாத்துக்கும் எவ்வளோ சாப்பிட்றது நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றான்னு பார்த்துருக்காங்க. ஜம்போட அம்மா ரொம்ப ஹாப்பி பார்த்துருக்காங்க. போக போக ஜங்குக்கு ஜிம்மோட மனசில் இடம் பிடிக்கணும். ஜிம்முக்கு ஜங்கு பிடிக்க ஆரம்பிக்கணும். 2 பேரும் ஹாப்பியாக லைஃப் வாங்க ஜங்கு நம்ம நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு பேபிக்கு கூட இது பண்ணிருக்காங்க. கடைசியெல்லாம் ஜங்கு தான் ஃபீல் பண்ணுறாங்க. பேபிக்கு கூட சாப்பிட்டு டேட்டா ஆப் சொல்லிட்டு பேசிட்டே சாப்பிட்டு இருக்கு. இப்போ போக போகாது பேபி எல்லாரும் நேம்ஸ் ஆரம்பிச்சு ஜின்னு ஜெவாப் எல்லாரும் நேம்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப ஜெவா பார்க்குறாங்க. ஹோப்பி சொல்ல சொல்கிறாங்க. ஹோபி அப்படி சொல்லிட்டு ஹோப்பி சொல்லிட்டு ஹோப்பி சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லி பேபி கேட்டுருக்கு. இப்போ நம்ம ஜெவா பார்க்குறாங்க. உன்னோட அங்கிள் என்ன பிடிக்க மாட்டேது ஜெவா கேட்குறாங்க. இப்போ நம்ம பக்கத்து கேட்டே இருக்கானா கேட்டே சொல்லுங்க. கேட்டே என்ன பிடிக்க மாட்டேது கேட்குறாங்க. பேபிக்கு அதுக்கப்புறம் பேச தெரியல. அது நேம் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கு பேபி கிட்ட சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஹேங் சொல்லிட்டாங்க. ஏய் ஜெவா சொல்லிட்டாங்க. என்ன ஹேங் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சரியில்லை சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டாங்க. சொல்லிட்டா என்ன சொல்லி அவங்க சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. யார்கிட்டயா கேட்குறாங்க. உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நல்லா தெரியுது பார்த்தாலும் தெரியுது. எனக்கு அவன் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி கல் வச்சுட்டே இருக்கேன் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. பசுமாடு பால் விடுறதுக்கு கல்லை காட்டுங்க அது மாதிரி விசிச்சிட்டே இருக்கா சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டாங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுது சொல்லிட்டாங்க. ஆமாம் ஐயின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சன்ஷைன் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று தான் சொல்ல சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன ஜெயா பார்க்குறேன் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அவங்க பிடிக்கவே சொல்லிட்டாங்க. பிடிக்கலையான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன் சரி ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி கால் ட்ரை பண்ணுறேன். டெக்ஸ்ட் பண்ணுறேன். என்னமோ பண்ணுறேன். ஆனால் எதில் பார்த்தா பிளாக் பண்ணுறான் சொல்லிட்டாங்க. பிளாக் பண்ணுறேன். ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் 2 days ஆஃப்டர் அவனும் பிளாக் லிஸ்ட் எடுத்து நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. அவனுக்கு பிடிக்கல யார் கேட்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சரி ஓகே வீடு எப்போ சொல்கிறாங்க. எனக்கு அவனா வேணும் சொல்கிறாங்க. அவனா வேணுமா சொல்கிறாங்க. பெட்டர் மாஸ் லேட்டாக வேணுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன சரி வீடு ஒரு டேஸ் போனால் புரிஞ்சுக்கா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் வந்து டே 1 day வந்திருக்காங்க சின்ன பார்க்குறதுக்காக. சின்ன டேவும் நிறைய பேசிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்ட்டு எப்படி இருக்கா மேட்ச் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத டே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நான் டே முன்னூறு பார்த்து டேட்டி அப்படி சொல்கிறது என்னடா மார்க் கேட்குறாங்க. டேட்டி தூக்கு சொல்லிட்டாங்க. தூக்குறோம் ஒன்று டேட்டா தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ மேரேஜ் பண்ணிட்டா அங்கிள் ஆண்டி ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஒயினுக்கு மேரேஜ் பண்ணிருக்கேன் சொல்லிட்டாங்க. ஒயினுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இதை ஜவாப் கேட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒயினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சது நீ மேரேஜ் பண்ணி போயிருந்தா சொல்லிட்டாங்க. கரெக்டு தாங்க எனக்கு ஒயின் ரொம்ப ஹாட்டாக இருக்கா. அப்போ ஒயினுக்கு மேரேஜ் ஆனால் நீ மேரேஜ் பண்ணி போய் டேப் ஆகிட்டு ஜெவா பேசுகிறாங்க. ஒயினுக்கு யாரை செட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஜெவா பேசுகிறாங்க. யார் கரெக்டாக இருப்பா அது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் போகிறாங்க. ஜெவா போட்டு கூப்பிட்றாங்க. ஜெவா திருப்பி பார்க்குறாங்க. காய் நீங்கள் என்ன பண்ணுறா கேட்குறாங்க. என் வீட்டு அடுத்தது காஃபி சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அவன் சொல்லிட்டாங்க. அவன் மேலே ரூமில் இருக்கான் சொல்லிட்டாங்க. ஓகே சுற்றி காய் போயிடுறாங்க. இவன் கரெக்டாக இருப்பான்ல இவன் ரொம்ப நல்லவன். எனக்கு நல்லா ஜங்க் இருந்தாலும் இவன் ரொம்ப சாஃப்ட் டைப் தான். ரொம்ப நல்லவன் நல்ல கேரக்டர் அப்படி சொல்லிட்டு காய் பார்த்துருக்காங்க. இவனை பேசும் ஒயினுக்கு சேர்க்கலாம் செட் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெவா பார்த்துருக்காங்க. இவனுக்கும் அவனுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன் ஒயின் மேட்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துப்பாங்க. எனக்கு சுகர் இருந்துருக்காங்க. அப்போ அவள் கொஞ்சம் மனசு கொஞ்சம் காயமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அதெல்லாம் கண்டிப்பாக இவன் மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக இவன் ப்ளே பண்ணுவான். அவன் இப்போ கம்ஃபர்ட் பண்ணுவான். அப்படி சொல்லிட்டு ஜெவா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். டே ஜிம்முக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உண்மையாக ஜவுக்கு இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது. என்ன ஜவுக்கு பொறுத்தவரைக்கும் ஜிம்மு கூட யாருக்கு க்ளோஸ் ஆகக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு தாட் இப்போ வரைக்கும் அவருக்கு தாட் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும். ஜவுக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஏன் ஆஃப் சொல்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. சும்மா சொல்கிறாங்க சொல்லிட்டா சொல்கிறாங்க. கொஞ்சம் டயர்டாக சொல்லிட்டு டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கொஞ்சம் காயும் ஜங்கு பேசிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் அப்பா எதுவும் என்கிட்ட பேசணும் நல்லா சொன்னாங்க. என்ன பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க.
அது கொலாபரேஷன் பண்ண யார் கூட சொல்கிறாங்க. ஓ அதுவா, அதை பற்றி நானே பேச சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அது டே கூட சொல்கிறாங்க. டே கூட வா கேட்குறாங்க. ஆமாம், டே அண்ட் ஒயின் கூட தான் கொலாபரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சடனாக சொல்கிறாங்க. இல்லைடா, இப்போ கிம் குரூப்பும் ஜோன் குரூப்பும் நம்பர் 1 ஈக்குவல் பொசிஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதில் இது கொலாபரேஷன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஏன்னா கிம் குரூப்பும் சரி ஜோன் குரூப்பும் சரி எல்லாருமே கொலாபரேஷன் பண்ணால் போட்டி போகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் போட்டி கூட எப்படி நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. போட்டி இல்லை கொலாபரேஷன் பண்ணால் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. அதுதான் அங்கிள் சைன் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், அங்கிள் வந்து கிம் கிட்ட பேசிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு போனால் கொலாபரேஷன் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. நாளில் இந்த ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே வீட்டுக்கு ஒரு நாள் பேசுறது சொல்கிறாங்க. அவன் இப்போ பேசியிருக்கான் சொல்லி கேட்குறாங்க. அதுவும் உங்க தான் சொல்கிறாங்க. நான் மைண்டை பேசிட்டேன் சொல்லிட்டேன். மைண்டை பேசினேன் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்படி ஜம்ப் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தாண்டா நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு செக்கப்புக்கு வர முடியாமல் சொல்கிறாங்க. இப்போ 6 மந்த்ஸ் ஆகுது ஜிம்முக்கு. இப்போ ஜம்ப் கூட ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு என் கம்பெனிக்கு கொலாபரேஷன் பண்ண போகிறாங்கம்மா. நாங்கள் வந்து ஜம்ப் டேவோட ஆஃபீஸ்க்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. டேவோட ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. பாரு டேக்கிட்ட போவோம்னு சொல்கிறாங்க. அவன் கோப்பட்டு திட்டினா கூட சொல்கிறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் கூட சரி ஓகே அதெல்லாம் போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. எனக்கு டியூட்டி இருக்குது சொல்கிறாங்க. டியூட்டி இருக்குது. ஆமாம், ஜேவோ பண்ணிக்கு வந்துட்டு ஷூட்டு பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அங்களுக்கு மீட்டிங் இருக்குது, எல்லாருக்கும் பிஸியாக இருக்கும். பேபி சொல்கிறாங்க. எப்போவுமே யாராவது நம்ம செக்அப் பண்ணால் பேபி யாராவது விட்டுருவாங்க, சம்டைம் தூக்கிட்டு போவாங்க. இப்போ ஜம்ப் பண்ணி பார்க்குறாங்க. அச்சோனால இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டானா ரொம்ப சேட்டை பண்ணுறானா நிற்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்கம்மா நான் தூக்கிட்டு போய் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. இல்லை டேவோட ஆஃபீஸ் தானே ஒரு பிரச்சனை இல்லை, காலேஜ் தூக்கிட்டு போனா சொல்கிறாங்க. கரெக்டு தான், மைண்ட் பார்த்துப்பா நீயும் இருக்க ஓகே தூக்கிட்டு போய் சொல்கிறாங்க. நான் தூக்கிட்டு போகிறேன் பேபி, நான் தூக்கிட்டு போகிறேன், நீங்கள் ஜிம்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பண்ண பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு அப்படி ஜம்ப் பண்ணிட்டே அவங்க பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. பாரு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா. டே என்ன சொன்னாலும் தெரியாது, ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அதனால நம்ம போய் பார்க்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பார்க்க ஒரு மாதிரி கண்டிச்சிட்டு அப்புறம் நினைக்காத சொல்லலாம் மொபைல் இந்த அப்போ சரியா நம்ம போகலாம் சொல்கிறாங்க. சரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி நம்ம ஜம்ப் பண்ணாமல் கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஜிம்முமே அவர் டியூட்டி ரிசீவர் போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜேவோ போய் ஷூட்டு போயிடுறாரு. ஜம்ப் பார்த்து பேபி ரெடி பண்ணுறாங்க. பேபி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. மில்க்கு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பிஸ்கட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அம்மா கேட்குறாங்க. ஜம்ப் அப்போ பார்க்குறாங்க. இவன் இந்த விஷயத்தை மட்டும் இவன் அடிச்சிக்க முடியாது, பேபி மட்டும் ரொம்ப பாசம் வச்சிருக்கான், அது யாரும் இல்லைன்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஜம்ப் அப்போ பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. கோலமா சொல்கிறாங்க. ஓகே பாசுறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் அப்போ ட்ரைவ் பண்ணுறாங்க. நம்ம ஜம்ப் வந்து பேபி கொஞ்சம் வந்துருக்காங்க. லாஸ்ட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி வந்துட்டு விட்டு பேசி சுற்றிட்டே வந்துட்டு இருக்குது நம்ம ஜம்ப் கிட்ட. ஃபைனல் அவங்க ஃபைனல் அவங்க வரது கிம் கொடுத்து வராங்க. நம்ம கிம் கொடுத்து வராங்க. அதுக்கப்புறம் காய் வெட்டி வந்துட்டாங்க. காய் பார்க்குறாங்க. ஹலோ ஏன்னு சொல்லிட்டாங்க. ஹாய் காய் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சேடாக இருக்கிறது தான், இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணணும், இது வந்து அழகான்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னே தெரியல, எனக்கு இப்படி ஒரு பர்சனை பிடிக்கும். யாரோ ஒரு பர்சன் ஹார்ட் ஆகிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு போய் கம்ஃபர்ட் பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்துக்கும் தோணுமா. எனக்கு இப்போ அப்படி தோணுது. அவள் ஏதோ ஹார்ட் ஆயிருக்கா, எனக்கு புரியுது. அந்த சுகாவோட இதனால தான் ஹார்ட் ஆயிருக்கா, எனக்கு அது புரியுது. ஆனால் போனவங்களும் நினச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும். அவங்கள்ட்ட கொஞ்சம் போன் பண்ணி தானே ஆகணும். எனக்கு டைம் போயிட்டே இருக்குல்ல, லைஃப் ஸ்டார்ட் இல்லை, அது வரைக்கும் யோசிக்கணும்ல. சட்டு காய் பார்த்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு என்ன அப்படி சட்டு காய் என்னைய பார்த்துருக்காங்க. இப்போ ஃபைனா டே பார்க்குறாங்க. எதுக்காக என்னோட சிஸ்டரை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு நார்மலாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி உள்ள வாசிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே காய் போய் உள்ள உட்காந்துருக்காங்க. மீட்டிங் ரூமில். இப்போ நம்ம ஜம்கோட அப்பா ஜம்முக்கு 2 பேர் வந்துருக்காங்க. ஜம்கோட அப்பா வந்து பேபி திங்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க கையில். ஜம்ப் பார்த்து ஜிம்மில் பேபி வந்துட்டு ஷோல்டர் வச்சுருக்காங்க. அது பேபி ஒரு பிளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஃபைனல் ரூம் பிளான் ஆகுறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. அது மின்னும் சொல்லி கூப்பிட்றா. இப்போ மின்னு பார்க்குறான். என்ன அப்படி சொல்லி கூப்பிட்டா சொல்லிட்டு இருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. மின்னும் சொல்லிட்டாங்க. டிடி அப்படி வேண்டு கம்பி டக்குன்னு டே கூப்பிட்றாங்க. அது பார்க்குறாங்க. சரி அவங்க என்ன பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ ஜம்ப் டேவோட பார்க்குறாங்க. என்கிட்ட போட்டு ராசிட்டு 3 பேர் மாறி போட்டி போட்டுருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஐயோ அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க போய் இவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட பார்க்குறாங்க. என்ன ஆஃபீஸ் போட்டு வந்து பேபியே சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு இப்போ ஜம்ப் நடந்தான் சொல்லிட்டாங்க. அதுவே ஜிம்மில் செக்கப் போயிருக்கான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் அப்போ பார்க்குறேன். டேவோட அப்போ பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஓகேவா கேட்குறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சேன். டே தான் சொன்ன பேருக்கு வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் அப்பவும் இப்போ ஓகே தான் ஜிம்மி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டேவோட பார்க்குறாங்க. இப்போ பேபி வந்துட்டு கொஞ்ச நேரம் இவங்ககிட்ட இருந்துருப்போம். இப்போ டாடா அப்போ கூப்பிட்டு டே பார்க்குறாங்க. அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஜம்ப் பார்த்தா எனக்கு பேபி டேக்கு ஜம்ப் கூட ரொம்ப அட்டாச்சு. ஜம்ப் பார்க்குறீங்க அம்மா சொல்லிட்டாங்க. தூக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ஜம்ப் தூக்கிறாங்க. சரி தூக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி மீட்டிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் வந்து பேபி கை வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பேபியும் பார்த்துக்கிட்டே மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. மீட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஜம்ப் அப்போ பார்க்குறாங்க. இங்கே ஒர்க்குமே ஒன்றா பண்ணியாகணும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றா கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். ஜம்ப் பார்க்குறாங்க. பார்த்தா பேபி ஷோல்டரில் வச்சுக்கணும். பேபி தூங்கிட்டு இருக்காது. கீழே படுக்க வச்சு படுக்க மாட்டேங்குது. அது எப்பவுமே தட்டி கொடுத்து படுக்க வச்சுக்கிறாங்க. தூங்க வச்சு பழகிட்டாரா அப்படியே தூங்க வச்சுக்கிறாங்க. அது அப்படி ஜம்ப் ஷோல்டர் இருக்குது. ஜம்ப் பார்த்தா 4 ஹவர்ஸ் ஷோல்டர் வச்சுருக்காங்க. 4 ஹவர்ஸும் பேபி தூங்கி இருக்கும். ஒர்க் பண்ணிச்சாங்க. பேபி பார்க்குறாங்க. எப்படி இவன் அப்படி ஷோல்டர் வச்சுட்டு இருக்கான். அவருக்கு அந்த ஷாக்கிங்காக இருக்குது. இவன் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு அப்படி பார்த்துருப்பானான்னு எனக்கு ஒரு அப்பாவும் அவர் பார்க்குறது வேறு. ஏன்னா பிளட்டு அவருக்கு பிளட் இல்லையா, அதனால் அப்படி பார்க்குறது வேறு. ஒரு நான் பிளட் ஃபாதர் வந்து பார்க்க ஒரு ஸ்டெப் டாட் தானே எப்படி பார்த்தாங்க. ஜம்ப் வந்துட்டு
அப்படி இருப்பா அவரு இவ்வளோ கேர் பண்ணுறப்பாக்க டேக் ஒரு ஷாக்கில் இருக்கு அவரு பார்க்குறாங்க. அவர் பார்த்துருக்காங்க இவ்வளோ லவ் பண்ணுறான் அவன் இவ்வளோ கேர் பண்ணுறான்னு பார்த்துருக்காங்க. ஜங்க் பார்க்குற பேபி அழகாக நடந்துக்கிட்டாங்க டீப் ஸ்லீப்பாக இருக்கான். இப்போ கீழே படுக்க வச்சா கண்டிப்பாக எதிர்க்க மாட்டான்னு சொல்லிட்டு ஜங்க் இருப்பாங்கக்கா பேபியை அவங்க சோஃபா படுக்க வச்சுட்டு அவர் கோட்டை ரிமூவ் பண்ணி பேபிக்கு கவர் பண்ணி விடுறாங்க. அழகாக அப்படி ஷூலாம் காட்டி விடுறாங்க. தூங்கும்போது ஷூ வேணாம் சொல்லிட்டு ஷூ ஷாக்ஸாக ரிமூவ் பண்ணி விட்டு அழகாக பார்க்குறாங்க. ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே லேப்டாப் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது பார்க்க ஜங்க் ஒரு டேக் ஒரு மாதிரி இருக்கு. ஒயினை பார்த்துட்டு இருக்கான். இப்போ காய் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அங்கேயே பார்த்துட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது சொல்லிட்டாங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறேன்னு தெரியாது ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் பேபி மேலே வச்சுருக்க லவ்வும் சரி ஜிம்மில் வச்சுருக்க லவ்வும் சரி பேக் கிடையாது. எனக்கு தெரியும் நடந்ததெல்லாம் எனக்கு அவன் வந்து அவன் லவ் காட்டுறது தான் தப்பு சரியா மற்றபடி ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சத்தியமாக இருக்க மாட்டான். அப்போ சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காக நான் சொல்ல ட்ரூவாக நான் சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ ஒயினுக்கு புரியுது சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் நடந்துட்டுருக்கா இப்போ ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுது கீழே விட போகிற டக்குன்னு காய் பிடிச்சிங்க ஒயின் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு அந்த உள்ள கேர் வந்துட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே பார்க்குறாங்க. டே வந்துட்டு ஒயினாக பார்க்குறாங்க. ஒயின் வந்துட்டு அழகாக நம்ம டே காய் விட போட்டு பண்ணியிருக்காங்க. பார்த்து என்ன அப்படி சொல்கிறாங்க. அந்த கண்ணில் உள்ள சாஃப்ட்னஸ் கேரிங் வந்துட்டு டேக்கு பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி. இவனை மேட்ச் முடிச்சா நல்லா பார்த்துப்பானா அது பார்த்துருக்காங்க. ஏன்னா அவருக்கு காய் பிடிச்சிருக்கு டேக்கு ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஜங்க் ஃபுட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவருக்கு கரெக்டாக இருக்க நல்ல விஷயத்துக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு. அதை பார்த்துருக்காங்க. இப்போ ஒயின் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே ஒயின் பார்த்து போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயினுக்கு ஒரு மாதிரி ஒயின் திரும்பி பார்க்குற காய் பார்த்தா ஸ்மெல் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்களா பார்த்து அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நைட் ஆகுது ஜங்க் பார்க்குறாங்க. போகலாமா சொல்லி கேட்குறாங்க. டேட்டா மம்மா சொல்கிறாங்க. அச்சோ மம்மா நம்ம வந்துச்சா வீட்டுக்கு போகலாம் சீக்கிரம் போயிட்டு பார்க்கலாமா சொல்கிறாங்க. மம்மாட்டே போகணும் சொல்கிறாங்க. போகலாம் ஜங்க் தான் ஜிம்மில் பேபி லிப்பில் பெக் பண்ணுறாங்க. அதுவும் க்யூட்டாக ஜங்க் லிப்பில் பெக் பண்ணிட்டு இருக்கு. அது க்யூட்டாக பார்க்குறதுக்கு லைக் ஒரு ரியல் டேடன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்கரை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் சொல்லிட்டாங்க. ஓகே பார்த்துட்டாங்க. போட்டு ஜங்கத்தை பார்க்குறாங்க. ஒயின் அடிக்க பாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின்ட்டு நம்ம பேபி வந்துட்டு ஏன் நாய் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற பாய் தாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேக்கு பாய் இல்லையா சொல்லிட்டாங்க. டே பாய் அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ டே வந்து பேபி சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. அது நம்ம போக சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜங்க் இதுக்கு பேபி தூக்கிட்டு போகலாம் பார்த்துட்டாங்க. இப்போ போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பேபி ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணிருக்காங்க ஹாலில். எனக்கு ஒரு ப்ரெண்டாக இருக்காரா ரொம்ப ஒரு அழகாக இருக்கார் பக்கத்துக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்ன மட்டும் வெயிட் பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. பேபி கூட சொல்கிறாங்க. இப்போ பேபி கொடுக்குறாங்க. ஆனால் ஜிம் வந்து பேபி தூக்கல ஃபுல்லாக அப்படி கொஞ்சமாக கொஞ்சம் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜம்ப் இருக்காங்க. பேபி வந்து ஜம்ப் எடுத்து போக முடியல. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஜிம் பேபி ஹக் பண்ணுறத கிஸ் பண்ணுறாங்க. சரி எல்லாம் அம்மா மிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் நம்ம பார்க்குறாங்க. பார்ப்பாரு கொஞ்சம் வீக்காக இருக்க சரி பேபி தூக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஜிம் சரிங்க ஆட்டி சொல்கிறாங்க. இப்போ வீட்டு பக்கத்து அம்மா அப்போ சொல்லிட்டாங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் தான் உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம் உட்காந்துறாங்க சோஃபாவில். ஜம்ப் ஜிம்மில் லேப்டாப் வைக்கிறாங்க பேபி வந்து. இப்போ ஜிம்மில் ஹோல்ட் பண்ணுறாங்க. சரி எப்படி எப்படி போச்சு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா நான் ப்ளே பண்ணேன் அப்புறம் சாப்பிட்டா அப்புறம் சொல்லிட்டாங்க. நிறைய சொல்லிட்டு இருக்கு பேபி ஜாட்டையை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படியா சரி கொஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு இருக்கு. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம்மில் லைட்டாக போய் தான் அது கால் வந்து லைட்டாக சொல்லனா இருக்குது. இப்போ ஜம்ப் பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம்மில் கால் வந்து கொஞ்சம் சொல்லனா இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படிலாம் இருக்க சொல்கிறாங்க. வார்ம் வாட்டர் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குற ரெடி பண்ணி தரா சொல்கிறாங்க. நான் ரெடி பண்ணவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ரெடி பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஜம்ப் ஓகே சொல்கிறாங்க. ஜம்ப் போய்ட்டு வார்ம் வாட்டர் ரெடி பண்ணிருக்காங்க. ஷர்ட்டில் கொஞ்சம் ஃபோட்டோ பண்ணி விட்டுட்டு அழகாக போயிட்டு அந்த வார்ம் வாட்டர் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டாங்க. ஜிம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு காலத்தில் போய் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜோக்கு பார்க்குறாங்க. ஜம்ப் அப்பா வரைக்கும் பார்க்குறாங்க. ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது. இந்த பையன் இவ்வளோ கேர் பண்ணுறாப்புல இருக்குது இல்லாண்ட வர இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. காலை வய ஜிம் இதாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சரி சொல்லிட்டு காலை எடுத்து வைக்கிறாங்க. ஜம்ப் ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. காலை கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும் இல்லையா அதனால் அவங்க ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் ஏன் அப்படின்னாக்கா ஜிம் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன வந்துட்டு ஜிம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் மினிஸ்டராக இருப்பார். லீவ் கூட வந்திருக்க மாட்டார். அவருக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு டைம்லாம் வந்திருப்பாரு. மற்ற டைம் இருந்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒயின்டேலாம் கேர் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கேர் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் அந்த தனி அஃபெக்ஷன் இருக்குது. அது வந்து கிடைச்சிருக்காது அவருக்கு. அதையும் நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் இவர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்காரு. இப்போ கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சில விஷயங்கள் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்ஸில் மிஸ் பண்ண விஷயங்கள் இப்போ செகண்ட் ப்ரெக்னன்ஸில் அவருக்கு கிடைக்குது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஜம்ப் அழகாக ஜிம்மில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. அவ்வளோ தவிச்சிருக்காங்க. அவன் அது பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம்மு பிளாக் பண்ண தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ போதும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜம்ப் அழகாக ஜிம்மில் கால் எடுத்துட்டு ஒரு டவுல் வச்சு அழகாக வைப் பண்ணி விடுறாங்க. கால் விட்டாருக்கு சொல்லிட்டு அழகாக வைப் பண்ணி விடுறாங்க. வீடு பார்க்குறது டேட்டா அப்படி கியூட்டாக பண்ணிட்டு இருக்க கூப்பிடுறது ஜம்ப் ஒரு புக்கோட ஸ்மெல் பண்ணிட்டு காலை வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜம்ப் நம்ம பார்க்குறாங்க. இதெல்லாம் நினச்சி அவங்களே பண்ணலாம். ஆனால் இவர் இப்படி பண்ணால் இவர் லவ் இப்படி காமிச்சாதான் ஜிம்முக்கும் ஜம்ப் பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஒருத்தர் தான் ஜம்ப் ஆடாம பார்க்குறாங்க. நான் கூட நினச்சேன் ஜிம்மில் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே இருந்தாக்கா ஒரு ஜிம்மில் எதை எடுத்து கம்பேர் பண்ணதுனாக்கா இவங்க ரொம்ப லவ் பண்ணுறது புரியுது அவங்க எவ்வளோ சஃபர் ஆகலாம்னு சொல்லிட்டு
அப்படி இனிமேல் தான் இப்போ இருந்தால் தான் கொஞ்சம் விட்டா எல்லாம் புரிய வரும். ஜங்குக்கார அவன் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப நல்லா டேக்கர் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ரூமில் தான் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு வீட்டில். ஏன்னா ஜிம்மி கம்ப்ளைண்ட் பண்ணல அதை பற்றி. ஜங்கு ரூமில் வரான் சொல்லிட்டு எதுவும் செலவு இல்லை. அதனால் ஜங்கு நம்ம விட்டுறாங்க. தெரியாமல் அப்படியே கண்டிப்பாக விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு அந்த ரூமில் தான் இருக்காரு. எல்லா திங்ஸும் அவர் மடிச்சு வைக்கிறாரு. எல்லா ஒர்க்கும் அவரே பண்ணுற ரூமில் எல்லாமே ஜிம்முக்கு அவரே பண்ணி தராங்க. ஜிம்மி எதுவுமே யாரும் பேச மாட்டாரு. இப்படி பண்ணுங்க எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனால் ஜங்கு எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது பார்க்குறப்ப ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜங்கு பார்க்குறப்போ அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா அந்த ஜேவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயின்னு பார்க்குறேன். என்னாச்சு டே சொல்கிறாங்க. இந்த டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த ஜேவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறா சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. அவன் லவ் பண்ணா சொல்கிறா சொல்லி லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நல்லவர் தான் டே மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. போய் உனக்கு மேரேஜ் ஆகாமல் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மேரேஜ் பண்ணிக்க அவங்க பிரச்சனை இல்லை. ஒன்றே நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனால் ஜேவுக்கு மேரேஜ் பண்ணிப்போம் அவர் ரொம்ப நல்லவரை சொல்கிறாங்க. அவர் மேரேஜ் பண்ணிட்டாக்கா நம்ம ஃபேமிலி பாடிக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. அப்போ நம்ம பேபி அடிக்கடி பார்க்க முடியும் எல்லாம் பண்ண முடியலாம் சொல்கிறாங்க. அதுக்காக மேட்ச் பண்ண முடியாது ஏன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை உனக்கு பிடிக்கல அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சொல்லி உனக்கு பிடிக்க சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல பிடிக்கலன்னு சொல்ல முடியல. திட்டினா ஒரு மாதிரி பேபி ஒரு ஃபேஸை கால் பண்ணுறான். ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணுறான். சம்டைம்ஸ் நான் என்ன சொன்னாலும் கேட்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். கால் பண்ணிட்டே இருக்கான். ஃப்ளவர்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப லவ் பண்ணுறாரு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் போட்டோம் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம விட்டுறா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம அனுப்பிச்சு வந்துட்டு இன்றைக்கி அங்கே மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சிடுறாங்க. அது ஃபார்மெட்டாக வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் வேண்டாம் வெல்கம் பண்ணுறாங்க வீட்டில். இப்போ நம்ம எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. அனுப்பிச்சு வந்து நம்ம ஜிம்மிட்டு தான் வராங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க. அது ஓகே சொல்லிட்டாங்க. நான் ஓகே தான் ஹேங் சொல்லிட்டாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. நீ ஓகே தான் எனக்கு ஓகே சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்மு நான் பார்க்குறாங்க. நான் ஓகே தான் ஹேங் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்புக்கு போய் ஜிம்மு நம்பிட்டு பேசுகிறாங்க. நீ எப்படி தான் கேட்குறாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. உன் தப்பை நீ ரியலைஸ் பண்ணிட்டே சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க. நீ ஒரு தப்பாக ரியலைஸ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. ரியலைஸ் பண்ணிட்டா ஹேங் சொல்லிட்டாங்க. ஓகே குட் அப்படி சொல்லுவாங்க. நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ போட்டு ஒரு சேடாக இருக்காங்க. ஏதாச்சும் ஏன் சேடாக இருக்கா கேட்குறாங்க. அவங்க சொல்லி ஜேவ சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. செல்ல என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜேவ போட்டு ட்ரை பண்ணுறது என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பர்சனை பிடிக்கலையான்னு சொல்கிறாங்க. என்ன ஆமாம் பிடிக்கலையாமா பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க வேணும். அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் நம்பி சொல்கிறேன். ஜேவ சொல்கிறாங்க. யார் லவ் பண்ணுறா ஃபஸ்ட் டேஸ் வைப் பண்ண சொல்லிட்டு நம்பி நிறைய வைப் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த தம்பி 2 பேருமே ரொம்ப பாசம். நம்பிக்கு எல்லாருமே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஜேவ் காலேஜ் நம்பிட்டு பார்க்க முடியல சொல்லுங்கள் யார் பிடிச்சிருக்கோன்னு கேட்குறாங்க. எனக்கு டேங்க பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. டேங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு டேவ் பிடிச்சிருக்கு. எனக்கு அவன் மேரேஜ் படிக்கணும் ஆசை இருக்குது. அவன் வந்து அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன தான் போய்ட்டு வாங்கிட்டதா லவ் சொன்னாலும் வேற வேணும்னு சொல்கிறேன். எனக்கு அதுவும் வேணும் தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேரேஜ் பண்ணிட்டு ஃபேமிலி பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க சொல்கிறாங்க. ஏய் அதுக்கு மேரேஜ் பண்ணி எனக்கு இல்லை லவ் பண்ணுறேன். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். நான் பர்ஃபெக்டாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீ வேணும்னு சொல்கிறேன் தெரியுமா ப்ளீஸ் எனக்கு பேசுங்க ஆசை நம்பி ஜிம் கேட்குறாங்க. நம்பிச்சிருக்காரு. இப்போ இதை நம்ம ஜிம்மு காதில் வாங்கிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யான்னு சொல்லி ஜிம்மு சொல்கிறாங்க. நான் ஜேவப்பியா வந்து லவ் பண்ணுறாங்களா டே வா சொல்கிறாங்க. அப்படி தான் போல அப்படி சொல்கிறாங்க. ஆச்சு பாவம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவன் ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பான் சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிடிச்சிச்சுனாக்கா ரொம்ப கேர் பண்ண லவ் பண்ணுவான். ஆனால் பிடிக்காத வரைக்கும் கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறா சொல்கிறாங்க. வண்டே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நீ பேசுறியா ஜேவுக்காக நம்ம ஜேவ பாவம்லையே ஆசிச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ எனக்கு புரியுதானா சொல்கிறாங்க. ப்ளீஸ் பேசுவாங்கட்டா சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்பிச்சு பார்க்குறாங்க. நான் பேசுகிறேன் அப்பா அம்மாட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் டேட்டு பேசுகிறேன் ஓகே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜேவுக்கு ஹாக் படிக்கிறாங்க. இதுக்கு அதான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணுறதுனா அது ரொம்ப ஹார்ட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே நம்பிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஜேவுக்கு குழந்த மாதிரி இல்லையா இப்போ ஜின்னு ஹாக் பண்ணுறாங்க. என்ன ஜின்ன ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா கண்டிப்பாக பேச மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி வச்சா லைஃப் நல்லா இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேவ் சொல்கிறாங்க. இப்போ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க ஒரு அழகா. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு பேபி ரூமில் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜவுக்கு பேபி பயங்கர ப்ளே பண்ணுறாங்க. பேபி வச்சு இருந்து ஜம்ப் அழிக்கலாம் பைக் பண்ணி வைக்குது. ஜம்ப் பார்க்குறாங்க. வலிக்குது ஜம்ப் கத்துறாங்க. பேபி தான் க்யூட்டாக சிரிச்சிட்டே இருக்குது. அடிச்சுக்கிட்டே இருக்குது ஜம்ப் போட்டு. ஜம்ப் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் டேட் சன்ல எப்படி இருக்கும் சொல்லி இப்போ இங்கே இதை பார்த்தா அவர் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே சரி ஃபோன் எடுத்து விட போகிறாங்க. இப்போ நம்ம டேக்கு காலையில் டே பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்க வச்சே சொல்கிறாங்க. டே வந்துட்டு பேசுங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜேவுக்கு மேட்ச் பண்ணிக்கிறா கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன ரெக்கமெண்டேஷன் ஆக்கிக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் டே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஒரு டே அவர் ஹாட் பண்ணாத டே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ். அவருக்கு ரொம்ப லவ் பண்ணுறாரு. அந்த மாதிரி பர்சன் அதுக்கு உண்மையை கொடுத்துருக்கு. ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப கைண்டு தெரியுமா எனக்கு அப்படி ஒரு பர்சனை பார்த்ததே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க ப்ளீஸ் டே மேட்ச் பண்ணிக்கிறா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் தெரியாது சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி தானே ஆகும். அதே ஜேவப்பார் கூட சொல்கிறாங்க.
அதை சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் டே, அவர் ரொம்ப நல்லவர் டே, ரொம்ப ஜென்வன் பர்சன் டே அப்படி சொல்லி சின்ன சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ஹேங் ஆகிட்டாங்களா அவங்க தான் சொல்கிறாங்க. இல்லட்டி அவங்க 2 பேரும் உங்களை எனக்கு ஹேங் தானே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே கொஞ்சம் டைம் தான் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் அட்லீஸ்ட் நான் அவர் ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம் சொல்கிறாங்க. நான் என்ன ஹர்ட் பண்ணா சொல்கிறாங்க. இல்லை அவர் கால் பண்ணி ஏன் சொல்கிறாங்க. ஓ அதுவா, ஒர்க் பண்ண மட்டும் டென்ஷன் பண்ணுறாண்டா சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் டேஸ்ட்டாங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு டே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் டேஸ் பண்ணால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி சொல்லிட்டு டே ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ டேஸ் ஆனால் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜவுக்கு தேவை காயெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. காய் பார்க்குறது ஒயனுக்கு காய் பார்த்து பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்துட்டு வேறு இருக்கட்டும், ஏதோ கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கேர் பண்ணுறாங்க. இது பார்க்க டேக் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹே ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜங்கு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கேட்குறாங்க. ஒரு அந்த ஜிம்மை பற்றி கேட்குறான்னு சொல்லிட்டு காய் எப்படி கேட்குறாங்க. காய் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறாங்க. காய் ரொம்ப நல்லவன், அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவான், ரொம்ப எப்படி ஸ்வீட் கைண்டு, எப்படி எங்கடா ரொம்ப வருஷமாக இருக்கவனா இருக்கான், நான் என்ன தப்புனாலும் ஃப்ரெண்டாக தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லி வார்னிங் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு நம்ம காயை பற்றி ஜங்கு நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அது கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒயனை மேரேஜ் பண்ணிச்சா நல்லா பார்த்து போனான்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒயனை மேரேஜ் பண்ணிச்சா நல்லா பார்த்து போனா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அவனுக்கு ஒயனை பற்றி எல்லாமே தெரியும், அதெல்லாம் கண்டிப்பாக அவனை பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன கூட நீ நம்ப வேணாம், நீ நீ காய் நம்பலாம், காய் ரொம்ப நல்லா வாசிட்டு நம்ம ஜம்ப் சொல்கிறாங்க. இதை கேட்குறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே சொல்லிட்டு அப்புறமேட்டு காய்கிட்ட தனியாக கூட பேசுகிறாங்க. காய் பார்த்து நல்லா சொல்கிறாங்க. என் தங்கச்சி மேரேஜ் பண்ணி உனக்கு ஓகே வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஓகேனா ஒயனுக்கு சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயனோட அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு முட்டையை பேசுகிறேன். அது முட்டையோட அப்பா முட்டையோட பேசுகிறாங்க. இப்போ டேயோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்லிட்டு ஆமாம் அவனுக்கு ஒயன் டேயோட ஷோவில் பண்ணால் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவனுக்கு ப்ராப்ளம் இல்லைப்பா, மேரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்களால ஓகே நான் ஒயனுக்கு சொல்கிறாங்க. ஒயன்ட்டு அப்படியே பேசுகிறாங்க. டே ஒயனுக்கு முடியாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஒயன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்காத சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயனும் சரி ஓகே நம்ம மேரேஜ் பண்ணால் தான் டே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவரும் சரி ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிடுறாங்க. நம்மளால பிரதர் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். எனக்கு ஹவுஸ்ல இன்ன வரைக்கும் சுகாவை மறக்கல, ஆனால் அவளுக்கு காய் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். இப்போ எல்லாம் காய் அண்ட் ஒயனோட மேரேஜ் இல்லை. இப்போ நம்ம ஒயன் வந்து காய்ன்றது தெரிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். இப்போ எல்லாம் நம்ம ஜிம்மில் மேரேஜ் கொடுத்தாங்க. ஃப்ரெண்டாக தர 8 months ஜிம்முக்கு ஒரு பயம், யாராவது தன்னை பார்த்து தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஜம்பா பக்கத்தில் இருக்காங்க. உன்னை பற்றி யாரும் தப்பு பேச மாட்டாங்க. நாரி காமிச்சிட்டாங்க. டேயோட ஒயன் நம்ம சொல்கிறாங்க. இப்போ டேயோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பாருங்க உங்கள் அப்பா எனக்கு டாக்டர்வா, நீ ஹாப்பியாக எனக்கு அது போக சொல்கிறாங்க. ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆண்டியாக சொல்கிறாங்க பாருங்க அவங்க வந்து அப்பா எனக்கு டாக்டர்வா, அவங்களும் நம்ம விட்டு போயிட்டாங்க ஓகேவா, அவங்க மெமரிஸ் கூட இருக்காது போதும் ஓகேவா, அதாண்டி அவங்களும் நினச்சிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. ஆண்டி ஒரு தப்பா எனக்கு சொல்கிறாங்க. ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பேச பயந்தானே இல்லை நம்ம வீட்டுக்கு வரலாம் சொல்லி கேட்குறாங்க. நான் பயந்துட்டு சொல்கிறாங்க. பாரு இதுவுமே எங்கள் ஃபேமிலியில் நம்ம குடும்பத்தில் வாரிசு தான் சரியா, நீ ஒரு சனிக்கிழமைனாக்கா இதுவும் நம்ம வீட்டுக்கு குழந்தை தானே சொல்லிட்டேன். நம்ம வீட்டு குழந்தை அந்த வீட்டில் அவங்க வீட்டு குழந்தை வளரும்போது அந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தை தானே சரியா, நீ எங்களோட ஜிம் தரா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதோட அப்பா வந்து ஜிம்முக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க. பாரு இப்போ ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே அங்கிள் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அழகாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அது புரிஞ்சு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் தப்பா நாங்கள் இதில் பண்ணிக்கலாம் சரி எங்களுக்கு புரியுது சார் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காயோட ஒயனோட மேரேஜும் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ காய் சரி பார்க்கலாம்டா ஒயன் சொல்கிறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. பாருங்க நீ எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணாத ஓகேவா, உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ ஒயன் ஓகேவா, நீ இவ்வளோ ரெஸ்ட்டாக போய் வரைக்கும் டைம் எடுத்துக்க எனக்கு கவலையில் ஓகேவா, என்னைக்கு இந்த லைஃப்க்கு நீ ரெடியாக இருக்கும் அது வரைக்கும் காயும் பெஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகே. வெளில அப்பா அம்மா பார்த்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா, ஆனால் நம்மளுக்குள்ள நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, அவங்களாம் ஃப்ரெண்டாக இருக்கவங்களாம் கம்ஃபர்ட் ஜோனாக இருப்பேன். அது வரைக்கும் நீ உனக்கு எப்படி இருக்க போகிற அப்படி இருக்கோ அப்படி இருக்குவேன்னு சொல்கிறியா சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ சொல்கிறாங்க. பாரு எதுக்கும் அழக்கூடாது சொல்லிட்டு ஒரு காய் தான் ஆச்சுட்டா அவங்களும் டேஸ்ட் வைப் பண்ணுறாங்க. ஒயன் காய் ஹக் பண்ணுறேன். எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக ஃப்ரெண்டாக ஹக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. பாரு உன்னை எப்போ புரிஞ்சுப்பா சரியா, உனக்கு நான் ஒன்று புரிஞ்சுக்காம யாரும் புரிஞ்சுப்பா கேட்குறாங்க. நீ கேட்குற ஜென் ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறேன் கவுன்சில் படுத்துக்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க நான் கவுன்சில் படுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பெட்டில் கொஞ்சம் காய் வந்துட்டு கவுன்சில் படுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒயனுக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஒயின் பார்க்குறா எனக்கு டைம் கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப மனசில் நினச்சிட்டே படுத்துருக்கா. காய் பார்க்குறாங்க. வண்டி உங்களுக்கு பிடிக்கும், என் மனசாக நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. மனசாக வின் பண்ண நினைக்கிறேன் தவிர ஒன்று சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு படுத்துறாரு. அப்படி நம்ம ஜம்க்கு ஜிம் சொல்லி பார்க்கறேன்டா, நம்ம ஜம்ப் தான் ஜிம்மில் காலை பிடிச்சி வச்சுருக்காங்க. நைட் டைமில் எனக்கா தூங்கிட்டு இருக்காரு. காலை அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஜிம்முக்கெல்லாம் தெரியுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஒரு என்ன சொல்ல தெரியல. இவன் ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறான்னா இவ்வளோத்துக்கும் அவன்கிட்ட பேசுறது கூட இல்லை. நான் பாட்டுக்கு வேலை நான் விட்டுருக்கானா இவன் மட்டும் எனக்கு இது வரைக்கும் எதுலையுமே குறை வைக்கிறதே இல்லை. எல்லாத்தையுமே எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா இருக்கான்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தா இருக்கட்டும், எனக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப்பாக இருக்கட்டும், எனக்கு எல்லா விஷயத்தையும் ஏன் விட்டு இருக்கான் சொல்லி பார்த்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயும் நடந்துக்கிட்டா என்ன ரீசன் ஆகும் சொல்லி ஜிம் பார்க்குறவங்க பாருக்கு சரி ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஜிம் இன்னும் கப்பல் திங்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபைல் வைக்கிற ஒரு பார்க்குறாங்க. எடுத்துக்கிட்ட புட்டி போயிட்டுருக்கு. அந்த ஃபைலுக்கு புட்டி டைரி இருக்கிறது ட்ராவல் டைரி இருக்கிறது. அந்த டைரி தான் ஓகேவா, நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஷார்ட்டாக நடக்கிற விஷயங்கள்லாம் எழுத முடியும். அப்படி ஒரு குட்டி டைரி தான் அந்த டைரியை நம்ம
ஜிம் ஓப்பன் பார்க்குறாங்க. அதில் ஒரு டேட் மென்ஷன் ஆகிருக்கு. அதாவது 2 இயர்ஸ் பிஃபோர். ஓகேவா, 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு இப்போ இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் மேலே வச்சுக்காண்டா. அப்போ பார்க்குறாங்க, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவன் இப்படி தான் சொல்லிட்டு அந்த பர்சனுடைய ஃபேஸை ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அந்த டைரியில். அது பார்க்குற ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. அங்கே இருக்க அந்த ட்ராயிங்கில் இருக்க ஜிம்மிண்டா. ஓகேவா, நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பர்சனை பார்த்தேன், எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாங்க ட்ரெயினில். அந்த பர்சனை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தான். நான் இது வரைக்கும் அப்படி பர்சனை பார்த்தில்லை, என்னவோ தெரியல, எனக்கு ஹார்ட் பீட் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பேர் தெரியாது, அவன் எந்த ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது, அவன் கொரியன். அவ்வளோதான். நான் அவனும் ஒரு டைம் ட்ராவல் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு அவன் வந்து பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக இருந்தான். ஃபஸ்ட்டு என்னோட ஹார்ட் பீட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வச்சு பர்சன். ஸோ அவனை ட்ராயிங் பண்ணிட்டேன், அவனுக்கு தெரியாமல் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் கொஞ்சம் சாஞ்சிருப்பாங்க, ஒரு ஸ்பெக்ஸ்லாம் போட்டு சாஞ்சிருப்பாங்க ட்ரெயினில். ஒரு கிட்ட சாஞ்சி தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கு அவ்வளோ அழகாக இருந்தான் அப்படி சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படி சொல்லிட்டு அந்த ட்ராயிங்க்கு கீழே பேர் தெரியாது சொல்லிட்டு அந்த ட்ராயிங் கீழே ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ட்ராவல் பண்ண டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜிம் இன்னைக்கு பூசான் டூ சீரோ வந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த ட்ரெயினில் வந்திருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஜிம் வந்து எனக்கு தனியாக ஒரு ஷூட் போயிருப்பாங்க. சோலோவாக ஷூட் வந்திருக்கும் மாடலிங் பண்ணியிருந்தப்போ. அப்போ தான் போயிருப்பாரு, அந்த போயிட்டு தான் ட்ரெயின் வந்திருப்பாரு. அப்போ தான் அந்த ஷூட் அந்த ஃபோட்டோ வந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இது நான் வந்து ட்ரெயினில் வந்தப்போ எடுத்த பிக்சர் டேட் எல்லாம் மென்ஷன் ரிமூவர் பண்ணி பார்க்குறாங்க. ரிமூவர் பண்ணி பார்த்தாக்கா அந்த டேட் தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஸோ இவன் என் முன்னாடி பார்த்துருக்கானா, ஜிம் பார்த்துருக்காங்க அப்படின்னா இவன் முன்னாடி இதை பார்த்து தான் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணுறாங்கடா. நம்ம ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தாக்க அங்கே ஜங்க் எழுதியிருக்காங்க. இது செகண்ட் டைம் தான் போய்ட்டுன்னு சொல்லுவாங்க போல. இல்லை, நான் செகண்ட் டைம் பார்த்தேன். ஆனால் என்ன அந்த டே வந்து எனக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டாக மாறிட்டு. ஏன்னாக்கா அன்றைக்கி நான் ஃபாரின் போகிற டே, நான் ஃபாரின் போயே ஆகணும். அதுக்கப்புறம் போயிட்டு வரதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அவன் செகண்ட் டைம் பார்க்குறேன், அது லிஃப்ட்டுக்குள்ளே பார்க்குறேன். அது எவ்வளோ ஒரு சான்ஸ் தெரியுமா, அவன்கிட்ட பேசுறதுக்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ். ஆனால் என்ன, அவன் தனியாக வரவே இல்லை. அவன் ஒருத்தர் வந்து அவன் ஃப்ரெண்டு போல, அவங்க 2 பிள்ளைன்ட்டா இருந்தாங்க. எனக்கு அவனை கூட ஒரு அந்த பர்சனை பார்த்து அப்படி ஒரு பர்சன் எனக்கு அவன் ஜிம்மு. ஆனால் அவன் கூட ஒரு க்ளோஸாக இருந்தான். எனக்கு ஜிம்மு நேம் சொல்லிட்டு அவருக்கு நேம் தெரியாது. ஆனால் அவன் ஏன் என்னோட பர்சன் நான் ஜிம்மில் சொல்லிட்டு என்னோட ஜிம்மு கூட அவர் க்ளோஸாக இருக்கான். அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு, அவன் எப்படி அவர் க்ளோஸாக தொடலாம் சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நான் போய்ட்டு வாண்டடாக அப்ரோச் பண்ணி தான் போய்ட்டு பேசியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் நேம் தெரிஞ்சுக்கிற ஒரு சான்ஸ் கிடச்சிது எனக்கு. அவனை கூப்பிட்டான், ஜிம்மி மாஸ்க் வேர் பண்ணிக்கணும்னு சொன்னான். டக்குனு மாஸ்க் வேர் பண்ணிட்டான். ஏன்னு தெரியல, அவன் பத்திரம் பார்த்துக்கணும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அது என்ன தெரியாது, 2 பேரும் மாஸ்க் வேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேர் அப்படி யார் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவன் மாஸ்க் வேர் பண்ணிக்கிட்டான். அவன் ஃபேஸை ஃபுல்லாக பார்க்க முடியாது போயிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக அவனை பேக் சைடு தான் நான் பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு தோணுச்சு எனக்கு மட்டும் சொன்னான்னு தோணுச்சு தெரியுமா. செகண்ட் டைம் பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனி ஒரே ஒரு டைம் நான் அவனை பார்த்துட்டு இருந்துச்சு, அவன் போயிட்டு ஓகேவா அப்படியே முடிவு பண்ணிட்டு. எனக்கு ஆல்ரெடி அவன் மைண்டுக்கு வந்துட்டே இருக்கான். ஏன்னா டிஸ்டர்ப் ஆக முடியல. எனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கு, என்னவோ தெரியல, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படி ஜங்க் பார்த்துருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஹார்ட் பீட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வச்சவனே அவன் தான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இந்த இதே வந்து கொண்டவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் கண்டா நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணுறாங்க. ஜிம்மின் நினச்சி பார்க்குறாங்க. அந்த டே வந்து நம்ம ஜிம்மின் டேவும் ஒன்றா தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்க ஒன்றா தான் எனக்கு ஷூட் வந்துருக்கும். ஏன்னா மாடலிங் பண்ணுறப்போ 2 பேரும் சம்டைம் ஒன்றா பண்ணுவாங்க, கொலாபரேஷன் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி கொலாபரேஷன் பண்ணும்போது ஒன்றா பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் எனக்கு அந்த டேட்டை ஜிம் பார்க்கும்போது ரொம்ப ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஜிம் டே ஒன்றா வந்திருப்பாங்க, கரெக்டாக லிஃப்ட் ஏறி இருப்பாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அந்த டே நானும் டே வந்து ஒன்றா வந்தோம் ஜிம் பார்த்துருக்காங்க. ஆமாம், நாங்கள் ஏறும்போது ஆக்சுவலி லிஃப்ட்டுக்கு ஒரு பர்சன் இருந்தாங்களா ஜிம் பார்க்குறாங்க. அந்த பர்சனை பேஸ் ஜிம்முக்கு ஞாபகம் இல்லைனா ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அந்த லிஃப்ட்டில் மொத்தம் 3 பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மினிட்டே அப்புறம் அந்த பர்சன் நம்ம ஜாம் கூட ஓகே. அவங்க இப்போ நம்ம ஜிம் தேர்ட் பேஜ் டர்ன் பண்ணுறாங்க. தேர்ட் பேஜ் டர்ன் பண்ணால் ஜிம்முக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. தேர்ட் டைம் இதே எனக்கு ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க போல. அவன் போய்ட்டு நான் முடிவு பண்ணது என் டெஸ்டினி நான் முடிவு பண்ணேன். ஆனால் என்னன்னாக்கா அந்த டே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னாக்கா அவன் கண்ணில் அப்படி ஒரு டேஸ் இதை நான் பார்க்க என்னால் சத்தியமாக நான் பார்க்க முடியல. அவன் ரொம்ப அழுதான். அவன் யாரும் தெரியாததுக்கு ரொம்ப பாட்டாச்சு. எனக்கு என் அண்ணனோட என்னை நம்பிச்சிருக்கேன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். ஆனால் நம்ப முடியல அளவுக்கு மேரேஜ் ஆயிருக்கா. அவன் என்னோட ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சான். நான் பாதி பறக்கணும்னு நினச்சேன். அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். எப்படியும் அவன் கரியர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான், அப்படி தான் இருப்பான். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவனை சார்ஜ் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு. ஆனால் நான் இங்கே வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை சார்ஜ் பண்ண நான் நினச்சிக்கிட்டு இருந்தா. நான் சார்ஜ் பண்ணாமலே அவன் கரண்ட் கிடைச்சான். ஆனால் என்னன்னாக்கா அந்த டே எல்லாம் மறக்க முடியல எனக்கு. அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, கையில் ஒரு குழந்தை, அவன் ஹஸ்பண்ட் இறந்துட்டான். யாராவது இவ்வளோ சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிப்பாங்களா? மேரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நடக்குமா என்ன? அப்படி நடக்கூடாது யாருக்குமே. அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான், அழுதுட்டு இருக்கான். எல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா அந்த டே வேறு ஏற்றுக்க முடியல. அவன் அந்த டே எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். எனக்கு 2 இயர்ஸ் அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்போ வந்து போனேன் ஃபாரின் அப்போ தான் அவனே மைண்டில் ஃபுல்லாக அவன் தான். எப்படி அவனை பற்றி ட்ரீமில் வச்சுருந்தேன் தெரியுமா. அவனை பற்றி நான் நிறைய ட்ரீமில் ஈவன் அவன் கூட நம்ம லைஃப்பை வாழ்ந்தேன்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அவன் எழுதியிருக்காங்க டைரியில், நான் அவன் கூட ஒரு ட்ரீமில் ஒரு லைஃப்பை வாழவே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவன் என் ஒய்ஃபை நான் ட்ரீம் பண்ணி இமேஜின் பண்ணது, அவன் என் கூட இருக்கிற மாதிரிலாம் நிறைய கற்பனை ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். தப்புன்னு கூட தோணும் எனக்கு. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், எப்படி இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியல.
அவனே எனக்கு இன்னும் அவன் பேர் வந்து தெரிஞ்ச ஜிமின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு எவ்ரிடே நானே நான் சொல்லிப்பேன். ஜங்க் ஒரு மாதிரி அதில் எழுதியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஜிமினுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மை ஒய்ஃப் மை டால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சிருக்காரு ஜிமினுக்கு. அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. அந்த டே வந்துட்டு எனக்கு அப்புறம் அவனை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. இந்த 2 இயர்ஸில் நான் அவ்வளோ லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் இந்த டே அவனை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் இப்படியே அவன் லைஃப் நடந்து சொல்லிட்டு தாண்டி முடியல. கையில் குட்டி குழந்தை வச்சுட்டு அவனே ஒரு குழந்தை, அவன் கையில் ஒரு குழந்தை. என்னை எதுக்க முடியல. ஆனாலும் எனக்கு அப்போ ஒரு ஹோப். அந்த டைம்லையும் எனக்கு அவன் என்னோட ஃபேட் ஓகேவா. இப்போ நான் கரெக்டாக நான் ஃபேட்டை ட்ரெஸ் பண்ணுறேன். அவன் ஏன் ஃபேட்டாக இருக்கனால தான் இப்போ நான் பார்க்குறப்போ எனக்காக அவன் பசங்க மாதிரி இருக்கான். அவன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப மேரேஜ் ஆகி தான் இருந்திருக்கும் போல. ஆனால் இப்போ அவன் சிங்கிளாக இருக்கான். சரி இப்போ எனக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ நான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன் ஓகேவா. அவன் தனியாக இல்லை, அவன் அழக்கூடாது, அவன் வாழ வேண்டிய பையன். சரி அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் வாழ்ந்தே அவனே கூட. ஸோ நான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. ஜிமின் என்னோடது ஓகேவா. ஜிமின் ஜங்கோட ஒய்ஃப் ஓகேவா சொல்லிட்டாங்க. வாட்சிங் பிளாங்ஸ் டு ஜான் ஜங்க் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் எழுதியிருக்காங்க. ஐ லவ் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்க ஜிமின் எழுதியிருப்பாங்க. செகண்ட் டைம் பார்த்துருப்பாரு இல்லையா லிஃப்ட்டில் அந்த ஃபோட்டோ அன்றைக்கி ட்ராயிங் பண்ணியிருக்காரு. அப்பவும் எழுதிருப்பாங்க ஜிமின் ஒரு நேம் ஜிமின் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது ஜிமின், ஐ லவ் யூ அப்படி சொல்லி ஜிமின் ஜங்க் அப்போ ரைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா உனக்கு முன்னாடியும் தெரியுமா நான் லவ் பண்ண, எனக்கு மேரேஜ் ஆகிருக்கும் தெரியாமல் லவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உன்னை ஃபஸ்ட்டு ஜங்க்கு ஒரு மாதிரி இருக்கிறேன். இந்த அளவுக்கு கிரேஸியாக அப்படி ஜங்க் பார்க்குறேன். ஏன்னா ஜிம்மில் பார்க்குறேன் டைரியில் நிறைய ரைட் பண்ணியிருக்காங்க. ஜங்க் வந்து நிறைய விஷயங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவனை அப்படி பிடிக்கும், என் ஜிம் அவன் எப்படி வந்து இருந்தான், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தான், நான் கூட அப்படி இருந்தான் சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காங்க. கற்பனை உலகத்தில் வாழ்ந்துருக்காரு அவர். அதுதான் ஜிம் பார்க்குறாங்க. ஸோ என்னை பற்றி இமேஜின் பண்ணியிருக்கல. ஜிம் பார்க்குறேன் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கும் தெரியாமல் எதுவும் பண்ணியிருக்கா. சரி ஜிம் தான் பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் உனக்கு இவ்வளோ லவ்வா இவ்வளோ ரீசன் எதுக்கு ரீசன் இதுதான் நான் ஜிம் பார்த்துருக்காங்கன்னா ஏன் நீ ஒன்று லவ் பண்ணுற நீ என்னையே புரிஞ்சுக்காமல் போனேன், என்னையே ஹார்ட் பண்ணேன், ஸ்டார்டிங்லேயே டைம் கொடுக்காம போனேன். ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க. ஸோ நீ லவ் பண்ணியிருக்கு அப்படிதான் ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படி எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே சொல்லிட்டு இந்த டைரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அமைதியாக இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 9 months போகுதுரா. ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஜங்கோட அம்மா வந்திருக்காங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க உன்னுடைய ஆண்டி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க என்னென்னு ஆமாம் அந்த ஆண்டி இருக்காங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்பா ஆண்டி அப்போ நீங்கள் யார் ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மி இப்படி பேசுகிறத சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க சொல்கிறாங்க. இல்லை அந்த ஆண்டி ஃபோன் பண்ணாங்க, அவங்கள ஆண்டி தானே சொல்ல முடியும், டேவோட அம்மா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படி சொல்லுங்கள். சரி ஓகே இப்போ டேவோட அம்மா ஃபோன் பண்ணாங்க, நான் போயிட்டு பேசிட்டு வருவா சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. நம்ம பார்க்குறோம்மா நானும் வர சொல்லிட்டாங்க. என்ன பாஸ் கேட்குறாங்க. அப்பா நீங்கள் வாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட கேட்குறாங்க. எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணி வச்சிருக்கா கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம சரி நம்ம பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வர சொல்லி டேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு அப்படி கேட்குறாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மள சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறதே நமக்கு ஃபேமிலி கொடுத்து தான் சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஐ மீன் ஜேவுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் சொல்கிறாங்கம்மா ஜேவுக்கு டேவை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன ஜம் நம்ஜனா சொல்கிறது. ஆமாம்மா ஜேவுக்கு நம்ஜன் ரொம்ப டேவை பிடிச்சிருக்கு. ஸோ அவன்ட்டு கேட்டான். நான் டேக்கிட்டு அப்போ பேசிட்டேன் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க டே சொன்னேன் நான் ஒயருக்கு மேரேஜ் ஆகிறது வெயிட் பண்ணுங்க அங்கே ஹேங் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி இப்போ வந்துட்டு ஒயருக்கு மேரேஜ் பண்ணியே ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks ஆயிடுச்சு ஓகேவா. நான் போய் பேசலாம் சொல்லிட்டாங்க. இப்போ தான் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா பரவாயில்ல நம்ம பேசலாம், எனக்கா ஜோவை ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அட்லீஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சாக்க ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சா என் டேக்கு ஜோவை பிடிக்கல யார் கேட்குறாங்க. அப்படிதான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் பேசுகிறேன், நான் பேசி பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் லவ்லாம் இல்லை, மேபி ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் வரல சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ஜேவ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டைமில் லவ்ல சொல்கிறாங்க. அப்படியா என் ஹோபி அப்படி இருக்கா சொல்லி ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. குழந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் என்னமோ டேவ் லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ பேசலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. என்ன டேவோட அம்மா ஃபோன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்போ டேவ் ஓகே சொல்லிப்பா நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜின் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நீ ஜின்னு பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஜின்னு வீட்டில் இருக்காங்க. அந்த பக்கம் நம்ஜோட அப்பா அம்மா ஜவுக்கு நம்ஜோட அப்பா அம்மா நம்ம ஜங்கோ நம்ஜோட பேர் போகிறாங்க. போயிட்டு அங்கே பேச அந்த பக்கம் டே அமைதியாக கொடுக்குறாங்க. என் டே உனக்கு ஜேவப்பா சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு உங்கள் பையனை பிடிக்கும் லவ்லாம் அப்படி தெரியல, ஆனால் ஒரு ஒய்ஃப் பார்ட்னராக நான் அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இல்லைப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா ஆண்டி ஓகே எனக்கு பிடிக்கும் லவ் ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் வர வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. ஓகே இந்த அளவுக்கு அப்புறம் பேசுகிறப்போ கண்டிப்பாக டே வந்து அப்புறம் டைரக்டாக தெரியும், ஒரு ஃபேமிலி வேல்யூ தெரியும், கண்டிப்பாக அவங்க நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட போய் புரிஞ்சுக்கிறாங்க. டேயோட அப்பா பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு நம்ம ஃபேமிலி ஒன்றாக போகுது இல்லை, ஏன்னா எங்கள் ஜிம்மில் அங்கே இருக்கான் ஜேவுக்கு இங்கே வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க கரெக்டாக தான் நல்லா தான் இருக்குது, நம்ம ஃபேமிலியில் ஸ்ட்ராங்காக இருக்கும், பாண்டிங் நல்லா இருக்கும், கம்பெனி கார்பரேஷனில் இருக்குது, ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் ஜங்கு எடுத்து ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒயின் பார்க்குறா. அப்போ வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அந்த மேரேஜுக்கே சொல்லிட்டாங்க. ஆமாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க. காய் சொல்கிறாங்க. காய் ஒயின் இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க, அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, மற்றபடி பார்ட்னர்ஸ் இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க.
ஜிம் பார்க்குறது கேட்கறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஒரு டே எதுவும் ஹர்ட் பண்ணுறோம் ஜோ இப்போ நம்ம எதுவும் ஜிம்மில் ஹர்ட் பண்ணுற மனசு வச்சுட்டு ஜம்க்கு ஒரு பயம் இருக்குது. ஒயின் சொல்லி போகிறாங்க. ஒயின் பார்க்குறது ஜம்முக்கு சொல்கிறாங்க. நம்மளோட கேட்கலாமா சொல்கிறாங்க. நீ என்ன கேட்க போகிற தெரிஞ்சு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் டே அப்ளை பண்ண மாட்டான், என் டே யாரும் ஹர்ட் பண்ண மாட்டான், அவனுக்கு பிடிக்கல கூட பேசிட்டு சொல்லுவான், அவர்கிட்ட ஹர்ட் பண்ண மாட்டான். ஓகேவா சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சனால மேரேஜ் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு ஜெயோ போய் அவங்க ரொம்ப டேஸாக லவ் பண்ணுறாங்க. நம்ம டே எனக்கு தெரியும் ஓகேவா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப டேஸாக இப்போ டெக்ஸ்டாக பண்ணுறாரு, கால் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாரு தெரியும் சொல்கிறாங்க. டிஸ்டர்ப் சொல்கிறாங்க எனக்கு தெரியும், லவ் அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டே வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அவங்க பேபி பிறக்கிறதுக்குள்ளே இப்போ ஒயனுக்கு டேக்கு மேரேஜ் ஆக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜிம்மு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்மு அடிக்கடி ஒர்க் பண்ண வர ஒயனு டேவு நினச்சி ஜிம்முக்கு சொல்லி ஃபீல் பண்ண வர ஜம்க்கு அடிக்கடி லிசன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜேவுக்கும் நம்ம டேவுக்கு மேரேஜ் ஆகுது. கிராண்ட் வெட்டிங் தான். ஜேவை பார்த்தா சந்தோஷத்தை கையில் பிடிக்குங்க சார். இன்னும் போய் பார்க்குது ஹோப்பி எப்படி கூப்பிட்டு அப்புறமா ஜேவை பார்க்க நடத்தாங்க சொல்லிட்டாங்க. இன்னும் மேரேஜ் ஆசைட்டாங்க. அவங்களுக்கு மேரேஜ் அங்கிள் கூட அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க வந்து ரொம்ப கிரேஸாக இருக்கும் நம்ம மேலே சொல்லிட்டு அவருக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக பிடிச்சிருக்கு அவருக்கு. ஃபைனலாக நம்ம ஜிம் பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய ஸ்டமக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்போ டெலிவரி ஆகிற டைமில் அவர் இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் ஆண்டி ஜிம்முக்கு டெலிவரி ஆனதுக்கு மேரேஜ் வச்சுருக்காங்களா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா நெக்ஸ்ட் மந்த்தில் மேரேஜ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இந்த மந்த் வந்து முடிய போகுது, அதனால இப்போ மேரேஜ் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப இருக்கும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரிட்டு வளர்ந்துட்டே அந்த ஜெயோ அப்படி மேரேஜ் கிராண்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. ஜெயோக்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொல்லி எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. அதே அவங்களுக்கு பிடிக்கும் சரியா, கண்டிப்பாக நான் பார்த்துப்பான். லவ் இப்போ தான் கேட்டால் தெரியல சொல்கிறான். ஆனால் பிடிக்குமா ஓகேவா, ஜம்முக்கு பையனாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்துக்கும், அங்கிட்ட கேர் பண்ணிக்கணும், டேவும் நல்லா கேர் பண்ணிக்கும், இந்த சேட்டை நிறுத்திட்டு நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் இருப்பேன் அது ஜெயோ சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஜிம் கேட்குறாங்க. ஹபிகாங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மிங் தேங்க்யூ சார் எதுக்கு சொல்லிட்டாங்க. நீ கண்டிப்பாக ஜிம் டேக் 2 பேசிப்போ எனக்காக எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. நான் பேச மாட்டேன் பின்னாடி எனக்காக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லி ஜெயப் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஹாப்பியாக தான் அது போதும், நீங்கள் குழந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் டேக் போகிறாங்க. டேப் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. டே ஜிம்மில் பேபி பம்பில் கை வைக்கிறாங்க. இப்போ டெலிவரி ஆகும்டா சேஃபாக சார் சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன். பாரு ஹோபி அவங்க ரொம்ப குழந்த மாதிரி சரியா சின்னதாக கூட ஹர்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா பொறுமையாக அதை சொல்லி ஹர்ட் பண்ணுறாரு. டே சொல்லிட்டாங்க. நான் கண்டிப்பாக ஹர்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. டே பார்க்குறாங்க. பாரு எனக்கு புரியுது ஓகேவா, நான் மட்டும் சொல்கிறேன் சரி நல்லா கேட்டுக்கோ சொல்கிறாங்க. டே சொல்லிட்டாங்க. நான் வீடியோஸில் பார்த்துட்டேன் ஓகே ஜம்க்கு நல்லா நோட் பண்ணிட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான், ரொம்ப லவ்வாக இருக்கான். நீ கண்டிப்பாக ஜம்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. குழந்தைங்க தாண்டி உனக்கும் லைஃப் இருக்குது ஓகேவா, குழந்தைங்க மட்டும் லைஃப்பில் ஓகேவா சொல்லிட்டாங்க. 3 இருக்கா 3 தாண்டி ஒரு பேபி பிறக்க போகுது. ஆனால் அந்த பேபியை தாண்டி உனக்கு லைஃப் இருக்குது ஓகேவா, நீ அழகாக லைஃப் வாழ்ந்தாகணும். நீ ஜம்க்கு லைஃப் புரிஞ்சுக்கோ சரியா சொல்லிட்டேன். நான் கூட ஸ்டார்டிங்கில் தப்பாக நினச்சிக்கிட்டேன். அவன் பாண்டிதான் தப்பு தான். ஆனால் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டேன். ஓகே காய் சில விஷயம்லாம் சொன்னா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த காயுமே ஜம்க்கு எப்படி ஜிம்மு பார்த்தாங்கன்னு தெரியல, அந்த லவ் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெயே புரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் தெரியும் பிரேஸ் லவ் பண்ணியிருக்கான் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. செகண்ட் நம்ம புரிஞ்சுக்கோ ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏன்னா நீ லைஃப் அழகாக வாழணும் ஆசைப்படுறேன், நீ வச்சு ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுறேன் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்லிட்டாங்க. ஒயன் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கலாம். ஒயன் ஜிம் டேபிளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்க அழகாக இருக்குது. அப்போ அந்த ஜின்னு பார்க்குறாங்க. என் நம்பிச்சு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி பிளான் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நம்பி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளும் கேஜ் அதான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னுக்கு ஹாப்பியாக இருக்குது. அனிமன் பழமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்போ சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேவா போட்டு மேரேஜ் அவங்க அனுப்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் டேவும் ஜிமின் நம்ம ஜவுக்கு பேபி அவங்க எல்லாரும் வீட்டு வந்துட்டாங்க. நம்பி பார்க்குற அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி நம்ம பார்க்குற சொல்லி நம்பி தான் சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கம்மா சின்ன எங்கள் பேர் எடுத்துகிட்டு போடமா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு ஹனிமன் டிக்கெட் தானே போடணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டேன். போட்டோம்மா நான் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜின்னும் நம்ம நம்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்ப் நம்ம பார்க்குறாங்க. இப்போ நம்ம தான் இருக்கோம் ஜம் போயிட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும் ஜிம்மில் சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எப்போ டெலிவரி ஆகல அம்மா சொன்ன வந்துட்டு வீட்டிலே இருக்கு வா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க வா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜம்கடம் பார்க்குறேன். கரெக்டு தான் அது உங்கள் வீட்டில் பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜம்கார வீட்டில் இருக்காங்க. ஒரு 3 days ஆஃப்டர் அந்த நம்ஜன் ஜிம்மும் போயிருப்பாங்க ஹனிமூன். இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. பேசாமல் ஜிம்முக்கு டெலிவரி ஆனதுக்கு கொஞ்சம் அம்மா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இல்லை அம்மா பார்த்துப்பாங்க ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே எனக்கு ஒய்ஃபும் பேரண்ட் கொடுக்கல, ஃபேமிலி மட்டும் பேரண்ட் கேர் பண்ணக்கூடாது, ஒய்ஃபையும் நம்ம நான் பார்த்துக்கூடாது. ஏன்னா ஜிம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு நம்பியிருக்காங்க. அந்த டேஸ் நல்லா நம்பி போய் ஓகே டெலிவரி ஆகுது கண்டிப்பாக அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. ஜம் போயிருக்காங்க கூட போனதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வெப்சைட் பார்க்கலாம்டா எங்களுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்கும்னு கேட்குறாங்க. அது அப்படி சொல்லிட்டாங்க. அது சொல்லிச்சுக்கிட்ட சொன்னேன் நான் விருந்துக்கு அரசு ஜெயகுப்த போயிட்டாங்க. ஜெயவு போனதுக்கு டேக்கு வீட்டில் ஸ்மெல் வருது. என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காயோட வயல் பார்க்கலாம்டா காய் வந்துட்டு பார்க்குறாங்க. வயலோட ஹேர் வெட்டாக இருக்குது. என்னம்மா என்ன சொல்கிறாங்க. ஏன் காய்ச்சிட்டாங்க ஹேர் வெட்டாக இருக்கு பாட்டா சொல்லிட்டு வந்துட்டு ஹேர் வைக்க விடுறாங்க. வயனோட வெட்டர் ஆகிட்டா நம்ம காய் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. காய்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பாரு நான் எப்போவும் சொல்லிட்டு கொஞ்சம் லவ் மட்டும் தான் வேணும் ஓகே மொத்தப்படி எதுவும் வேணாம் ஓகே நீ எப்படி ஒரு பண்ண வைக்கவா நான் ஜஸ்ட் கேர் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் ஹேர் கேர் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படி இல்லை காய் சொல்கிறாங்க. காய் ஒயின் ஹக் பண்ணுறா அவருக்கு மாதிரி எனக்கு ரொம்ப கேர் பண்ணுறாங்க. காய் வந்துட்டு
எனக்கு பயமாக இருக்கும் ஹர்ட் பண்ணுறது உங்கள் ஃபீலிங்ஸை சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா நான் வெயிட் பண்ணுறேன் விட்டு வாஸ்ட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ வயலின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ காய் சொல்கிறாங்க. தேங்க்யூவா சொல்கிறாங்க. அவளுக்கு லவ்னு சொல்ல போதாலும் இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. அவளால் சரி ஓகே சரி காய் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் கூட நான் வெயிட் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஒரு 4 days ஆஃப்டர் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு லைட்டாக ஹிப் பெயினாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குடான்னு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குடான்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்லி என்னாச்சு பார்த்து சொல்கிறாங்க. ஆன்ட்டி ஹிப்பு பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்கோட முடிக்கிறாங்க. ஜங்கோ கொடுக்குறாங்க. ஜங்கு கொடுக்குறாங்க. ஜங்கோட பேபி வச்சுருப்பாங்க கையில். அம்மா சொல்கிறாங்க பாரு கார் எடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ தான் டிரைவர் கார் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் கார் எடுக்கிறாங்க. இப்போ பக்கம் ஜங்கோட அப்பா வந்துடுறாங்க. ஜங்குக்கு பேபி ஜிம்மின்னு ஜங்கோட அம்மா எல்லாம் 4 பேரும் கார் உட்காந்துருக்காங்க. டிரைவர் ஸ்பீடாக போக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் கார் மூவ் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜங்கு வரும் பானிக்காக இருக்காங்க. ஜிம் ரொம்ப பெயினை கத்திட்டு இருக்காங்க. ஆண்டி எதுவும் பெயினாக சொல்கிறாங்க. ஒன்று தாங்க உங்கள் பார்த்து தாங்க ஒன்றும் ஆண்டி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அப்பா தான் நம்ம டேக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. டேக்கும் ஜேவுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் அவங்க 4 பேர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு வந்து வரும்போது நம்ம ஒயனுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஒயன் இடம் ரீச் ஆகுறாங்க. நான் ஜிம் தவிர மற்றவங்க இருக்காங்க. ஜிம்மில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஜிம் பார்த்தா பயங்கரமாக அழுது இருக்காங்க. கத்திட்டு இருக்காரு பெயினில். இப்போ ஜம்முக்கு ஜிம்மில் அழுத பார்க்கவே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவர் அழக கூட நினைப்பாரு. பார்க்குற மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. ஜம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பெயின் பிடிச்சிருக்காங்க. இப்போ டாக்டர் ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. நீங்கள் கூட இருந்தால் சொல்கிறாங்க. ஜம்முக்கு பார்க்க இருக்காங்க. ஜம்முக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. ஜிம் அவங்க இருக்காங்க. ஜிம் பாட்டாமல் ஒன்றும் இல்லாமல் பயப்படாத சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பெயின். ஜம்முக்கு ஆன பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. ஜம்முக்கு ரொம்ப பெயினாக இருக்காங்க. அவர் கண்டுக்கல. பாட்டா ஒன்றும் இடனா இருக்குன்னா சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி பார்க்குற அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஜிக்கோ பார்க்கலாம் பார்த்துருப்பா. ஜம்முக்கு கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ பார்க்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிம்மை பற்றி நமக்கு தெரியல. அவருக்கு நம்ம அப்யூஸ் பண்ணுற மாதிரி வந்து அட்மிட் ஆனது. அதுக்கப்புறம் எப்படி பேபி ஃபார்ம் ஆனதுதான் தெரியல. அவருக்கு அவர் பார்த்துருக்கா. இவ்வளோ பாஸ்ட் பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருக்குமே இந்த ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிருப்பாங்களா. ஜாங்குடி கம்ஃபர்ட் பண்ணாங்க. ஜிம்மில் சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜாங்கூட ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேவா போயிட்டேலாம் வந்துட்டாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் ஜாங்கூட பார்க்குறாங்க. ஜேவா பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஜாங்கூட ஜேவா போடுறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சொல்கிறாங்க. டெலிவரி பெயின் வந்துச்சு பார்த்துட்டாங்க. வச்சுச்சோ அம்மா ஜிம்மிங்க ஜின்னா நம்பிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க ஹனிமூன் போயிருக்காங்க சொல்கிறாங்க. இந்த டைம் இருக்க ஹனிமூன் போடாங்க சொல்கிறாங்க. மேரேஜ் இப்போ புதுசாக நாங்களே போல சொல்கிறாங்க. அப்படி இல்லை தங்கம். எனக்கு அந்த சின்ன பாவல ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் வந்து மேரேஜ் ஆகிட்டு அப்படியே இருக்கான். நம்ம வீட்டில் வந்துட்டு டியூட்டி தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. போயிட்டான். செகண்ட் நம்ம ஜிம் நம்ம ஃபேமிலிக்காக நிறைய பண்ணியிருக்கான். அவன் ஹாப்பியாக இருக்குங்களா. அவங்க ஹாப்பி பேபி ஒன்று பிறக்கணும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க போட்டு சில மற்றவங்க அவங்க லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஒன்று எதுவும் இல்லை. சரி நம்ம எத்தனை பேருக்கும் பார்த்துக்கோ சரியாக சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. சரி ஓகே சார் இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க பாரு ஒன்றும் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கேன் ஜிம்மில் கத்துறான்னு சொல்கிறாங்க. பெயினாக இருக்குமா சொல்கிறாங்க. வச்சோ சொல்லிட்டு ஜிம்மில் ஜேவ போகிற மாதிரி பயம் வருது. இப்போ மேபி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜேவ டே பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜேவ மாதிரி என்ன சொல்கிறாங்க. பொறுமை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறமா ஜேவ் ஷையாக இருக்குது. இன்னும் அப்படி சொல்கிறோம் ஆஃபீஸ் ஜேவ் கிட்ட ஷை ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஒயனோட காய் வச்சு ஆகிட்டாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சொல்கிறாங்க. உள்ள அட்மிட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறமா பேபி தான் வந்துட்டு டேட்டி அப்படி கொடுத்து டேக்குறாங்க. என்னடா தூக்குறாங்க. தூக்கிட்டு என்ன சொல்லலாம் சொல்கிறாங்க. டேட்டி மம்மா சொல்கிறாங்க. மம்மா கொண்டுடா அது டேப் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 1 hour தான் அப்படின்னு போராட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பின்னா இருக்குது. ஜிம் கத்துறாங்க. ஜம்ப் பார்க்க ஒன்றும் இல்லை ஜம்ப் அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. 12 years தான் இருக்குது. ஃபைனல் ரொம்ப க்யூட் அழகான கேர்ள் பேபி பிறந்துட்டா. இப்போ நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. கேர்ள் பேபி எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க பெயிண்டர் ஆகிட்டாரு. ஜம்ப் பார்க்குறவங்க ரொம்ப பெயிண்டர் இருந்தோம். அவருக்கு ஒரு மாதிரி கிட்ட போயிட்டு ஃபோர்கிட்ட எப்படி ரொம்ப லவ்வோட கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜம்முக்கு வந்துட்டு அதை நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப ப்ரௌடாக பார்த்துருக்கோம். பரவாயில்ல எபிசோட் பார்த்துருக்காங்க. ஃபைனலாக பேபி கொடுக்குறாங்க. ஜம்ப் தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பேபி ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. ஜம்ப் வீடுறாங்க. இல்லை அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்க் கூட சொல்லி வாங்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு. ஏஞ்சலுமே பொண்ணு இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பாக இருக்கே. நம்ம ஒயனெல்லாம் பார்த்துருக்காங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்துருக்காங்க. ஜேவ் பார்க்குறாங்க. அழகாக இருக்கா பார்த்துருக்காங்க. அழகாக இருக்கா லவ் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க. அழகாக இருக்கா ரொம்ப அழகாக இருக்கா சொல்லி மாறி பார்த்துருக்காங்க. ஜங்கடம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. போயிட்டு ஆகிட்டமா சொல்கிறாங்க. பார்த்து ஜங்கோட காலம் அவ்வளோ டேஸ் அதை டே ஒயனெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்குறப்ப ப்ரௌடாக இருக்கு எனக்கு. டேக் என்ன ஃபீல் ஆகுதுனாக்கா நம்ம ஜிம்முக்கு ப்ரெக்னெண்ட்டாக டெலிவரி ஆகிறப்போ என்ன பக்கத்தில் வந்துட மாட்டாங்க. ஜிம்முடைய லாஸ்ட் விஷயம் ஆகுதுனாக்கா அதான் விஷயத்தில் அவர் கேட்டுப்பாரு. எதுவுமே எழுவிட்டார் கேட்க மாட்டார். ஒரே ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. என்னமோ டெலிவரி ஆகிறப்ப என்கிட்ட வந்துரு லீவ் போட்டுறாது வந்துரு அப்படி சொல்லிட்டு கேட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிப்பாங்க. நீ பக்கத்துல தான் பயம் இல்லாமல் இருப்பேன் அப்படி சொல்லிப்பாங்க. பார்த்தாக்கா இன்னும் வந்துக்க மாட்டாங்க. ஜிம் ரொம்ப தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு அவருக்கு பயப்படுறப்ப நம்ம ஜாமுக்கு பக்கத்தில் இருக்காங்க. நினைக்கிறப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் அவருக்கு இதாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 hours ஆகுது. 2 hours ஆகுது. 2 hours ஆஃப்டர் தான் நம்ம ஜி வாய்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. பேபி தான் இன்னும் போய் பார்க்குறான். நம்ம சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. நம்ம பாப்பா சொல்கிறாங்க. பாப்பா சொல்கிறாங்க. பார்த்தாக்கா எல்லாரும் பேபி கை வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பேபி பார்க்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டு வராங்க. கொடுத்து அவங்க அம்மா வேண்டியது கொடுக்குறாங்க. காமிக்கிறாங்க.
பாரு சொல்றாங்க. பார்த்தா பேபி அவ்வளோ லட்டு மாதிரி க்யூட்டாக இருக்கா பார்க்கறதுக்கு. நம்ம ஜிம்முக்கு ரொம்ப பார்க்க ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் கூட பார்க்குறாங்க. நான் ஜிம்மு மாதிரி பார்ப்பான்னு நினச்சா ஜங்க் மாதிரி பார்த்துட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா ஜங்க் கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ரொம்ப அழகாக ஜங்க் கூட ரொம்ப பார்க்குறாங்க. சரி என்ன நேம் வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க நேம் மேடம் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவனுக்கு என்ன நேம் வைக்கணும்னு கேட்குறாங்க. ஆண்டி நான் நேம் யோசிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேங்கம்மா நான் யோசிச்சிருக்கேன். என்ன நேம் சொல்கிறாங்க. ஜோனா சொல்கிறாங்க. ஜோனான்னு சொல்கிறாங்க. ஜோனாம்மா நல்லா இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக யாருக்கு நேம் பிடிச்சிருக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சிட்டாங்க. இந்த பக்கம் பேபி ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஒரு 4 days ஆஃப்டர் ஜிம் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு நம்ம ஜங்க் நம்ம வீடியோ கால் பண்ணி காமிக்கிறாங்க பேபியை. ஜின்னுக்கு ரொம்ப ஆசைக்கா வச்சு எப்போ வந்து பார்க்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைக்கா நீங்கள் பொறுமையாக வாங்க. ஓகே பொறுமையாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்காங்களா. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு 2 பேரும் அழகாக கேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேபியும் பார்க்குறாங்க, அந்த பேபியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்கோட அம்மாவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு தப்பு பண்ணால் கூட அதுக்கப்புறம் தப்பு ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக மாறிட்டாரு. அது பார்க்க ஜம்கோட அப்புறமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா ஸ்கில் ஜம்க்கு இப்போ இருக்கிற ஃப்ளோரில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து 2 பேரும் அழகாக கேர் பண்ணுவார். இப்போ குட்டி பேபி மட்டும் ஜிம் கூட தூங்கிட்டு இருக்க மாதிரி பெட்டில் ஜங்குக்கும் பாய் பேபி இருக்காங்க. அவங்க 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மாறி எனக்கு 2 பேரும் ஏஞ்சி மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு அவரு. ஜங்கோட மாதிரி அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. டே டைம்ல அவங்க பார்ப்பாங்க. இப்போ நைட் டைம் ஜங்கோட பார்த்துருக்காங்க. ஜிம் பேர் மாதிரி ஜிம் ஏஞ்சி உட்காராங்க. ஜங்கு பார்க்குற என்னாச்சு இது பெயினா இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வர சொல்கிறாங்க. தூக்கம் வர ஏன் கேட்குறாங்க. நான் வந்து கேட்கலாமா கேட்குறாங்க. கேட்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ பிடிக்கும் லவ் பண்ணுறா ஏன் ஜங்கோட ஹார்ட் பண்ணா கேட்குறாங்க. ஜங்கோட ஆன்சர் இல்லை அப்படி பார்த்துருக்காங்க. சொல்லி ஜங்கு உனக்கு எவ்வளோ பிடிக்கும் இப்போ உன்னால என்ன டச் பண்ணாமல் இது டேஸ் இருக்க முடியுது. நான் எவ்வளோ கேர் பண்ண முடியுது, இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண முடியுது அப்படின்னாக்கா எனக்கு உனக்கு நீ துடிச்சு போயிடும். கண்ணு அவ்வளோ கண்ணீர் வருது. எனக்கு என்னெல்லாம் வெறும் பாதுகாப்பு பண்ணுற அப்படின்னா நீ ஏன் ஜங்க் எனக்கு அதை ஃபஸ்ட்டே கொடுக்கலான்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரியலடா, எனக்கு தெரியல. நீ எனக்கு மட்டுமே நினச்சிட்டேன்னா உன் மனசில் ஒரு பாசம் எனக்கு புரியுது. உன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு புரியுது. ரொம்ப லவ் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. நீ எனக்கு மட்டுமே சொன்ன ஒரு பாசம். நீ எப்படி இன்னொரு பாசம் நினைக்கலாம். எனக்கு மட்டுமே இருக்கணும், என் கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னை மட்டும் கொஞ்சமாக யோசிக்கணும் அப்படின்னு நான் வேற மாதிரி யோசிச்சிட்டேன். அது கொஞ்சம் லைக் ஒரு டாக்ஸிக்கா லைக் சைக்கோ மாதிரி வேற மாதிரி யோசிச்சிட்டேன். நான் நினைக்கதான் நீ பண்ணணும், நீ எனக்கு மட்டுமே சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் வேற மாதிரி யோசிச்சிட்டேன். தப்பு தான் சரியா இப்போ புரியல. நீ என்ன மாதிரி யோசிக்கணும், மனசு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்க மாட்டேன். சரியா தப்பே மாதிரி தான் நீ எனக்கு கிடைச்சிட்டேன், நீ எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற மாதிரி யோசிச்சிட்டேன். அப்படி சொல்லி ஜங்கம் பண்ணாங்க. தப்பு தான் சரி, அவனுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இது கூட கொடுத்துக்கூடாது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டு. சத்தியமான லவ் பண்ண மாதிரி எதுவும் கூட இல்லை. ரொம்ப ரொம்ப லவ் பண்ண மட்டும் தான் அப்படி இருந்தது. அவங்க கூட நம்ம லைஃப்பை நான் எப்படி சொல்லி புரிய வைக்க தெரியல. நான் சொல்ல நம்ப எனக்கு கூட தெரியல. ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஆல்ரெடி டைரி வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்கல்ல, ஜிம்முக்கு தெரியும். இப்போ ஜிம் பார்க்குங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் எப்படி சொல்லிட்டு உன்னோட ஒய்ஃபாக கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டேன். அது இன்னொரு பர்சனுக்கு சொன்னது கூட தெரியாது. இன்னும் மேரேஜ் ஆன பர்சன் கூட தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உன் பேர் ஜிம் தெரியும், உன் ஃபேஸ் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் தெரியாதா. நான் பாட்டுக்கு பேசவும் மேலே அப்படி இருந்துட்டேன்னா எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி சொல்ல தெரியல. எனக்கு கிடைச்சிட்டேன்ற மாதிரி அப்படி ஒரு தாட்டு மட்டும் மனசுக்குள்ள இருந்துச்சே தவிர நீ எந்த மாதிரி ஹார்ட் ஆயிருக்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்றது எதுவுமே எனக்கு தெரியல. நான் வேறு மாதிரி இருந்து தப்பி எவ்வளோ விட்டு அவசியம் பண்ணிச்சிட்டேன். ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எனக்கு ஒருத்தர் அதை விட்டு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் எப்படி இருக்க ரெடியாக இருக்கேன். ஓகே அம்மாவுக்கு இப்படி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஆகி நான் இப்படி இருக்க ரெடியாக இருக்கேன். ஓகே தள்ளி இருக்க ரெடியாக இருக்குது. ஆனால் நீ இல்லாமல் மட்டும் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. அந்த விஷயத்தை மட்டும் இல்லை யாரையும் மாற்ற முடியாது. நீ எனக்கு மட்டும்தான். அதில் இப்போ சொல்லுவேன் எனக்கு மட்டும்தான். நீ எனக்காக பிறந்து கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஜங்க் சொல்கிறாங்க. நான் அவனுக்காக பிறந்து கொடுத்தேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான். நான் யார்கிட்ட வித்தியாசம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு இவங்க 2 பேரை விட மோர் எனக்கு நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். என் லவ் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியாது. நான் பண்ணது தப்பு என்னன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பேஸாக லவ் பண்ணுறேன். எனக்கு எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் ஆகுது. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒன்று கேட்கலாம். நீ இப்போவும் மாறலன்னு கேட்டால் நான் திருந்துறது கூட சொல்லுவேன். எனக்கு என் அப்பா அம்மா ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. ரொம்ப பிடிச்சது ஹாப்பியாக இருக்கானா. சின்ன என்கிட்ட ஜேபி என்கிட்ட நம்பிச்சு என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறேன். எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாகிட்டு இருக்கு. நீ ஏன் பேசுகிற, நீ என் கூட மட்டும் பேசலாம், என் கூட இருக்கலாம். எனக்கு அப்படி தோணுது. ஏன்னு தெரியல. நீ மற்றவங்க கூட இருக்க விட்டு கொடுக்குன்னு தோணவே இல்லை. நீ எல்லாரும் கூட உட்காந்து மூவிலாம் பார்க்குற, ரொம்ப அழகாக ரசித்து பார்க்குற. ஆனால் எனக்கு இதெல்லாம் நீ என் கூட மட்டுமே இருக்கணும், என் கூட மட்டுமே நீ நான் பேபி மட்டும் அப்படி இருக்கணும். அது ஏன் தெரியல ஜிம்மி. நான் ரொம்ப டாக்ஸிக்காக எனக்கு புரியுது. ஆனால் என்னவே தெரியல. எனக்கு அப்படி தான் இருக்குன்னு தோணுது. எனக்கு அப்படி மட்டுமே இப்படி தான் இருக்கணும். நான் மட்டுமே கேர் பண்ணணும், நான் மட்டுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது. அது தப்புன்னு கேட்காது. தப்புன்னு நினைச்சினாக்கா தப்பாகவும் வச்சுக்கோ. ஆனால் எனக்கு அப்படிதான் இருக்குன்னு தோணுது. நான் ஒரு பசங்க தான் இருக்கா. அது ஜங்கு ரொம்ப அழகாக அங்கே இப்போ ஜிம் எதுவும் சொல்லாமல் ஜங்கு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜங்குக்கு புரியுது. ஜங்கு கிட்ட போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் படி ஜங்கு இப்போ அட்டாச் பண்ணிடுறாங்க. ஜங்கு அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு.
ஜிம் பார்க்குறாங்க. ஜிமின் இப்போ அப்படியே ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பேசலாம் அப்படி ஹாஸ்பிட்டல் நிற்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம் இப்போ அப்படி சாப்பிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குற பேக்கஸ்லாம் பண்ணவே இல்லை. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. 2 குழந்தையும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை இந்த பக்கம் பெட்டில் தூங்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் அந்த குழந்தை பொறுக்கே தூங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜங்க் இப்படி சாப்பிட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கோட தான் உறைஞ்சி போயிட்டாரு. என்னம்மா சொன்ன சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜான் ஜங்கு மை ஹஸ்பண்ட், ஐ லவ் யூ எப்போ சொல்கிறாங்க. ஜங்கல் நம்ப முடியல. நீ என்னம்மா சொல்கிறாரு கேட்குறாங்க. ஐ லவ் யூ. என்ன இந்த அளவுக்கு பாசம் கிடையாது செலவுன்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் சில இடங்களில் இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கேன். என் லவ்வில் சில இடங்களில் என்ன ஃபர்ஸ்ட் லவ்வில் ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்வில் சில விஷயங்கள் எதிர்பார்த்து எதுவும் கிடைக்கல. எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கறதும் கிடைச்சதுன்னு இல்லை. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லைஃப்பில் நான் மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னோட செகண்ட் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. அது மற்றவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் நான் சொல்லலாம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ தப்பாக எடுத்துக்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு கேட்குறாங்க. என்னால் கிட்ட சொல்லலாம். நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் என்னோட ஜிமின் ஓகே, என்னோட ஜிமின் நீ என்ன சொல்லலாம் நான் கேட்பேன். ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னதான் ஒரு பர்சன் நம்ம ஃப்ரெண்டோட நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக பிரதர் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு தாய் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அப்படி சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்துருக்கேன். எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு கிடைச்சதில்லை. நான் எது மிஸ் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் ஹஸ்பண்ட் அவர் ஒய்ஃபாக நான் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பேன். ஆனால் பண்ண மாட்டேன். நிறைய விஷயங்கள் எனக்கு உங்ககிட்ட அது எல்லாமே ஃபுல்ஃபில் இருக்குது. நான் என்னும் தப்பு சொல்லல. அவன் என்கிட்ட இறந்துட்டான். நான் இப்போ கடவுளுக்கு சாமான் அவனை தப்பாலும் சொல்லவில்லை. இருந்தாலும் மிஸ் பண்ண விஷயங்கள் நான் சம்டைம் யோசிப்பேன். நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்மளை ஏன் புரிஞ்சிக்க, நம்ம சில விஷயங்கள் நம்ம ஃபீலிங்ஸ் ஏன் புரிஞ்சிக்காம நம்ம அப்படி போய் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தோணும். எனக்கு இன்னும் எப்போ வீட்டுக்கு வருவோம் அப்போலாம் எனக்கு தோணும். ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கூன் மாதிரி ஜங்கான்னு கூப்பிட்டு அவ்வளோதான். ஜங்க் கூப்பிட்டு ஹார்ட் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க. எனக்கு தோணும் ஜங்க் அப்படிலாம். எனக்கு அவன் எப்போ தான் வீட்டுக்கு வருவானா அப்போ தோணும். அவங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கூட ஹேண்ட் பிடிச்சிட்டு வாக் பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்போ ஒயின் டைமிங் கூட இருப்பாங்க. எனக்கு புரியும். ஆனால் வந்துட்டு நான் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவேன். நான் ஃபேமிலி போனால் மட்டுமே சொல்லுவேன். எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் எனக்கு ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டேறான் அவன் தோணும். எனக்கு அவங்ககிட்ட மட்டும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்கும். நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். என் சிவாக்கு அது புரியும், என் அண்ணாவுக்கு புரியும். எல்லாமே என்ன நினைக்கிறேன் சொல்லிட்டேன்னா அது என்னக்கு சம்டைம்ஸ் புரியாமல் போயிடும். ஆனால் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். சிவா கிட்ட சொல்ல வேணாம். சொல்லி ஒரு விஷயம் புரியக்கூடாது. லவ் பண்ணுற பர்சனுக்கு தானாக புரியணும். அப்போ நான் சொல்லுவேன். அவங்க சரி ஓகே சொல்லிடுவான். அவனும் புரிஞ்சுப்பான். எத்தனை டைம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் நான் உட்காந்து டிவி பார்ப்போம். அப்போ எனக்கு அவன் ஹேண்ட் ஹோல்ட் பண்ண தோணும். ஆனால் அவன் அவங்க தம்பி தங்கச்சி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். எனக்கு பையனும் தேவையும் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஹஸ்பண்ட் சில விஷயங்கள் இருக்கும்ல, எனக்கு ஆசையாக இருக்கும். அவன் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். அவன் சொல்கிற சாயன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது இல்லை. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது வாக் பண்ணணும், அவன் கூட இருக்கணும். அவன்கிட்ட கேட்டது வந்து லாஸ்ட்டாக எனக்கு ஒரே ஒரு டைம் என் குடும்பம் நிறைய டைம் என்னமோ சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணேன். அது எனக்கு அவன் பண்ணல. ஆனால் எனக்கு அவன் மேலே போகவே இல்லை. நான் டியூட்டி அவன் ஃபஸ்ட்டு இது டியூட்டிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். புரியுதுன்னு சொல்லேன். ஆனால் சில விஷயம் மிஸ் பண்ணுது. நான் சில விஷயம் ஏங்க இருக்கவே சொல்லலாம். லவ் பண்ண பசங்கிட்ட ஏங்கிறேன் அது எல்லாமே. ஆனால் நீ எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணேன். நான் பார்த்துருக்கேன். எத்தனை டைம் பார்த்துருக்கேன். நான் சின்ன ஜாப் அங்கே மூவி பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு. நான் ஸ்மெல் பண்ண நீ ஸ்மெல் பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக. நான் ஒரு மாதிரி இருந்தேன், நீ சேடாகும். எனக்கு பார்த்துருக்கேன். அது பார்க்குறப்ப எனக்கு தோணும், நீ ஏன் இப்படி இருக்கா சொல்லி எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் நீ எவ்வளோ லவ் பண்ணுவேன், ஒரு ட்ரூ ஹார்ட்லேருந்து லவ் பண்ணுறேன். நல்லா தெரியும். உன் கண்ணில் நான் முன்னும் கண்ணில் பார்த்துருக்கேன். உன்னோட ஓன் ரெண்டு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மட்டும் நான் லவ் பண்ணேன். எந்த யாரையும் மேலே ஃபாலோ ஆனது ஏன்னு தெரியல. நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட எனக்கு கிடச்சிச்சு. சரி யாருக்காக யாரையும் தப்பாக சொல்ல, என் ஹஸ்பண்ட் வந்து அவள் தப்பாக தான் சொல்ல, இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ கிடைக்காத விரும்பி உங்ககிட்ட எனக்கு கிடச்சிச்சு. நான் ஹாப்பியாக இருக்கேன். இந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன். உனக்கு பனிஷ்மெண்ட் எனக்கு விருப்பம் சரி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த லைஃப் எதுக்கு நான் நடக்கணும்னு வாழ்ந்துட்டு நினச்சேன் சொல்கிறாங்க. ஜம்பருக்கு ஜிம்முன்னு சொல்கிறாங்க. அவங்களோட மேட்ச் பண்ணிட்டு நடக்கணும் தான் வாழ்ந்து தெரியுமா, ஏன் தான் நான் வாழ்ந்துட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் கூட அந்த 2 months லைஃப் நினச்சிக்க மறக்க கூட முடியல. அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்தது 8 months லைஃப் டோட்டலாக மாறிட்டு. ஏன்னா நம்ப முடியல இப்போ வரைக்கும். இது நீ தானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் சர்ப்ரைஸாக இருக்கும். இது ஏன் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறது தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உன் டைரியை ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஜம்கு தான் இருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க டைரியை ரீட் பண்ண. ஓகேவா, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏன் லவ் பண்ணுறது சொல்லிட்டு. நீ இவ்வளோ கேர் பண்ணுற, இவ்வளோ கிரேஸ் இருக்குது. உனக்கே இவ்வளோ ஃபஸ்ட்டு நானே நோட் பண்ணியிருப்பேன். அடிக்கடி நோட் பண்ணுவேன். நீ ஒவ்வொரு டைமும் நான் ஆண்டிக்கிட்ட அழகாக பேசிட்டு கூட நீ அதை ஏற்காமல் பார்த்துட்ருப்பேன். அதே நான் ஜெயவு போய் என்கிட்ட சின்ன எனக்கு பேசினா எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நம்பிட்டு நான் ஹக் பண்ணாலும் காதை தாங்கிக்க முடியாது. நான் அவ்வளோ ஒரு மாதிரி கோவப்படுவேன். அதை நான் பார்த்துருக்கேன். சரியான எவ்வளோ டைம் பார்த்துருக்கேன். பார்க்குறது சாப்பிட்டு என்ன அறியாமல் எனக்கு மனசுக்குள்ள ஹாப்பியாக இருக்கும். ஏன் இவ்வளோ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு என்ன அறியாமல் எப்படி லெவல் மாறிச்சு. அது எப்படி லெவல் ஆச்சுன்னு தெரியாது. அதுவும் டெலிவரி ரூமில் நான் எதிர்பார்த்த விஷயம் எனக்கு ஒரு பர்சன் ஹேண்டை பிடிச்சிக்கணும். அது என் ஹஸ்பண்டாக இருக்கணும். எனக்கு கம்ஃபர்ட் பண்ணணும் ஆசைப்பட்டது. இன்னும் பிறக்கிறப்ப நான் பட்ட கஷ்டம் இப்போ எனக்கு தெரியல சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம், இன்னும் பிறக்கிறப்ப நான் பட்ட கஷ்டம் எனக்கு இப்போ தெரியவே இல்லை.
எனக்கு அவனால லவ் கொடுத்துருக்காரு, கேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ கேர் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் லைஃப்பில் நல்லாவே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பி நான் லைஃப்பில் நிறைய பண்ணியிருக்கேன். இவ்வளோ வீடியோ வச்சுருந்தேன். ஆனால் எதிர்பார்த்த சொல்யூஷன் எனக்கு அவன்கிட்ட கிடைக்கல. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒவ்வொருத்தவங்க எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கணும்னு கிடைச்சிடாது இல்லை. ஆனால் என்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாமே நீ கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்பர் மாதிரிக்கு நீ உண்மையை சொல்கிறேம்மா, நீ ஹாப்பியாக இருக்கா கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் உங்களோட லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். எனக்கு அது சொல்கிறேன். இல்லை நான் அதை எதிர்பார்க்க சொல்கிறேன். எதிர்பார்க்கணும்னு தெரியும். என்னால் சொல்கிறேன். எனக்கு உன்னை ஹர்ட் பண்ண மனசு வரல. எனக்கு நான் பனிஷ் பண்ணவே முடியல. ஏன்னா போதும் சரி. அதுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு. லைஃப் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சுகா என்னோட போன பேரும் புரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கிற டைம் வந்து ப்ரீஷியஸாக யூஸ் பண்ண சரியா எப்போ யாருக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. நீ என்ன எனக்கு இப்படி நெகட்டிவாக பேச சொல்கிறாங்க. இல்லை நெகட்டிவ் பேசல சொல்கிறேன். நான் ரியாலிட்டி பேசுகிறேன். ஓகே ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இருக்கிற டைமில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஓகேவா சண்டை போடலாம் தப்பு இல்லை. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சமாதானமாக என்ன ஓகேவா அப்போவே சண்டை போடணும். அப்போவே சமாதானமாக என்ன அப்போவே சேர்ந்துக்கணும். ஜிம் சொல்கிறாங்க. பக்கத்து நிஜமே மனசுன்னு சொல்கிறாங்க. நான் பேச முடியாது. எனக்கு போய் பேச வராது. ஓகே உண்மையை சொல்கிறேன். நீ இப்படி தரையை தூங்கி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. அப்பா பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லை நீ நினச்சி வரவங்க தூங்கி இருக்கலாம். நீ நினச்சி தான் என்னோட தலையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு யாருங்க அப்படின்றது இப்போ என் மேலே தான் இருக்குது. உனக்கு நான் என்ன கேட்டாலும் கேட்காட்டின்னு எனக்கு எல்லாமே பார்த்துட்டு நினச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பனிஷ் பண்ணி விருப்பம் இல்லை. சரி குழந்தைங்களுக்கு நல்லா அப்பா அம்மாவும் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 குழந்தைங்களுக்குமே ஒரே மாதிரி லவ் நம்ம நீ கொடுத்துட்டு இருக்க. நானும் அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் நம்மளை பார்த்து ப்ரௌடாக நம்ம ஒரு அப்பா அம்மாவாக நம்ம இருக்குன்னு நினைக்கணும். அந்தளவுக்கு நம்ம என்ன இருக்குன்னு ஆசைப்படுற ஓகேவா சின்ன சொல்கிறாங்க. பார்க்குறாங்க இப்போ இன்னும் மனசுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு தான் ஜம்க்கு எடுத்து ஜம்க்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபோட்டோ ஒன்றாகுது. நான் இது வரைக்கும் சொல்கிறாங்க பாஜிமி ஒன்று எந்த ஒரு சுச்சுவேஷன் சாரி கேட்கக்கூடாது ஓகேவா. இன்னும் எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை. இப்போ தப்பானது நான் மட்டும் தான் ஓகேவா. நான் மட்டும் தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு ஏதாவது பனிஷ் பண்ணாக்கா என்ன தான் நீ பனிஷ் பண்ண ஓகேவா. எப்போவும் நீ வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே நீ பனிஷ்மெண்ட் கூட வந்து வாங்கிக்கோ ஓகேவா. ரெஸ்ட்டாக போய் இப்படி இருக்க சொல்லி இருந்துருவா சரியான நீ ஹர்ட் ஆகுறது பார்க்க முடியும். ஓகே அடுத்து தாங்க முடியாது சரியாக சொல்கிறாங்க. பாரு என்ன உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. என்னெல்லாம் தெரியும். நல்ல ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. நல்லா கேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. சில விஷயம் மிஸ் பண்ணியிருக்கான். இப்போ நான் பண்ணல தப்பு. எனக்கு அவங்க அந்த மாதிரி ஹர்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ஒவ்வொரு பசங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம லவ்ன்றது ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் அது காட்டுற லவ்ன்றது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்க்க முடியுமா. ஆனால் என்ன அப்படி ஹர்ட் பண்ணது இல்லை. அப்படி பண்ணதில்லை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஓகேவா அவங்க சில விஷயம் யூஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு சில விஷயம் அவங்க என்ன நினச்சிருக்காங்கனாக்கா நீ என் 3 பேர் ஒன்றா இருக்கப்போ ஹாப்பியாக இருக்குன்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஓகே அதுதான் மற்றபடி அவங்க தப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ஹர்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறாங்க. அவங்க அப்படி கூட என்ன பற்றி தப்பாக பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவங்ககிட்ட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கே புரியுது. எனக்கு அவரை நினச்சிக்கிட்டாருனாக்கா நம்ம அவங்க கூட ஒன்று ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இவருக்கு ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சால் கண்டிப்பாக ஹார்ட் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ வருஷம் லவ் பண்ணுற ஒரு பர்சன் அவர் கிரேஸாக லவ் வச்சு ஒரு பர்சன் எப்படி ஹார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நான் அப்புறம் இவ்வளோ கிரேஸாக லவ் வச்சுனா கூட நீ என்ன மாதிரி யோசிக்கணும் தெரியாமல் நான் ஹார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஹேண்ட் கஃபில் போட்டு பனிஷ் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ என் மேலே எவ்வளோ தப்பு இருக்குது. நான் என்ன பக்கத்தில் நிற்க கூட முடியாது சொல்கிறேன். இல்லை கம்பேர் பண்ண சொல்கிறேன். நான் கம்பேர் பண்ண சொல்கிறேன். நான் அப்படி பார்த்தா எவ்வளோ தப்பு இருக்குது. அப்படி தான்டாமா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரியா. நான் இதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃப்பில் தப்பு நான் பண்ண மாட்டேன். ஒரு ஹார்ட் பண்ணுறது விஷயம் நான் பண்ண மாட்டேன். ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன். லவ் மட்டும் கொஞ்சம் கூட குறையிலடா. அதே மாதிரி இருக்கா ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பக்கமே கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மோட தான் சொல்கிறாங்க. நீ எனக்கு டிசைன் பாசன்னு கேட்டால் நான் தான் கேட்கணும். உனக்கு டிசைன் பாசன்னு எனக்கு தான் தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் டிசைன் பாசன் மென்னுக்கும் சரி ஜீவனாவுக்கும் சரி ஒரு பெஸ்ட்டு அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஜிம்மா சொல்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பாடான்னு சொல்கிறாங்க. நீ இருப்பான்னு நம்புறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹார்ட் பிரேக் பண்ணுற முடியும். எதுவும் பண்ண மாட்டேன் ஜம்ப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ஹார்ட் விட்டு தர மாட்டேன். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜம்ப் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ட்ரீம்லேயே ஒரு லைஃப்பை கூட வாழ்ந்தேன்டா. நான் நிஜத்தில் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் பிரேக் கூடாது தப்பு அதை மன்னிச்சு போக சொல்கிறாங்க. நான் மறந்துட்டேன். ஒரு டைம் மன்னிச்சிட்டேன். சான்ஸ் கொடுத்துட்டு அந்த சான்ஸ் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அந்த சான்ஸில் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா அந்த சான்ஸை பத்திரமா வச்சுக்கோ. நான் ஹார்ட்டை வின் பண்ணுறதுக்கு எவ்ரிடே நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன். ஜம் சொல்கிறாங்க. ஜம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜம்முக்கு சார் லவ் லாஸ்ட்டாக ஜம்முக்கு ஜம்முக்கு ரிப்ளை பவராக வாஸ்லின் ப்ரெஸ் பண்ணுற ரொம்ப சாஃப்டாக டெண்டராக ரொம்ப அழகாக கிஸ் போயிட்டுருக்கு. ஜிம்மு அதே சாஃப்ட்னஸ் கிஸ் பண்ணுறாங்க. பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து லைஃப்பை முடிஞ்சிச்சு நினச்சா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா நீ வாழ்ந்து போயிடா நீ குழந்தைடா ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜம்முக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஜிம்மு நீ வாழ்ந்து போயிடா சின்ன பையன்டா நீ வாழ்ந்தா ஜம்முக்கு சொல்கிறாங்க. லைஃப்பில் நிறைய பார்க்கறதுக்கு சரியா குழந்தைங்களை வளர்க்குறது தாண்டி நம்ம லைஃப் நிறைய இருக்குது. எனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். எனக்கு ஏ டு சொல்லி எனக்கு பிடிக்காது எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு பார்த்து அதே சொல்கிறேன். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க கூட எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் கேட்குறாங்க. இந்த அளவுக்கு கூட சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும் சரியா ஹாண்டு பிடிக்கணும். குழந்தைங்க வளர்றதாரு நான் நம்ம நிறைய என்ஜாய் பண்ண லைஃப்பில்
சரியா நீ பார்க்கறது நிறைய இருக்கு, உலகத்தில் நிறைய சுற்றி காட்டுறது நிறைய இருக்குது சரியா, கூட நீ வாழணும், அழகான வாழ்க்கை வாழணும் சரியா, உலகத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நீ பார்க்கணும் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறேங்க உண்மையே எனக்கு இப்போ வாழணுன்ற ஆசை வந்துருக்கு சொல்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு வாழணுன்ற ஒரு ஆசை வந்து இருக்குது எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாமுக்கு ஹாப்பியாக இருக்குது. அம்மா சொன்னாங்க இதை இந்த ஒரு வருஷம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வந்து ஹார்ட்டை வின் பண்ணுறதா சொல்கிறாங்க. வின் பண்ணிட்டு பொறுக்கி சொல்கிறாங்க. பொறுக்கி சொல்கிறாங்க. ஆமாடா பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க பொறுக்கி தான் இப்போ இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போ இல்லை ஜம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட வந்து அப்படி எனக்கு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இல்லை என் பேபி ரொம்ப ஹர்ட் ஆகுது சரியா, ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, நான் பார்த்து பயந்தே போயிட்டேன் ஜம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எதுக்குமே பயந்து இல்லை தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் பார்க்குற ரொம்ப பயந்து போயிட்டேன். ஜம்ஸ் ரொம்ப அழகாங்க. அப்படின்னு மன்னிச்சுட்டு சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க ஒரு பேபியில் ஆசைப்பட்டு நான் 4 ரீசன் சொல்கிறாங்க. போயிடாந்துருக்குல்ல வாங்கி விழுந்துருக்கணும் எவ்வளோ போயிருக்கலாந்துருக்குல்ல மன்னிச்சுட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல பேபியோட நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு இருக்கும் போல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜம்ப் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்க போதில்ல, அழகான ஒரு பையன் க்யூட்டான ஒரு பொண்ணு இது போதில் சொல்கிறாங்க. இது போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தம்பி இதுக்கு மேலே படுக்க வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்பு பேபி தூக்கு மேலே படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. தூங்குறியா கேட்குறாங்க. எனக்கு தூக்கம் வரல இன்னைக்கு, இதை ஒரு தூக்கம் வரல சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஏன் பகல தூங்கிட்டியா, ஆண்டி தான் பேபிஸ் பார்த்துக்கிட்டாங்க தூங்கிட்டா சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. வேறு என்ன பண்ணிட்டோம் கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. மூவி பார்க்கலாமா சொல்கிறாங்க. மூவி ஆமாம் சொல்கிறாங்க. இந்த டைமில் சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு உங்களோட மூவி பார்க்கணும் போல இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. சரி ஓகே வாஸ்கர் ஜம்ப் தான் நான் பேபிஸ்க்கு அழகாக அந்த வாஸ்கர் நெட்லாம் போட்டு கவர் பண்ணி விட்டு கண்டிப்பாக பேபிஸ் இருந்துச்சாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஆரம் கொடுக்கும். அவங்க எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் மொபைல் கொஞ்சம் வார்னிங் கொடுக்கும். அப்படி செட்டிங் ரிவர்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பேபி செஞ்சு நம்ம அதுக்காக சொல்கிறாங்க. சார் 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஜம்ப் மூவி ஆன் பண்ணுறாங்க. இப்போ ஜம்ப் ஜிம்மு உட்காராங்க. சோஃபாவில் ஜம்பில் ஜஸ்ட்டு சாஞ்சிக்கிறாங்க. ஜம்பில் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மூவி வைக்கிறாங்க. அந்த மூவி ரொம்ப லவ் பண்ணுற ரொம்ப அன்கன்ஷியல் லவ்வோட ஒரு மூவி தான். ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக ஜம்போட ஹேண்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜம்போட போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கான்ஃபிடென்ட் டேஸ் ஜம்போட அம்மாவுக்கு என்ன மாதிரி கதை சொல்லிட்டாங்க. எங்கே நினச்சி கூட பார்க்கல என் ஜிவன் ஜம்ப் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஜிவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஹாப்பி நீ ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பிங்க. எனக்கு இது போதுங்க தாண்டி எதுவும் வேணாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக சொல்லிட்டேன். எனக்கு ஜிம் ஹாப்பியாக போதும் நினச்சா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ஜிம் ஹாப்பியாக இருக்கும். ஜம்ப் ஆசைப்படி நினச்சி நான் நினச்சி குழந்தைலாம் பிறந்து ரொம்ப டேஸ் ஆகும்னு நினச்சாங்க. இப்போயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நினச்சி கூட பார்க்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்போயும் குழந்தைங்க இதே மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க சொல்லி ஜம்ப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க திருப்பி மூவி பார்த்துட்டு அது வரைக்கும் இப்போ பேபி கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்க சண்டே பாப்பா எழுந்தா கூட பாட்டுக்கு முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க போய் பார்க்கலாம் சார். ஜம்ப் நம்ம போய்ட்டு அந்த ரூமில் இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஜம்ப் ரொம்ப நேரம் மூவி பார்க்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. மொபைலை பார்த்துருக்காங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை பிள்ளை மார்னிங் வச்சுட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது வாங்கிச்சிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மூவி முடிச்சிச்சு போகலாமா சொல்லிட்டாங்க. 2 பேர் மேலே போகிறாங்க. பார்த்தா ஜம்ப் அப்பமா ரூமில் இருக்காங்க. அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க. ஜம்ப் நம்மக்கிட்ட ஜிம்மில் பேச அப்போ பொருள் யூஸ் பண்ணுறாங்க. செல்லாம் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதாங்க சொல்லிட்டாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேர் லைஃப்பில் ஒன்றா நம்பிட்டு போதும் ஹாப்பியாக நம்பிட்டு போதும் ஒரு எதுவும் நான் ஓகேவா சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்கள் பேபிஸ் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே நீங்கள் போயிட்டு ரூம் தூங்க சொல்லிட்டாங்க. இப்போ பக்கத்து ரூம் இருக்குது. அது ரூம் அப்படியே அதுக்கு அந்த ரூமில் ஜிம் ஜம்ப் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக சொல்லிட்டாங்க. பாஸ் ஜிம் போயிடலாம் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. எனக்கு பக்கத்தில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜம்ப்புக்கு மேலே படுத்துக்கிறாங்க. நீங்கள் எப்போதும் இன்னும் மட்டும் தூங்க பண்ணிக்கணும் தூங்க போய் சொல்லிட்டாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஏன் இன்னும் கூட பாசிட்டிவ் ஆகுது அவனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் பாசிட்டிவ் ஆகுது இன்னும் தூங்க போய் சொல்லிட்டாங்க. ஜம்ப் பார்த்து தூங்க வச்சுட்டா போச்சு. ஜம்ப்புக்கு தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஜிம் ஜம்ப் அழகாக கிட்ட படுத்துருக்காங்க. ஜம்ப் பேபி மாதிரி பார்த்துக்கிறாங்க. நீ எப்படி கூட சத்தியம் நினச்சி கூட பார்த்துட்டு தெரியுமா ஜம்ப் சொல்கிறேன். ஜம்ப் பார்த்து அப்படியா இதுக்கப்புறம் எப்படி நினைக்கிறியோ அப்படி மட்டும் தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்போ மட்டும் எனக்கு போதும் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சொல்லிட்டாங்க. வேறு எதுவும் வேணாலும் கேட்குறாங்க. இப்போதைக்கு ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஒரு 1 வீக் ஆஃப்டர் அந்த பக்கம் பேக் டு நம்ம நான்ஜிட்டு பேர் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம காய் வைப்பு கொஞ்சம் காய் நம்ம காய் வைக்கணும் நினச்சிக்கோங்க. காயில் பயந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜெயவுக்கு நம்ம பார்த்து காமன் ஜெயவும் ஃபைட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெயவு பார்க்குறாங்க. அப்புறம் மூஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் வச்சுட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு 2 வீக்ஸ் ஆகுது ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலாம்லாம் சொல்கிறாங்க. ஜம்ப்பா ஜெயவு பார்க்குறாங்க. சரி ஓகேவா அவள் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெயவு பார்க்குறாங்க. கேட்ட தான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் ஒரு விஷயம் கேட்ட தான் கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெயவு ஷாப்பிங் போகிறாங்க. பார்க்குறாங்க வாங்கிக்க சொல்கிறாங்க. இது வாங்கிக்க சொல்கிறாங்க. என்ன வேணுமோ வாங்கிக்க சொல்கிறாங்க. சின்ன ஜெயவுக்கு நிறைய வாங்குறாங்க. கொஞ்சம் ஒரு சலிக்கம்லாம் வாங்கி தராங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. சாப்பிட்றியா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. சாப்பிட்றியா கேட்குறாங்க. ஜெயவுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயவு வாங்கி தராங்க. ஜெயவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு இந்த மாதிரி இருந்தால் ஆசையாக இருக்குது. மற்றதெல்லாம் கூட பொறுமையாக லைஃப்பை சாப்பிட்டு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஒய்யன் அந்த காய் லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறா. ஜிம்மின் ஆஃபீஸ் போய்ட்டு வருவா கேட்குறாங்க. போ ரொம்ப டேஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கா போ சொல்லிட்டாங்க. போ ஜம்ப் பார்க்குறாங்க. சரி ஓகே போ வா கேட்குறாங்க. போ சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குற என்னடா நடக்குதுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ரூமுக்கு வெளியே பார்த்துருக்காங்க.
பார்க்குறாங்க போட்டா கேட்குறாங்க அதை போன்னு சொல்கிறேன் ஜிம்மில் வந்துட்டு ட்ரெஸ்ஸை மறைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் கூடான்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜிம்மு கேட்குறாங்க. அது அவரோட பேருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காசுட்டாங்க போய் பார்த்துக்கிட்டாட்டா என்ன கேட்குற மம்மாட்டா பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. அது ஒன்றுடா ஜிம் தான் மின்னு தூக்குறாங்க. மின்னுட்டா போய் ஜம் தான் அது மம்மாட்டா கிஸ் கேட்குறான்னு சொல்கிறாங்க. கிஸ் தான் அம்மா கூட டேடாக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்க்குறது டேடா கூட டேடா பாவம் கூட சொல்கிறாங்க. குடும்பம் ஜிம்முக்கு மாதிரி கீழே பேச சொல்லிட்டாங்க. ஆமாம் டேடா கூட சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. அவன் ஏன் பையன் இல்லை நான் வளர்க்குற குழந்தைலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் வளர்த்துட்டு இருக்க குழந்தை சரி என்ன மாதிரி பண்ணிட்டு அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு ஆமாம் என் பையன் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கா சரியாக சொல்கிறாங்க. என் பையன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கான் சொல்லி பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரொம்ப பேபி தான் அம்மா டேடா கூட சொல்கிறாங்க. ஜிம் டாக்குங்கக்கா இன்னும் இப்போ கிளாஸ் கூட வைக்கணும் ரொம்ப சின்ன பையன் போ அப்படி சொல்கிறாங்க. அப்போ பேபி வந்துட்டு நான் ரன் இப்படி சொல்கிறேன் அது ஓடி போயிடுது. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ இந்த பேபி இது கட்ட விட வருவோம் நம்மளை அனுப்பிச்சு தூக்கிட்டாங்க. எங்கே போகிற சொல்கிறாங்க. நான் போயிட்டு அம்மா போய் செடி தர போகிறேன் கிராண்ட் பேச சொல்கிறாங்க. அப்படியே சொல்லக்கூடாது சரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அதை பேசக்கூடாது தப்பு சின்ன நம்பி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லுவோம் சொல்கிறாங்க சொல்லக்கூடாது நம்பி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ இவங்க எதுவும் நோட் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் நான் ஜிம் பார்க்குறேன்க்கா போச்சோங்க்கா சொல்கிறாங்க. பேபி கூட போயிட்டான் கொடுக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ உண்டு கேட்குறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வருவாங்க வரும்போது வாங்கிட்டு வருவாங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவும் வேண்டாம் அதை எல்லாமே வாங்கி வச்சுருக்கே ஒவ்வொன்றும் டசன்லாம் வாங்கி வச்சுருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. வேணுங்களா குழந்தைங்களுக்காக சொல்கிறாங்க. சரி சரி போகிறாங்க போயிட்டு வரேன். ஜம்ப் இருக்காங்க போகிறாங்க. டக்குன்னு ஜிம் ஜம்ப் ஆட பிடிக்கிறாங்க. ஜம்ப் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் எடுத்து க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்ப் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ ஜிம் போட்டு ஜிம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங் கிஸ் பண்ணுறாங்க. இதை ராம்ஜின் எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கற்றுக்கு நீங்கள் எப்படா கேட்குறீங்க தெரியல வா போய் ஆண்டி கேட்கலாம் ஜிம் தான் நம்பிட்டு கூட்டிகிட்டு போயிறாங்க கீழே. இப்போ போய் இதுக்கு ஜம்ப் அடிப்பார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கேட்குறப்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சுத்த விட்டு பார்த்தா நல்லா இருக்காதான் சொல்கிறாங்க. சுத்த விட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சுத்தத்தை ரெடியாக தான் இருக்காங்க. ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னு சுத்த தேவையில்ல சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்ப் பார்க்க சொல்லி பார்க்கணும் வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போ சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. சரி நீயும் பேபியும் சேர்க்குறாங்க. ஓகே என்ன வேணும் உடனே கால் பண்ணு சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மிங் சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. லவ் டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. இப்போ கேஸ் ஸ்மைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஜம்ப் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் நம்ம ஜிம் பேசிட்டு இருக்காங்க. நான் ஜம்ப் பண்ண மாட்டேன் அவங்க வேற எவ்வளோ மாறிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அப்படி கப்பலாக இருப்பாங்க அந்த வீட்டில் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக கேட்கறதுக்கு. அப்புறம் ஜம்ப் பார்க்குறாங்க. ஹேங் போய்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நானும் ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஹேங் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோடா நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிட்டாங்க. அப்படியே ஓகே என்ன கிளம்புற சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆண்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் நம்ம வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. பார்த்து இந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்க விசைட்டு அவங்களுடைய ஃபாதரில் மதரெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் டேயோட அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க சொல்லுவாங்க. டேவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் நான் கூட நினச்சி குழந்தை தரமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப அழகாக கேர் பண்ணுறான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆண்டி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி போயிடுச்சு ஃபேமிலி. இந்த பக்கம் ஒரு 3 மந்த் ஆஃபர் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அவங்க கை ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. சொல்லு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஜம்ப் லைட்டாக ஃபீவராக இருக்குது எனக்கு லைட்டாக ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. ஃபீவராக இருக்குது அவங்க சொல்கிறாங்க. மெடிசன் ஃபுல்லாக சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்க்கு ஜங்க ஆஃப் பண்ணுறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ தப்பாடுன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு ஃபீல் பண்ண போல இருக்குது ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இல்லைடா உண்மையாக ஃபீல் பண்ண போல இருக்குது ஃபீவராக இருக்குது சரி ஃபீல் பண்ண தோணுது. ஆனால் நான் எடுக்க மாட்டேன் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க மாட்டேன் ஓகேவா என்ன தோணுது நான் நீ கேட்ட நான் சொன்னேன் ஓகே அவ்வளோதான் மற்றவங்க சொல்ல நீ தானே சொல்கிறேன் நமக்கு எந்த ஒரு ஹைடன்ஸுக்கு வேணாம் எதாவது ஓப்பனாக பேசுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது சொன்னேன் ஜம்ப் சொல்கிறாங்க. நான் வேணும்னா கேட்கல ஓகேவா ஜஸ்ட்டு சொன்னேன் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ வேணுமா ஜிம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 செகண்ட் வீட்டுக்கு போயிட்டு ஜம்போட அம்மாட்ட கொடுக்குறாங்க. ஜம்போட என்னாச்சு ஜம்போட அம்மாக்கு என்னப்பா சொல்கிறாங்க. இல்லாண்டி நீங்கள் போய் வச்சு சரி ஓகே தம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உள்ளவங்க வந்து டோர் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ ஜம்ப் ஹக் பண்ணுறாங்க. ஜம்ப் அந்த ஹக் ரொம்ப பிடிச்சிருக்கோம். அம்மா ஜம்ப் ஹக் பண்ணுறாங்க. இல்லை அம்மா பேபி கூட பண்ணுறது ஓகேவா கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. ஜிம்மும் எனக்கு நிஜமாக ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் ஜிம்மில் லைட்டாக போய் வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சாஃப்டாக ஜிம் ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜம்போட எவ்வளோ டச்சஸ் ஜிம்முக்கு அவ்வளோ வார்மாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது ரொம்ப இது நல்லா பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டச்சஸ்க்கும் நீக்கு டச்சஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்ப் சொல்கிறாங்க. நீ ஏன் இப்போ ஸ்லோவாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன ஜம்ப் கேட்குறாங்க. இல்லை நீ ஏன் எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஜம்ப் எனக்கு என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதே சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ அப்போ பேசக்கூடாது ஓகேவா அவனோட இன்னசென்ட்டாக இப்போ எனக்கு அவனோட இன்னசென்ட்டாக ரொம்ப பிடிக்க சொல்லிட்டாங்க. இன்னசென்ட் ஆமாம் அவனோட இன்னசென்ட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அது எப்போ வந்துட்டு போயிருக்கா சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக எடுத்து போக ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் பேரமே அழகாக போயிருக்கோம் ஓகேவா இது வந்துட்டு அம்மோட என்ன தந்தது ஓகேவா சொல்லிட்டாங்க. ஃபைனலாக அவனோட லைஃப் ரொம்ப அழகாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே அவங்க லைஃப் ரொம்ப அழகாக மூவ் ஆயிடுச்சுடா